2 times. ஒரு மனிதன் ஒரே ஆற்று நீரில் 2 முறை குளிக்க முடியாது. இந்த படிச்ச உடனே மனசுக்குள்ள ஏராளமான ஏன் குளிக்க முடியாது? அதே ஆறு தானே. ஆனா ஆறுனா தண்ணி ஓடின்னு இருக்கணும். இறங்குறச்சே உடம்புல படுற தண்ணி அடுத்த செகண்ட் அங்க இருக்காது. அதனால ஒரு மனிதன் ஒரே ஆற்றினில் 2 முறை குளிக்க முடியாது. கடந்து போகும் நீர். அதே போல வாழ்க்கையிலும் வாய்ப்புகளும் கூட கடந்து போய்விடக்கூடிய சூழல் இருக்கின்றதால் கிடைக்கின்ற வாய்ப்புகளை யார் பயன்படுத்துகின்றானோ அவன்தான் வெற்றியாளன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல். நிகழ்ச்சி தயாரிப்பு VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தண்டபாணி. நான் பயிர் மற்றும் மரபியல் நிபுணர், பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலையமானது 1973 வருடம் தொடங்கப்பட்டது. வடமேற்கு மண்டலமான சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு தேவையான பயிர் ரகங்கள் மற்றும் வேளாண்மை சாகுபடி குறிப்புகள் போன்றவற்றில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு அதை விவசாயிகளுக்கு பிரபலப்படுத்தும் வகையில் நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். இப்போ ஒரு 16 ரகங்கள் நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி மையம் வெளியிட்டு இருக்கிறது விவசாயிகளுடைய சாகுபடிக்காக. அதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா பயிர் ஒன்று நெல் 145 நாள். இது ரொம்ப அதிக மகசூல் தரக்கூடிய ரகம். அதே மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு ஒரு தகுந்த ரகம். அது அதிகமாக செயற்கை உரங்கள் தேவைப்படாது. அதே மாதிரி இது சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். வைக்கோல், மாட்டுக்கு வைக்கோல் உரம் பயன்படும். அப்புறம் ராகியில் பார்த்தீங்கன்னா பையூர் 2ன்னு ஒரு ரகம் வெளியிட்டிருக்காங்க. இது 110 நாள். இது 3 போகமும் 3 பருவமும் நம்ம பயிரிடலாங்க. முதல் ஆடி பட்டம், அதாவது 2வது புரட்டாசி பட்டம், 3வது கார்த்திகை தை பட்டம். அப்போ நாம இந்த ராகியை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு பயிர் சுழற்சி முறையில் இது பயன்படுத்திக்கலாம். வேற ஒரு பயிர் போடும்போது 2வது பயிரை ராகியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கொள்ளு ரொம்ப அதிக மகசூல் தரக்கூடிய கொள்ளு பையூர் 2. இது 110 நாளுங்க. புரட்டாசி பட்டம். இது தேவையான விதைகள் நம்ம பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் விற்பனைக்கும் வச்சிருக்கோங்க. அது நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உயிர் உற்பத்தி, அதே உயிர் பூஞ்சான கொல்லிகளோட உற்பத்தி, அதே மாதிரி அதை எப்படி பயன்படுத்தும் முறைகள் அது போன்றதும் நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம். மாடி தோட்டம் அமைத்தல், அதே மாதிரி காய்கறி தோட்டம் அமைத்தல், அதே மாதிரி ஒவ்வொரு பயிருக்கான பரிந்துரைகள், ஆலோசனைகள் அது நாங்கள் அலுவலக நேரத்தில் நாங்கள் தரங்க. இப்போ காய்கறிகள், தானிய பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், நெல், அது மாதிரி எல்லா பயிர்களுக்கும் நாங்கள் செய்கிறோங்க. அதே மாதிரி நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவு முறை, அதே மாதிரி திருதி நெல் சாகுபடி
போன்ற சாகுபடி குறிப்புகளும் வந்து நாங்கள் வந்து பயிற்சியும் அளிக்கிறோம். அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு பரிந்துரை, அதே மாதிரி வந்து அது கூட அவங்களுக்கு விதைப்புலேருந்து நாற்று பயிர் அறுக்கிற வரைக்கும் தேவையான தொழில்நுட்பங்கள், மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் வந்து நாங்கள் தரோம். அதே மாதிரி நெல்லில் வந்து நாங்கள் ஆராய்ச்சி வந்து குளிர் தாங்கி வளரக்கூடிய ரகங்கள், அதே மாதிரி துத்தநாக சத்து குறிப்பாட்டை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க. துல்லிய பண்ணை திட்டம், அதே போல் இயற்கை விவசாயம், ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம், அது போன்ற ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதில் பயிற்சி இருக்குங்க. விவசாயிகள் அனைவரும் வந்து நீங்கள் வந்து பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி உங்களுக்கு தேவையான சாகுபடி குறிப்புகளையும் ஆலோசனையும் வாங்கி, செயற்கை உரமே பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. நம்ம வந்து அதிக மகசூல் தேவைப்படும் போது செயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். ஆனால் வந்து செயற்கை உரமே பயன்படுத்தி கொண்டு போகும்போது மண்ணின் தன்மை மாறுபடும், பூச்சி நோய் தாக்கல் அதிகமாகும். அதுக்காகத்தான் ஒரு விகிதம் நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது வந்து குறைச்சிக்கிட்டே வரலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு பயிரை பொறுத்தும் வேறுபடும். நெல்லுக்கு ஒரு மாதிரி இயற்கை உரங்கள் பயன்படுத்தணும், அதே மாதிரி உளுந்து பாசி பயிருக்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி வெங்காயம் அது போன்றது நம்ம வெங்காயம், கரும்பு, மஞ்சள் அவைகள்லாம் வந்து ஒரு 90% நம்ம இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து நெல்லுக்கு, அதே மாதிரி காய்கறிகளுக்கு, மாவுக்கு, அதே மாதிரி ராகிக்கு போன்ற பயிர்களாவது நாங்கள் வந்து இந்த இயற்கை உரங்களை எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி பயிற்சி நாங்கள் அளிக்கிறோங்க. நீங்கள் வந்து எங்களோட பேராசிரியர் மன்ற தலைவர் வந்து நீங்கள் அணுகி நீங்கள் வந்து வரும்போது வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து அனுமதி அளிப்பார். நீங்கள் வந்து அவரோட தகுந்த விஞ்ஞானிகள், ஒவ்வொரு பயிரிலும் ஒரு விவசாய விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவர்களிடம் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்துவார். அவருடன் நீங்கள் சென்று கலந்தாலோசனை செய்து பயன்பெறலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் அஸ்வினி. இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாகற்காய், பீர்க்கங்காய், பூசணி போன்ற காய்களை தாக்கக்கூடிய வண்டுகள். இதுல சிவப்பு நிற வண்டு, நீல நிற வண்டு, சாம்பல் நிற வண்டுன்னு நிறைய வகையான வண்டுகள் இருக்கு. இந்த வண்டு இன புழுக்கள் மண்ணில் இருந்து கொண்டு வேர், தண்டு, காய்கறி போன்றவற்றை சாப்பிட்டு சேதப்படுத்தும். இந்த வண்டுக்களை கட்டுப்படுத்த அறுவடை முடிந்த பிறகு நிலத்தை நன்கு உழவ வேண்டும். உழுது உறக்கத்தில் இருக்கும் வண்டுகளை சேகரித்து அழிக்க வேண்டும். அல்லது மேலத்தியான், டைமிதையேட் போன்ற பூச்சிக்கொல்லியை ஹெக்டருக்கு 1/2 லிட்டர் வீதம் தெளிக்கணும். இன்னைக்கு காய்களை தாக்கக்கூடிய வண்டுகளும் அதனை கட்டுப்படுத்தும் முறையை பார்த்தோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியோடு நாளை சந்திப்போம். நான் உங்கள் அஸ்வினி. இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் பால் பற்றிய அறிவு சார்ந்த தொகுப்புகளோடு ஜெயலட்சுமி. பால் என்பது பாலூட்டி வகை சேர்ந்த குட்டி ஈன்ற தாயின் பால் சுரபிகளில் சுரக்கும் ஒரு சத்துள்ள திரவமாகும். இத்திரவம் பாலூட்டி விலங்குகளின் குட்டிகளுக்கு ஆரம்ப காலத்தில் உணவாக பயன்படுகிறது. குட்டிகள் மற்ற உணவுகளை செரிக்கும் திறன் பெறும் வரை தாயின் பாலே முதன்மை உணவாகும். தொடக்க காலத்தில் குட்டிக்கு கொடுக்கப்படும் பால் மஞ்சள் நிற பால் சீம்பால் எனப்படுகிறது. இப்பால் குட்டிக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கின்றது. மாடுகள், கறவை மாடுகள், ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றின் மூலம் ஆரம்ப காலங்களில் பால் எடுக்கப்பட்டுள்ளது. காட்டில் வாழும் விலங்குகளில் இருந்தே ஆரம்ப கால தெற்காசியாவில் பால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பால் பொருட்கள் ஊட்டச்சத்து மிகுந்த ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று.
இதில் இயற்கையான ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம், புரதம் உள்ளிட்டவை அடங்கியுள்ளன. பாலின் வேதியியல் மாற்றங்களின் மூலம் பாலில் இருந்து பல உபபொருட்கள் பெறலாம். பாலை நொதிக்க செய்வதன் மூலம் கட்டிப்பட செய்து தயிரை பெறலாம். பின்னர் தயிரை கடைந்து கொழுப்பு சத்து நிறைந்த வெண்ணெயையும் பக்க பொருளாக நீர்த்தன்மையான மோரையும் பெறலாம். மனிதன் அல்லாத மற்ற பாலூட்டிகளிடமிருந்து உணவுக்காக பால் பெறும் வழக்கம் புதிய கற்காலத்தில் அல்லது விவசாயம் தொடங்கிய காலத்தில் ஏற்பட்டதாகும். இதன் வளர்ச்சி கிமு 7000 முதல் 9000 ஆண்டுகள் வாக்கில் தெற்கு கிழக்கு ஆசியாவிலும், கிமு 3000 முதல் 3500 காலங்களில் அமெரிக்காவிலும் ஏற்பட்டிருக்கின்றன. வீட்டில் வளர்க்கும் விலங்குகளிடமிருந்து தோல் மற்றும் இறைச்சி பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளனர். பின் கிமு 4 முதல் பாலூட்டிகளை வளர்த்து அதனிடமிருந்து பால் பெறப்பட்டுள்ளது. கிமு 7ஆம் காலங்களிலிருந்து பாலூட்டிகளிடமிருந்து பால் பெறும் வழக்கம் தெற்காசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு பரவியது. பின் அங்கிருந்து அரேபியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு பரவியுள்ளது. உலகிலேயே அதிகப்படியான பால் மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட பொருட்களை தயாரிப்பதில் இந்தியா முதலிடம் வகிக்கின்றது. தற்போது வளர்ந்து வரும் நாடுகளில் பாலின் தேவை அதிகரித்துள்ள காரணத்தால் பால் உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது. 2010 மிகப்பெரிய அளவில் பால் மற்றும் பால் உற்பத்தி பொருட்களை தயாரிப்பதில் இந்தியா முதலாவதாகவும், அதன்பின் அமெரிக்காவும், அதனைத் தொடர்ந்து சீனாவும், ஜெர்மனியும், பிரேசிலும், அதன்பின் ரஷ்யாவும் உள்ளன. 2011 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்தும் சேர்ந்து மொத்தமாக சுமார் 138 மில்லியன் டன்கள் அளவு பாலை உற்பத்தி செய்தன. பசு, ஆடு, எருமை, குதிரை, ஒட்டகம் ஆகிய விலங்குகளின் பால் மனிதனால் உணவிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. பாலில் உள்ள கொழுப்புகள் கொழுப்பு படலம் சூழப்பட்ட முட்டை போன்ற அமைப்புகளால் ஆனது. உட்பகுதி ட்ரையாசைக்கிள் கிளிசரால்ஸ், வெளிப்படலம் புரதங்களுடன் கூடிய பாஸ்போலிபிட்ஸ்களால் உருவாக்கப்பட்டது. கொழுப்பை கரைக்கக்கூடிய உயிர்ச்சத்துக்களான ஏ, டி, இ, கே ஆகியவை லினோலிக் மற்றும் லினோலினிக் ஆகிய அமிலங்களுடன் சேர்ந்து பாலின் கொழுப்பில் காணப்படுகின்றது. 1 லிட்டர் மாட்டுப்பாலில் 30 முதல் 35 கிராம் புரதம் கலந்துள்ளது. பாலில் கால்சியம், பாஸ்பேட், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் மற்றும் குளோரின் அனைத்தும் கிடைக்கின்றன. பொதுவாக இவை அனைத்தும் பாலில் 5 முதல் 40 mm அளவில் கலந்திருக்கின்றன. பாலில் உப்புக்கள் மற்றும் தாதுக்கள் அல்லாது வைட்டமின்களும் கலந்துள்ளன. வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் B12, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் கே ஆகிய வைட்டமின்களும் தயாமின், நியாசின், பயோட்டின், ரிபோஃப்ளேவின் ஆகிய அமிலங்களும் பாலில் கலந்துள்ளன. பாலில் ஏராளமான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. லாக்டோஸ், குளுக்கோஸ், கெலக்டோஸ் உள்ளன. இதில் லாக்டோஸ் பாலிற்கு இனிப்பு சுவையினை தருகின்றது. இவை அனைத்தும் தவிர கறக்கப்பட்ட பாலில் வெள்ளை இரத்த அணுக்கள், பால்மடி சுரப்பி செல்கள், பல்வேறு பாக்டீரியாக்கள் மற்றும் என்சைம்கள் காணப்படுகின்றன. கேசின் என்னும் புரதச்சத்தும் கால்சியமும் பாலை வெள்ளை நிறத்தில் காண உதவுகின்றன. நேயர்களே, செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது பால் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஜெயலட்சுமி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது.
எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST, and I'm here on Data Chunks to give you some information on the formation of rain. When water evaporates from the Earth's surface, it's carried into the atmosphere as invisible vapor, mainly because the water-laden air cools as it rises. A point is reached when the air is no longer able to hold the water in the form of vapor. The altitude at which this happens is known to meteorologists as the lifting condensation level. Further cooling by ascent above this level leads to condensation of water vapor in the form of visible clouds. Condensation inevitably takes place on minute nuclei. Eventually, when the cloud droplets become large enough, they fall as drizzle or rain. Let us now consider the stage between the first condensation of vapor and the subsequent formation of rain. We refer to the myriads of floating droplets that we recognize as clouds. There are good theoretical reasons to explain why condensation at temperatures below the freezing point should be in the form of ice crystals. The saturation vapor pressure needed to maintain an ice crystal in equilibrium is considerably small than the corresponding value for a water droplet. Imagine then that in the upper reaches of the cloud, we have a mixed population of water droplets and ice crystals. We cannot entirely rule out the possibility of finding water droplets at sub-freezing temperatures because we can see water may exist in supercooled state, but because water vapor condenses more readily on an ice crystal at these lower temperatures, it follows that the number of water droplets will gradually dwindle. Eventually, in the course of time, the entire population should become one of the ice crystal. Calculations show that the transformation of a supercooled cloud could be indeed accomplished in a matter of minutes. Moreover, it would not be unreasonable to assume that some of the ice crystals would eventually acquire large dimensions at the expense of smaller ones. In the course of time, these larger crystals would fall more rapidly into the warmer lower atmosphere. In these warmer regions, we may expect them to melt into raindrops. In the last stage of the cycle, we should see them as raindrops falling from the cloud. This was the basis of an important theory on rain formation put forward by a Swedish meteorologist Bergeron in 1933. It was strongly supported by Finlayson in 1938. In substance, this theory asserts that all rainfall was, in effect, melted ice or snowflakes. The theory had few attractive features that were well supported by observation. First observations tells us that rain-bearing clouds are of large vertical growth. They are thick enough to reach the higher levels of sub-freezing temperatures where ice phase is almost invariably present. Such clouds have been known to exhibit a sudden transformation when rain begins to fall. The upper anvil in the rain-bearing cloud suddenly puts a fibrous appearance, probably because of the presence of a large number of ice crystals. The freezing process
does not appear to play an important role in the rainfall observed from such clouds. But the difficulty with Bergeron and Finlayson theory lay in the fact that rain was also observed from clouds that did not extend up to the freezing level. In India, during the southwest monsoon months, quite a few observations have been made of rain from low clouds whose tops were far below the freezing levels. In last decade or so, it was increasingly realized that although the ice phase was important, it was not essential for a rain formation. In warm clouds, that is, in clouds that did not reach the level of a freezing point, the formation was brought about by coalescence between the falling droplets. Consider a warm cloud in which we have a population of cloud droplets that in ice phase is entirely absent. If we leave out for consideration the random irregular motion of drops by turbulent fluctuation of winds, it follows that all drops will gradually begin to settle down until the force of gravity. Eventually, each liquid drop acquires a steady speed of fall that is known as its terminal velocity. It is of some interest to note that the resistance offered by air follows an interesting law. For a large and heavy body, such as a brick or a stone, air resistance is clearly of little consequence, but for extremely light bodies, such as a feather or a falling raindrop, air drag is important because it determines the speed of the fall. For smaller water drops of lesser radius, that is 25 microns, the terminal velocity is directly proportional to the square of the radius. This important result was predicted by Sir George Stokes more than a century ago. Accordingly, a droplet of radius 25 microns would take about 4 hours to fall through a cloud that is 1000 meters thick. Stokes' law is not valid for the larger water droplets of drizzle or rain. There is yet no uniform law by which one can relate the terminal velocity of a spherical body with its size. Reverting back to the population of floating drops, we can now see that the larger drops would fall at a faster rate because of their greater fall speed. On their downward path, they would encounter several smaller ones that, owing to their smaller fall speed, do not have time to get out of the way. Would these smaller drops then be captured by the larger ones? A part of the smaller drops would be captured and in all probability would combine with the larger drop. But there are other mechanisms that are difficult to estimate. In the first place, it is not obvious that the two water drops coming together would coalesce. It is difficult to find out by laboratory experiments alone what happens when two water drops meet. The little experimental evidence that there is at a present suggests the possibility of a bounce-off following collision. When two drops collide, their respective spherical shapes are distorted. Collision would then be followed by a coalescence. But on the other hand, if the colliding drops are of almost equal size, there is no certainty that the collision would lead to coalescence. A considerable volume of theoretical work has been directed to ascertain the rate of rain formation by coalescence. Most theoreticians base their computation on the assumption that each collision between two drops lead to coalescence. The indications provided by these theoretical studies are that, in initial stage, the growth of a droplet by progressive condensation of water vapor proceeds more rapidly than the coalescence mechanism until the drop acquires a radius of 15 microns. Thereafter, the rate of growth by coalescence begins to predominate. It is likely that in clouds of larger vertical extent, growth by condensation of water vapor on ice crystals initiate the precipitation mechanism. The subsequent development of rain must be a result of combination between coalescence and progressive condensation. You have heard about the formation of rain at Dera chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Dera Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Dera Chunks. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் அனுராதா, விஐடியின் வேளாண் துறை மாணவி.
இன்று நாம் நிலக்கடலில் ஏற்படும் துருநோய் பற்றி பார்க்கலாம். இந்நோயிற்கான அறிகுறிகளில் இலையின் அடிப்பாகத்தில் கொப்பளங்கள் முதலில் தோன்றும். ரகங்களின் கொப்பளங்களை சுற்றி பூசண வித்துக்கள் சூழ்ந்திருக்கும். இலையின் மேல் பாகத்தில் ஆரஞ்சு நிற கொப்பளங்கள் காணப்படும். இக்கொப்பளங்கள் செடியின் மேல் பாகங்களான பூக்கள் மற்றும் காய்களில் காணப்படுகிறது. இந்நோயை கட்டுப்படுத்த குளோரோஎத்தனால் 0.2% அல்லது மான்கோசெப் 0.25% அல்லது ஹெக்ஸகோனசோல் அல்லது புரோபகோனசோலை பயன்படுத்தலாம். நிலக்கடலை வளர்க்கும் விவசாயிகளுக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் அனுராதா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. சர்க்கிட் ஹவுஸ். Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் இன்று மல்பெரியில் அதிக மகசூல் பெற வளர்ச்சி ஊக்கி பயன்படுத்துதல். மல்பெரியில் அதிக இலை உற்பத்தியை பெற ட்ரைகாண்டனால் உபயோகித்தல். ட்ரைகாண்டனால் என்பது 30 கார்பன்களை கொண்ட அடிப்படை ஆல்கஹால் ஆகும். இது இலையில் உள்ள மேன்புற தோலில் உள்ளது. இது பல பயிர்களின் மகசூல் மற்றும் வளர்ச்சியை சீர் செய்யும் மூலப்பொருளாக கண்டறியப்பட்டுள்ளது. மல்பெரியில் ட்ரைகாண்டனாலை பயன்படுத்துதல். ட்ரைகாண்டனால் என்ற வளர்ச்சி ஊக்கியை ஒரு அறுவடைக்கு 1 ஹெக்டருக்கு 250 மில்லி 2 முறை
தெளிப்பதாக உள்ளது. அதாவது கவாத் செய்யும் 10 முதல் 15 நாட்கள் கழித்து 125 மில்லி விப்புலை 600 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஹெக்டருக்கு முதல் தெளிப்பு செய்ய வேண்டும். முதல் தெளிப்பு செய்த பின்பு 15 நாட்களுக்கு பிறகு மேற்கூறியபடி இரண்டாம் தெளிப்பு செய்ய வேண்டும். இதே முறையை இலை அறுவடை செய்யும் பின்பு பின்பற்றலாம். நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகள்: கை தெளிப்பான் அல்லது விசை தெளிப்பானை பயன்படுத்தலாம். பிசிவு குழாய் பயன்படுத்தக்கூடாது. தூய்மையான நீரை விப்புலில் கலக்க வேண்டும். காலை நேரங்களில் மேகமூட்டம் இல்லாமல் பிரகாசமான சூரிய ஒளியின் போது தெளிக்க வேண்டும். மழை காலங்களில் விப்புல் தெளித்த பிறகு 4 மணி நேரம் நல்ல மழை இருக்கக்கூடாது. ஒருவேளை 5 மணி நேரத்திற்கு மழை பெய்தால் அடுத்த நாள் மீண்டும் ஒரு முறை தெளிக்க வேண்டும். இலைகள் நன்றாக நனையுமாறு விப்புலை தெளிக்க வேண்டும். இதனை குளிர்ந்த இடத்தில் பாதுகாத்து வைக்க வேண்டும். இது இரசாயன உரத்திற்கு மாற்றாகாது. பரிந்துரைக்கப்பட்ட இரசாயன உரத்தை விப்புல் தெளிப்பதற்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பாக இட வேண்டும். இரசாயன உரம் இட்ட பின்பு நீர்ப்பாசன அவசியம் செய்ய வேண்டும். ட்ரைகாண்டனால் தெளிப்பதன் மூலம் இலையின் பச்சையம் மற்றும் செடியின் வளர்ச்சியில் மாற்றம் அதிகரிப்பது. விப்புல் தெளிக்காத பாத்திகளை விட தெளித்த பாத்தியில் இலை மகசூல் 15 முதல் 20% அதிகமாக கிடைக்கிறது. இலையின் புரதம் மற்றும் சர்க்கரை சத்து அதிகரிக்கின்றது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியோடு நாளை சந்திப்போம். நன்றி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனோலின், விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயிறு விதையை ஊன்றுவதனால் வரும் பலனை பற்றி பார்ப்போம். பயிறு வகை பயிர்களை கலப்பு பயிராக, ஊடு பயிராக, துணை பயிராக அல்லது வரப்பு பயிராக பயிரிடும் பொழுது அதிக லாபத்தை அடையலாம். எடுத்துக்காட்டுக்கு நெல் தரிசில் உளுந்து அல்லது பச்சை பயிறு விதைக்கலாம். பயிறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, காராமணி, மொச்சை ஆகியவற்றை 1 கிலோ ஊன்றுவதினால் 100 கிலோவாகும். பயிறு வகைகளை பயிரிடுவதால் மண் வளத்தை மற்றும் பயிறு வகை பற்றாக்குறையை போக்க முடியும். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின், விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் வேல்முருகன், 2 வீலர் மெக்கானிக், காங்கநல்லூர்லேருந்து பேசுகிறேன். உங்களுடைய கல்வி தகுதியை பகிர்ந்துக்கோங்க. நான் படித்து 4ஆம் கிளாஸ் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வரல, அதனால் 2 வீலர் மெக்கானிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் செஞ்சுருந்தேன். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது நான் வந்து படிச்சிருந்தா இந்த துறைக்கு நான் போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி? அந்த மாதிரி நான் இது வரைக்கும் யோசனை பண்ணல. எனக்கு பிடிச்ச வேலை நான் செய்வேன். அது கூட படிப்பு இன்னும் வீட்டில் சொல்லியிருந்தா இருந்தாங்க. நம்மளுக்கு படிப்பு வரல, அதனால நான் 2 வீலர் மெக்கானிக் வேலைக்கு வந்துட்டேன். அதோட நீங்கள் எங்கே முதல்ல இந்த 2 வீலர் மெக்கானிக் தொழிலில் எங்கே நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டீங்க? அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. நான் முதல்ல வந்து கேவிபத்தில் சந்தமேட்டில் கற்றுக்கினேன். சந்தமேட்டில் சொந்தக்காரியாக தான் மாமா, அங்கே தான் கற்றுக்கிந்தேன். அங்கே ஒரு 10 வருஷம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கற்றுக்கின்னு நல்லா வேலை திறமையாக கற்றுக்கின்னு அதுக்கப்புறம் நான் வேலூர் வந்து சட்டச்சேரியில் வேலை செஞ்சுன்னுக்கிறேன். நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் மெக்கானிக் வேலைக்குன்னு போயிருப்பீங்க. அங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் முதல்ல தந்தாங்க உங்களுக்கு? ஃபஸ்ட்டு காலையில் போய் 8-7 மணிக்கெலாம் போயிட்டு கடைலாம் பெருகிட்டு ஓனர் வந்துமே கடை தந்துட்டு டூல்ஸ்லாம் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டூல்ஸ் எடுத்து கொடுத்துன்னு வேலை வண்டி தொடக்க சொல்லுவாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஒரு பார்த்து அதுக்கப்புறம் 2-3 வருஷம் போட்டு கற்றுக்கின்னு அதுக்கப்புறம் திறமை 10 வருஷம் கற்றுக்கின்னு அப்புறமா வெளியே வந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க போனோடனே வந்து வண்டியெல்லாம் துடைக்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இந்த மெக்கானிக் துறையில் எடுத்தோடனே வந்து ஒரு சர்வீஸ் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் முதல்ல கற்றுக்கணும்? முதல்ல சர்வீஸ் பண்ணுறதுனா வண்டி துவைச்சிட்டா கூட நல்லா சர்வீஸ் மாதிரி தான் தெரியும். அதுலேங்கிற ஃபால்ட் என்ன அட்டன் பண்ணணும். சர்வீஸ்னால் பண்ணிட்டா க்ளீன் ஆகிடுது. அது வண்டியில் என்ன ஃபால்ட் இருக்குது நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் அது சர்வீஸ்னா எல்லாமே தான் சர்வீஸ் பண்ணலாம். அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்து சர்வீஸ் பண்ணுறதா சர்வீஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபால்ட்டுனா வந்து முதல்ல வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ புதுசாக யாராவது ஒருத்தர் வந்து ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு வந்து திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல என்னென்னலாம் செக் பண்ணுவீங்க? முதல்ல ஸ்டார்ட் ஆகலன்னா பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கார்பெட்டில் பெட்ரோல் இறங்கினா பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன ஃபால்ட்டுன்னு தெரியும். கரண்ட் எல்லாம் பார்த்து தான் ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டில். அதுக்கப்புறம் எத்தனையுமே அப்படியே பார்க்க முடியும். என்ன முதல்ல ஃபால்ட்டுக்கு தான் அது பார்த்தா தான் தெரியும். முதல்ல ஸ்பார்க் ப்ளக் வரும், அது பார்த்தா அது ஸ்டார்ட் ஆகிடும். அது மாதிரி ஸ்பார்க் ப்ளக்லாம் வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பீங்க. நார்மலாக இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் விட்றாங்க, ஒரு 2 வீலர் சர்வீஸ் அப்படின்ட்டு. இந்த சர்வீஸில் என்னென்னலாம் பண்ணுவீங்க நீங்கள்? சர்வீஸில் வந்து நம்ம 2 வீல் வாட்டர் சர்வீஸ் பண்ணால் 2 வீல் க்ளீன் பண்ணணும், கார்பெட் பார்க்கணும், ஏர் ஃபில்டர் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்பேர்ஸ் போதும் அது மாற்றணும். அது தானே ஆயில் முக்கியமாக மாற்றணும் ஒரு சர்வீஸ். 2 வீலர் சர்வீஸ்னால் வந்து நீங்கள் முதல்ல இதெல்லாம் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. இன்ஜினில் நிறைய விதமான இன்ஜின்கள் இருக்குது. இது 2 ஸ்ட்ரோக்குன்னு வாங்க, 4 ஸ்ட்ரோக்குன்னு வாங்க. இந்த இன்ஜினுக்கு உண்டான வேறுபாடுகள் என்ன? எப்படி நீங்கள் வந்து அதை வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க? அது வந்து ஒரு கம்பெனி இன்ஜின் வந்து ஒரு பார்ட்ஸ் கொடுப்போம். அந்த ஸ்பார்ட்ஸ் பார்த்து அது மாடல் வரும், அதாவது பார்ட் நம்பர் வரும், ஒரு சைஸ் வரும். அது அந்த சைஸ் போன பேர் அந்த பொருள் எது போய்தோ அது எதுவுமே காமிச்சு அந்த பேர் சொன்னால் தான் அந்த ஸ்பார்ட்ஸ் வெளியே கொடுப்பாங்க. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி பற்ற வேலையும் இருக்கு. அது என்ன நம்ம இன்ஜின் வேலை உள்ளன்னு சொன்னா அது இல்லை, அதுவும் க்ளீன் பண்ணி போகிற வேலையும் இருக்கு. அது கைட்டினா தான் தெரியும், நம்ம அப்படியே சொல்ல முடியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா போய் ஃபால்ட்டுனா நம்ம சொல்ல முடியாது, தவிர மிச்ச பேர் கைட்டி பார்த்து தான் எதுவுமே செய்ய முடியும். அப்படியே செய்ய முடியாது. அதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு ஒரு மாடல். இப்போ டிவிஎஸ் கம்பெனி வேறு மாடல், அதே ஹோண்டா கம்பெனி வேறு, யமாகா கம்பெனி வேறு, இப்போ புல்லட் கம்பெனி அது வேறு. அது மாதிரி அது தனித்தனியாக ஸ்கோர்ஸ் அதுக்குன்னு கொடுப்பாங்க. எத்தனை இது பண்ணி அதே மாதிரி நம்ம வேலை கற்றுக்குறவங்க இந்த மாதிரி திரும்ப 5 வருஷம் இருக்கிறவங்க அது ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க. இந்த ஃபால்ட்டு இந்த வண்டி இது வரும் இப்படி போகணும் அவங்களுக்கு தெரியும். அது கரெக்டாக அவங்க அந்த நினைப்பு பார்த்து சரி இது வரும்பா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்க ஐடிஐ இது முடிச்சுட்டு போகிறாங்கலாம் அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் ஒரு 2-3 வருஷம் அவங்களுக்கு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க போய் இது பண்ணாதான் அது செய்ய முடியும். அப்படியெல்லாம் எத்ததுமே இது பண்ண முடியும். நீங்கள் முதல்ல வந்து ஒரு வண்டியை வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க, ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி ரிப்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள்? ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணும்போது இந்த வண்டி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோமா அந்த ஃபீலிங் நம்ம வைக்கணும். என்ன சொல்கிறது, இது மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும். நம்ம இது பண்ணுறமே கரெக்டாக வருமா அந்த வண்டியெலாம் ரெடி பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமர் கொடுக்கும்போது தான் அந்த நிம்மதி நம்மளுக்கு இருக்கும். அது வரைக்கும் நம்ம எந்த பொருளையும் எப்படி ஆகும்னு தெரியாது. அதான் விஷயம் இருக்கும். கஸ்டமர் யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, அது மாதிரி பாராட்டி இருக்கிறாங்களா, நீ நல்லா வண்டி சர்வீஸ் பண்ணியிருக்கிற அப்படின்ற மாதிரி? இல்லை அவங்களோட வண்டியில் ஏதாவது நிறைய மெக்கானிக் கிட்ட போயிருப்பாங்க, அதை சரியாக பண்ணி தந்திருக்க மாட்டாங்க. யாராவது கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? இருக்கு. அதெல்லாம் இன்ஜின் வேலை செய்யறதுல எல்லாம் ஓடுது. அதில் 1000ல் ஒரு 4-10 வண்டி ஃபால்ட் வரதான் செய்யும். அது வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஓடினா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துச்சுன்னா ஒரு சின்ன டைமிங் செயின் ஃபால்ட் வரும். அப்படி இல்லை ஆயில் சீலு
இல்லை பேக்கிங் நம்ம உட்கார வைக்குது அது எதனா மிஸ் ஆகிடும். அது க்ளீன் பண்ணும்போது எதனா டாக்கு போட்டுச்சா பள்ளம் ஆயிடுனா அது மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம அது தந்து கைட்டி நம்மளே தான் ரெடி பண்ணி கொடுமா. அதெல்லாம் நல்லா அதான் சொல்கிறேனே, அதெல்லாம் பக்காவாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் 100ல் ஒரு 10 வண்டியில் ஒரு வண்டி ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் ஒன்று தவிர மற்றபடி வண்டியெல்லாம் கரெக்டாக இருக்கும். எந்த பிரச்சனை சர்வீஸ் கூட போயிடுச்சுன்னா அதோடு போயிடுச்சுன்னா இன்ஜின் வேலைலாம் 5 வருஷம் 6 வருஷம் பொறுத்து தான் வரும். சர்வீஸ்லாம் பண்ணால் 10,000 கிலோமீட்டரில் பண்ணோம், 15,000 கிலோமீட்டர் பண்ணோம். அது மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டுவாங்க. மிச்சம் லாங்கில் போகிறவங்க உடனே கூட ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் ஒன்று இப்போ வண்டி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் சில நாட்கள் வச்சுருப்பாங்க. இத்தனை கிலோமீட்டர் ஓடுச்சுன்னா வந்து வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடினா ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணணும், எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடினா ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றணும், அதை பற்றி சொல்லுங்கள். கரெக்டாக வண்டி வந்து 2,500 கிலோமீட்டர் எல்லா வண்டிக்குமே டூ வீலரு மொத்தமே 2,500 கிலோமீட்டர் ஓட்டினா ஆயில் மாற்றணும். அப்போ தான் அந்த ஆயில் திக்னஸ் கம்மியாக இருக்கும், திக்னஸும் இருக்கும், வண்டி நாய்ஸும் இருக்கும். அதிகமாக ஓட்டினா ஆயில் செம்மல் வந்துடும், அப்படியே ஆயில் லெவல் கம்மியாகிடும். அது மாதிரி ஆயில் இன்ஜின் மாற்றிடலாம். ஆயில் சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் பண்ணால் கரெக்டாக 10,000 கிலோமீட்டரில் பண்ணிடணும். எப்படின்னா அது நம்ம இன்ஜின் ஓட அந்த நம்ம தேவை. மற்றபடி பிரேக் ஷூ இதுங்கெல்லாம் தேவை, அதெல்லாம் நம்ம நாளுக்கு ஓட அது ஒன்றும் அடிக்கடிக்கு மாற்றலாம். சர்வீஸ்ன்னு பண்ணால் கரெக்டாக 10,000 கிலோமீட்டர் அப்புறம் பண்ணால் க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் வண்டி கரெக்டாக இருக்கும். 10,000 கிலோமீட்டர் பண்ணால் வண்டி புது வண்டி கூட இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கூட வச்சு ஓட்டிக்கலாம். அது மாதிரி இப்போ புதுசாக ஒரு வண்டி உங்ககிட்ட எடுத்து வந்து விடுறாங்க, இந்தாங்க சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி எடுத்து வந்து தராங்க. கரெக்டாக வந்து ஒரு 5-6 விஷயம் அப்படியே சொல்லுங்கள். இந்தந்த விஷயங்கள்லாம் முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து இது வரையும் நாங்கள் முடிப்போம் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வண்டியில் பண்ணுவீங்க? பெட்ரோலு அவங்க நார்மல் போட்டுறாங்க, கரெக்டாக ஆயில் செக் பண்ணணும். 3 கிலோமீட்டர் ஆயில் செக் பண்ணணும். அதே மாதிரி செயின் லூஸ் ஆனால் செயின் டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக் மேக்ஸிமம் லூஸ் ஆனால் உடனே டைட் பண்ணணும். இல்லை அப்படியே இருந்து ஓட்டினே இருந்தாங்கன்னா செயின் கட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ஆயில் இல்லாமல் 2,000 கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஆயில் சுத்தமாக கலைச்சுன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும். ரெண்டாவது ஃபால்ட்டு. நெக்ஸ்ட் பிரேக்கு லூஸாக ஓட்டினே இருந்தாங்கன்னா பிரேக் திடீர்னு சடனாக ஆச்சுன்னா போல்டு கட் ஆகிடும். அதுக்கு ஒரு சப்போர்ட் போல்டு அது கட் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஜாம் ஆகிப்படும். இருக்குது இந்த 3 தான் விஷயம் இருக்குது. அதுதான் நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். மற்றபடி கஸ்டமர் அந்த இது பண்ண புதுசாகிறவங்கள தான் ரெகுலராக ஓட்டுறவங்க ஆயில் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் செயின் பிரேக் அது வரைக்கும் செக் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் வண்டி இப்போ 2,500 கிலோமீட்டருக்கு உத்தரவு வந்து வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எங்கேயாவது வந்து ஒரு லாங் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த லாங் எடுத்துகிட்டு போகும்போது நடுவில் இடைப்பட்ட அந்த காலத்தில் வந்து சும்மா இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும், எதுக்கும் ரெகுலராக செக் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணலாம்? லாங்கு போகும்போது அதான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆயில் செக் பண்ணணும். மீடியம் அதுதான் வண்டிங்களை பொறுத்த வரைக்கும் ஆயில் முதல் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் செயின் பிரேக் செக் பண்ணிட்டு அது பாட்டு மாமூலாக போகலாம். மற்றபடி வேறு வண்டி ஒரு வண்டி இங்கே காயிலாம் வீக் ஆகிட்டு மயிலாம் நெஞ்சின்னு போனால் காயில் போயிடுச்சுன்னா காயில் மாற்ற வேண்டி தான். 3 விஷயம் இது கரெக்டாக பண்ணோம். ஆயில் செயின் பிரேக் செக் பண்ணால் அது லாங்கில் எந்த பிரச்சனையும் வராது, போயின்னே இருக்கும். அது அதே மாதிரி லாங் போகும்போது ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஒரு டைம்ல வண்டி ஒரு 10 நிமிஷம் 1/4 ஹவர் நின்று ஆட விடணும். ஓவர் போயின்னு இருந்தா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிடும். அப்போ ஆயில் 102 காலி வந்து கஷ்டம். ஒரு 5 ஹவர் 6 ஹவர் போகிறோமா, ஒரு 2 ஹவர் போகிறோமா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உக்காஞ்சி போகணும். ஒரு மணி நேரம் இருந்தால் கூட வண்டி ஒரு கூலிங் கம்மியாயிடும். அப்படியே அந்த இன்ஜின் வந்து அலுமினியம் இதுதான், அதனால எவ்வளோ கூலிங் வருமோ அவ்வளோக்கு நிற்க வச்சா ஓவர் கூலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் தானா இது ஆகிடும். இப்போ ஒரு புதுசாக ஒரு வண்டி ஒன்று எடுக்கிறாங்க, அந்த வண்டி இத்தனை 1000 கிலோமீட்டர் வரையும் ஓட்டினா நல்லாயிருக்கும், சர்வீஸ்லாம் பண்ணி இத்தனை 1000 கிலோமீட்டர் வரையும் ஓட்டினா அந்த வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வண்டியை எத்தனாயிரம் கிலோமீட்டர் வரையும் ஒருத்தர் வந்து அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும்? அதான் சார் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க 30,000 கிலோமீட்ரு 50,000 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். வண்டிக்கு முதல்ல இன்ஜின் ஆயில் தான் தேவை. இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருந்துச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் நம்ம வச்சு ஓட்டலாம். அதே மாதிரி செயின் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணின்னு நம்ம அப்பயே ஃபால்ட் ஆச்சா மெக்கானிக் சைட்டு போனோமா ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சு எடுத்து போயிட்டா ஒன்றும் இல்லை. இருக்கு நம்ம ஓட்டினே இருந்தால் என்ன ஆகுது, இன்னும் 2 தேய தான் செய்யும், இன்னும் 2 ஃபால்ட் வரதான் செய்யும். அதான் விஷயம். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் கரெக்டாக 2,000 கிலோமீட்டர் மாற்றிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி மாற்றாமல் ஓட்டினே இருந்தால் தான் ஆயில் ட்ரையாக ஹீட் ஆகும், இன்ஜின் அப்படி தீது. நம்ம கூட கை வச்சுனே இருந்தால் நம்ம எப்படி ஆகும் அது மாதிரி தான் வண்டி கூட. அந்த கிலோமீட்டர் அளவுக்கு ஆயில் மாற்றினா தான் கரெக்டாக வண்டி ஓடும். இல்லையா வண்டி அப்படி தீஞ்ச மாதிரி வந்து வரும், அதுக்கே நம்மளுக்கே வாசனை வரும், ஓவர் இன்ஜின் ஹீட் ஆகும், அன்னைக்கு காலில் வைக்க முடியாது, ஆனால் வரும். அந்த டைம்ல போய் செக் பண்ணா ஆயில் இருக்கு சுத்தமா. திடீர்னு நம்ம ஆயில் ஊத்தணும் வச்சுக்கா, ஏற்கனவே அது எதனா சவுண்ட் வந்து நின்று இருக்கும், நம்ம அந்த ஆயில் ஊத்துமோ புகை தள்ளும், அப்படின்னா போர் போயிடும். அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வச்சுங்கிற பொறுத்து தான் எதுவுமே வண்டிங்க. அதே மாதிரி ஆயில் முக்கியம், ஆயில் தான் செக் பண்ணும். நீங்கள் நல்லா சொன்னீங்க, இது மாதிரி ஆயில் செக் பண்ணி ஓட்டினா தான் வண்டி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. எங்கள் கடைக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் கடைக்கு வந்தாங்கன்னா சர்வீஸ் பண்ணுவீங்க, வேற என்னென்னலாம் பண்ணுவீங்க வண்டியை? இல்லை சார், முதல்ல வண்டி வந்தால் வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுவோம். மொத்தம் பார்ட்ஸ் மொத்தம் கைட்டு முதல் க்ளீனாக வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டோம். வாட்டர் சர்வீஸ் பண்ணி வந்ததுமே 2 வீல் பிரேக் மொத்தம் கைட்டிடுவோம். அதே மாதிரி
2 வீல் கட்டிடுவோம். ஃப்ரண்ட் போருக்குள்ளே பால்ஸ் வரும், அது போயிட்டு தான் மாற்றிடுவோம். போருக்கு ஆயில் வரும், ஃப்ரண்ட் ஆக்ஷன் வரும், அந்த ஆயில் மாற்றுவோம். மற்றபடி வேறு என்ன சாபான்னு போதோ அதே மாதிரி பேக்கில் அதே மாதிரி கைட்டு மாற்றுவோம். அதே மாதிரி இன்ஜினுக்குள்ளே என்ன போதோ அது மாற்றுவோம். இல்லை மேலே கார் போட்டு யார் க்ளீன் பண்ணி மாட்டோம். அதான் ஒரு சர்வீஸ் ஃபுல் பண்ணுறதுனா அதான் ஒன்று. மற்றபடி இன்ஜின் ஆயில் கன்ஃபார்மாக மாற்றுவோம் போயிட்டுனா. இல்லை இடையில மாற்றிட்டு நான் வந்துட்டு இது வரைக்கும் பண்ணாங்கன்னா அது வரைக்கும் நாங்கள் இன்ஜின் ஆயில் விட்டு மிச்சர்லாம் பார்த்துருவோம். அது செக் பண்ணுவோம் ஆயில் மாற்றிக்கிறாங்க இல்லைன்னு. அது ஓகேனாங்கன்னா அப்படியே அவ்வளோ வண்டி டெலிவரி வாங்கி. இப்போ இன்ஜின் ஆயில் நீங்கள் மாற்றுறேன்னு சொன்னீங்க. இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு ஏற்கனவே வேஸ்ட் ஆகிற ஆயில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இன்ஜின் ஆயில் இருந்துச்சுன்னா அதுலேயே கூட ஊற்றிடுவீங்களா, இல்லை அந்த ஆயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் ஊற்றுவீங்களா? அது எப்படின்னா நாங்கள் செய்கிற இது வரைக்கும் ஆயில் மாற்றினா மொத்த ஆயில் ட்ரைவ் பண்ணிவிடுவோம். அதுக்கும் ட்ரே வச்சு அந்த போல்டு கைட்டி மொத்த ஆயில் ட்ரைவ் பண்ணிட்டு 2 பக்கம் சாசி அது அடியில் கொஞ்சம் எங்கள் மூலையில் நின்று இருக்கும். 2 பக்கம் சாசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நிற்க வச்சு இது பண்ணிட்டு திரும்பி போல்டு போட்டு டைட் பண்ணிட்டு ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வண்டி ஓட விட்டு தான் வண்டியை நாங்கள் டெலிவரி பண்ணோம். ஏன்னா மொத்த ஆயில் ட்ரை ஆயிடுது. வண்டி இன்ஜின் மேலே ஏறணும், அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஓட விடணும். அப்படியே ரேஸ் பண்ணிட்டா வண்டி சீஸ் ஆகிடும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஆயிலாம் அப்படியெல்லாம் ஊற்றுறாங்கன்னா அது எப்படின்னா புகை தள்ளுதுக்கு பாருங்க வண்டிங்க. அதனால ஆயில் சீக்கிரம் காலியாகும். அதனால அப்படியே லெவல் பார்த்து அப்படியே அந்த டாப் அப் வர அளவுக்கு செக் பண்ணி அப்படியே ஓட்டிவாங்க. தவிர மற்றபடி இன்ஜின் ஆயில் எல்லா மெக்கானிக்குமே அப்படி தான் செய்வாங்க. மொத்த கீழே இறக்கிட்டு தான் செய்வாங்க. மற்றபடி இந்த போர் போயிட்டுனா அதனால வேஸ்ட் ஆகிடுது இல்லை ஆயில் 1 லிட்டர். அதனால பாய் ஆயில் அது எடுத்து வச்சிங்கன்னா ஆயில் ஊற்றி ஓட்டலாம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ செயினுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க, செயின் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இந்த செயின் ஸ்ப்ரே போடுறது பெஸ்ட்டா இல்லை ஆயில் போடுறது பெஸ்ட்டா? செயின் ஸ்ப்ரேனா இப்போ வந்து ஓரிங் டைப் மாதிரி வந்து பெரிய பைக்கெல்லாம் இந்த பல்சரு எப்செட்லாம் அந்த மாதிரி வண்டிக்கு தான் இந்த செயின் ஸ்ப்ரே போடணும். நம்ம இந்த மாதிரி சாதாரண வண்டிலாம் ஆயில் போட்டாவே சரியா போடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஆயில் கிரீஸ் போடலாம், எல்லா வண்டியுமே போடலாம். செயின் ஸ்ப்ரேனா அந்த ஓரிங் இருக்கிறதுனால அதுக்குது அதுனா கொஞ்சம் தாங்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஓட கொஞ்சம் ட்ரை ஆகும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அந்த ஓரிங்க்கு வரைக்கும் தான் அந்த செயின் ஸ்ப்ரே. இந்த வண்டிங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஆக தேவை ஆயில் கிரீஸ் இது 2 தவிர வேறு எதுவும் போடத்து கூடாது. ஆயில் வந்து வண்டியிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த வண்டியிலேருந்து எடுக்கிறீங்களே, இந்த ஆயில் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க? அந்த ஆயில் அதுதான் நம்ம செயினுக்கு விடலாம், பிரேக் பெடலுக்கு விடலாம். நம்ம எதுக்கு நம்ம ஃப்ரீயாக ஓடணுமோ அது எதுக்கு விட்டுக்கலாம். அது பற்றி ஒன்று அதுக்கு தான் அந்த ஆயில் எடுத்து வைக்கிறோமே, வேறு ஒன்றும் யூஸ் ஆகாது. வேறு எதுக்கும் யூஸ் ஆகும், அதுக்கு வரைக்கும் தான் யூஸ் ஆகும். மிச்ச பேர் அப்படியே இருக்கும், வேறு எதுவும் பண்ண முடியாது. உங்கள் வண்டியில் உங்கள் கடைக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நீங்கள் வந்து வண்டி சர்வீஸும் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் வந்து பஞ்சர் இது மாதிரிலாம் கூட வந்து போடுறீங்க. இப்போது இதுக்கெல்லாம் வந்து பஞ்சர் போடுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ காசு வாங்குறீங்க? வண்டி சர்வீஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ காசு வாங்குவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஃபுல் சர்வீஸ் பண்ணுறதுனா 350 ரூபா வாங்க சார். பஞ்சர் போடுறதுனா 50 ரூபா வாங்குவோம். அவ்வளோ வீல் கைட்டி மாட்டினா 60 ரூபா வாங்குவோம் பஞ்சருக்கு. ஃபுல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 350 ரூபா வாங்குவோம். அதே மாதிரி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது தனி, ஸ்பேர்ஸ் வாங்கிறது அது தனி. நம்ம லேபர் வரைக்கும் 350 ரூபா, மிச்சர்லாம் தனி. இப்போது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இந்த தொழில் நீங்கள் இப்போ தனியாக செய்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வேற ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு வந்து இப்போ நீங்கள் தனியாக செய்கிறீங்க. உங்களுக்கு மாதம் வருமானம் இந்த தொழிலில் வந்து எவ்வளோ கிடைக்குது? ஏன் காலையில் எத்தனை நம்ம செங்கல் வந்தால் வண்டிக்கு விடுங்க. அதில் 1-2 பஞ்சர் வரும், அது போக செல்ல வேலை. ஒரு நாளைக்கு ஒரு 500 600 கிடைக்கும் சார். ஒரு நாளைக்கு 500 ஒரு 600 கிடைக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி சர்வீஸ் பண்ண முடியும் உங்களால்? கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க, நிறைய பேரை போட்டு வேலைகள் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் தனியாளாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு நான் எத்தனை வண்டி சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரினா எத்தனை வண்டி சர்வீஸ் பண்ணுவீங்க? நான் வண்டி இருக்கிறதுனால நானே வாட்டர் சர்வீஸ் பண்ணணும், ஸ்பேர்ஸ் நானே போய் வரணும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு 3 வண்டி நம்மளால சர்வீஸ் பண்ண முடியும் சார். ஏன்னா எந்த சில்லற வேலையும் நம்மளே பார்க்கணும், பஞ்சர் நம்மளே அப்படி போகிறதுனால ஒரு நாளைக்கு அதனால ஒரு 2 வண்டி கேரண்டி நம்மளால செய்ய முடியும். அதே ஆளுங்க பசங்க தான் அது ஒரு 5-6 வண்டி கூட எடுத்து செய்யலாம். அவ்வளோதான் மீடியம், அது மாதிரிலாம் செய்ய முடியும். ஒரு 5 வண்டி செய்யலாம். ஒரு பையன் இருந்தாங்கன்னா நம்ம வண்டியாக இருந்தால் ஒரு 2 வண்டி, ஒரு வண்டி செய்யலாம். மேக்ஸிமம் எல்லா வேலையும் பார்த்துன்னு வந்து அதுக்கு நம்ம அதிகமாகலாம் எடுக்க முடியாது. இப்போ புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது? யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து பிஸ்னஸ் தராங்க? நீங்களே யோசிப்பீங்க, இவங்க ஒரு கஸ்டமர் எப்பயுமே ஒரு தடவை போயிட்டு 2வது தடவை வந்தால் நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் இங்கே வராங்களா? அவங்களுக்கு எது மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்னுடைய சர்வீஸ் இப்படி தான் இருக்கும், ஒரு பெஸ்ட்டாக தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க? அது மாதிரி தான் சார், நம்ம சின்ன ரிப்பேருனாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி சர்வீஸ் நாம் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி தான் எந்த பண்ணி கொடுத்து தான் இப்போ நெக்ஸ்ட் அவங்களே தான் வராங்க நம்மகிட்ட திருப்பி. நல்லா பண்ணுறீங்க, அதனால நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே வராங்க. பென்சிலேருந்து இருக்குது, ஷாப் கூட வராங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே காங்கநல்லூர்லேருந்து வராங்க. அப்போத்துக்கு டைம் இருந்தால்
பண்ணி எடுத்து போயிடறாங்க, வண்டி நல்லா செய்கிறாங்க அப்படின்ட்டு தான் வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. வேலை செய்யறதுக்கும் இப்போ நீங்கள் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? என்னன்னு நம்ம கடையில் வேலை செய்யணும்னா ஓனர் கேட்டு நம்ம செய்யணும், அது ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் கரெக்டாக இருக்காருன்னா அவர் சொல்லி தான் நம்ம இது பண்ணணும். இது நம்ம கடையாக இருக்கு, நம்ம இஷ்டப்படி செய்யலாம். இந்த ஃபால்ட்டு இது கரெக்டாக இருக்குது இதுன்னு நம்ம யோசனை பண்ணி ஒரு 10 நிமிஷம்னாலும் நம்ம இஷ்டப்படி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அனுப்பலாம். அந்த விஷயம் வேறு. இப்போ உங்களுக்கும் வந்து 2 வீலர் யூனியன்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த யூனியன்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் வந்து கிடைக்குது? யூனியனில் வந்து நாங்கள் ஒரு சங்கம் மாதிரி, அது இந்த புது வண்டிங்களாம் டெலிவரி பண்ணுறாங்களா, அதுக்கு ஒரு மீட்டிங் வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. மற்றபடி நாங்கள் ஒரு யூனியனில் எது இருந்தாலும் சப்போர்ட் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து கேட்பாங்க, செய்வாங்க. அதுதான் ஒரு விஷயம், வேறு ஒன்று பெனிஃபிட் அவ்வளோதான். இந்த கடை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ரெஜிஸ்டர் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? அது மாதிரி ஏதாவது? அது மாதிரிலாம் இல்லை. நம்ம டூல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பேர் நம்ம தேவையானது வாங்கி வச்சு நம்ம கடை ஓப்பன் பண்ணலாம். அதே நம்ம போய் சேரனாலும் சேரலாம், யூனியனில் இல்லை வானா இருக்கலாம்னு இருக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நம்ம சேர்ந்து அவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க. அது எதுனா மீட்டிங் மாதத்துக்கு ஒரு டைம் போனோம், எதனா ஒரு கம்பெனிக்கு யார் கூப்பிட்டாங்கன்னா அந்த டைமில் நம்ம போய் நின்னா அவங்க அந்த இது சொல்லுவாங்க, அந்த பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த விஷயம் வேறு. நீங்கள் படிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னமா வரணும்னு ஆசைப்படுறீங்க? படிக்கும் போது அவங்க தான் படிக்க வைக்கிறோம், அவங்க தான் இஷ்டப்படணும். நம்ம எப்படி சொல்கிறது, என்ன மட்டும் படிக்க வைக்கணும் தான் ஆசைப்பட்டாங்க நம்மளுக்கு வழியாக ஃபீல்டு. அது மாதிரி பசங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி படிக்க வைக்க வேண்டியதான். நம்ம ஆசைப்படி ஒன்றும் இல்லை, அவங்க என்ன இஷ்டப்படுறாங்களோ அதை படிக்க வேண்டியதான், அவ்வளோதான் விஷயம். இப்போ உழைப்பால் வந்து 10 வருஷமாக வெளியில் வேலை செஞ்சுட்டு நீங்களே வந்து சொந்தமாக கடையும் போட்டிருக்கிறீங்க. அந்த உழைப்பை நம்பி தான் வந்து நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு என்றைக்குமே அவங்களுக்கே தெரியும், கஷ்டப்படுறவங்களுக்கு என்றைக்குமே ஆண்டவன் கை கொடுப்பான். அதுதான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உக்காஞ்சி சாப்பிட்றவங்க எப்படியோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஆண்டவன் அந்த கை கொடுப்பான், அவ்வளோதான் நம்மளுக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட 2 வீலர் மெக்கானிக் வேல்முருகன் அவர்கள் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை 2 வீலர் சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்டோம், அதை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8
விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் பவித்ரா மேடம். வணக்கம் சுரேஷ். ஆக்சுவலாக சம்மர் டிப்ஸில் வந்து இன்னொரு டவுட் ஒன்று. தயிரை வந்து எல்லாருமே வந்து சம்மரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க.
அது சில பேர் வந்து ஹீட்டுன்றாங்க, சில பேர் கோல்டுன்றாங்க. அது கொஞ்சம் விளக்குங்க எங்களுக்கு. தயிர் வந்து நிறைய பேர் ஹீட்டு கோல்டுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் நம்ம அது எப்படி சாப்பிட்றோன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ தயிர் பார்த்திங்கன்னா, தயிரை அப்படியே சாப்பிட்டோன்னா நிறைய பேர் ஹீட்டுன்றாங்க. அதே தயிரை நம்ம மோர் அடித்து குடிக்கும் போது ரொம்ப உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அந்த மோர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம லெசியாகவும் சாப்பிடலாம், இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பட்டர் மோர் அந்த மாதிரி கொஞ்சம் மசாலா மோராகவும் செஞ்சு சாப்பிடலாம். தயிரே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றவங்க தயிர் கொஞ்சம் தாளித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இன்னமும் நல்லது அது. இப்போ வந்து நைட்டு நம்ம புளிக்க வைக்கிறோம், எப்போவுமே வந்து தயிர் வந்து நைட்டு தான் நம்ம புளிக்க வைப்போம். ஆனால் சம்மர் சீசனில் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் தயிர் வந்து போட்டிங்கன்னா 11-12க்குலாம் யோகட்டாக இருக்கும். அது புளிச்சும் ரொம்ப புளிக்காமல் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில். அந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னமும் நிறைய நல்லது இருக்குது அந்த தயிரில். ஸோ தயிர் வந்து ரொம்ப புளிச்சு சாப்பிட்றத விட ஒரு 8 மணி நேரம் ஓவர் நைட்டு நம்ம சம்மரில் விடுறதோட காலையில் போட்டு மத்தியானம் சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ நிறைஞ்சது யோகட்டாக சாப்பிடும் போது. ஆமாம், இப்போது தயிர் கூட வந்து ஆனியன் சேர்க்குறாங்க, அந்த காம்பினேஷனை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப கோல்டு, ரொம்ப குளிர்ச்சி தரும்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனியன் கூட சேர்த்தோம்னா? ஏன்னா பிரியாணி கூட அதுதான் வெங்காய பச்சடியாக கொடுக்குறாங்க. சொன்ன உடனே தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது பிரியாணி வந்து யூஸ்வலாக நம்ம பாஸ்மதி ரைஸ் பச்சரிசியில் தான் செய்வோம், அது ரொம்ப சூடு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வெங்காயம் அது கூட நம்ம வெள்ளரிக்காவும் போட்டு செய்வாங்க. இது 3மே உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற பெஸ்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ சம்மரில் வந்து நீங்கள் சாதாரணமாகவே தயிரோட வெள்ளரிக்காய் சேர்த்து அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் வேணும்லாம் போட்டுக்கலாம், இல்லை உப்பும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இன்னமும் ரொம்ப நல்லது. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நம்ம தயிரோட சேர்த்து சாப்பிடும் போது அதில் இருக்க வேல்யூஸ் வந்து ரொம்ப 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 நல்லது. ஓகே மேம். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெல்லூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். நீ ஹாவ் என்னங்க புரியலையா? பயப்படாதீங்க, சைனீஸ்ல ஹாய் சொன்னேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடு சைனா. என்னங்க, சைனாவை பார்க்க போறன உடனே எப்ப பேக் பண்றது, எந்த ஃபிளைட்டை பிடிக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஹாயா உட்காந்துக்கிட்டே சைனாவை ரசிக்கலாம். சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல சைனாவை பற்றின பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சைனா தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்திருக்கும் நாடு. பரப்பளவில் உலகில் 3வது இடத்தையும் ஜனத்தொகையில் நம்பர் 1 இடத்தையும் பெற்றிருக்கு. 9.6 மில்லியன் சதுர அடி நிலப்பரப்பும் 18,000 மைல் கடற்கரை நீளத்தையும் கொண்ட இந்த நாடு உலக வரைபடத்தில் ஒரு கோழியின் உருவத்தை போல காட்சியளிக்கிறது. கொரியா, வியட்நாம், லாவோஸ், பர்மா, இந்தியா, பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், மங்கோலியா, ரஷ்யா போன்ற நாடுகள் சைனாவை சுற்றியுள்ளன. சைனா அடர்ந்த காடுகள், மலைகள், குளிர்ந்த பாலைவனங்கள், சமவெளிகள் என பலவிதமான நிலப்பரப்புகளை கொண்ட நாடு. சீன மக்கள் சைனாவின் நிலப்பரப்பை 4 பகுதிகளாக பிரித்துள்ளனர். வடக்கு, தெற்கு, தென்மேற்கு மற்றும் குயிங்ஹாய் டிபெட்டியன். இப்பகுதிகளில் வாழும் மக்கள் அப்பகுதிகளுக்கேற்ப தங்கள் பழக்க வழக்கங்களில் மாறுபடுகிறார்கள். சைனாவின் மொத்த ஜனத்தொகையில் 95% பேர் வடக்கு மற்றும் தென் பகுதியில் தான் வாழ்றாங்க. இப்ப நாம சைனா போனா அங்க என்ன மொழி பேசுவாங்க? இதுல என்னங்க சந்தேகம், சைனீஸ் தானேன்னு கேப்பீங்க. ஆமாங்க, சைனீஸ் தான். ஆனா சைனீஸ் மொழி என்பது
மண்டேரியன், கேண்டானீஸ்னு இரு வகையான வழக்கு மொழிகளா பேசப்படுது. ஆனா ஸ்டாண்டர்ட் சைனீஸ்னு மண்டேரியனையே உபயோகப்படுத்துறாங்க. மேலும் சிறிய அளவுல மாங்டியன், திபெட்டியன், உய்ஹூர், சூவாங் போன்ற பிற மொழிகளும் பேசப்படுது. இங்க வாழற மக்கள்ல 91.5% பேர் ஹான் சைனீஸை சார்ந்தவங்க. மற்றபடி ஜூவாங், மஞ்சு, உய்ஹூர், ஹூய் என பலவிதமான மக்களும் வாழறாங்க. சைனா ஒரு சோசியலிஸ்ட் நாடு. ஜனத்தொகையில் முதலிடத்தில் இருக்கும் சைனா உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சக்தியா உருவாகிட்டு இருக்கு. சைனாவின் கரன்சி யுவானின் மதிப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. சைனாவில் உள்ள முக்கியமான இடங்களை இப்ப பார்க்கலாம். சைனாவின் தலைநகரம் தாங்க பீஜிங். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. 2008ஆம் ஆண்டின் ஒலிம்பிக்ஸ் இங்க தாங்க நடந்தது. மிகவும் நேர்த்தியான நகரமைப்பை கொண்ட இந்த நகரம் நவீன காலத்திற்கேற்ப பல உருமாற்றங்களையும் கண்டு இப்போ எல்லா வசதிகளும் கொண்ட நகரமாகவும் பழமையான பாரம்பரிய சின்னங்களையும் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பீஜிங்கின் வானை முட்டும் கட்டிடங்கள், மேற்பாலங்கள் காண்போரை பிரமிக்க வைக்கும். பீஜிங்கை சீன மக்கள் பழங்காலத்தில் பாசமா பெலுரிக்னு அழைச்சாங்க. பீஜிங்ல 500,000 வருடங்களுக்கு முன்பிருந்தே மனிதர்கள் கூட்டமாய் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. மங்கோலியர்கள் சைனாவை கைப்பற்றிய காலத்தில் தாது, அதாவது சிறந்த தலைநகரம் என்னும் பெயர் பெற்றது. பீஜிங்கில் காணப்படும் மிகவும் புகழ்பெற்ற ஃபர்பிடன் சிட்டி மற்றும் டெம்பிள் ஆஃப் ஹெவன் போன்ற இடங்கள் மிங் வம்சம் சைனாவை ஆண்டபோது கட்டப்பட்டவையாகும். பல ஆட்சியாளர்கள் காலத்தில் பலவிதமாக உருமாற்றம் பெற்ற பீஜிங் தற்போது உலகிலுள்ள பெரிய தலைநகரங்களில் ஒன்றாக சிறந்து விளங்குகிறது. அதே சமயம் வளர்ந்து வரும் நாடுகள் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனையான சுற்றுச்சூழல் மாசுபாடு பிரச்சனை பீஜிங்கையும் விட்டு வைக்கவில்லை. அங்க போனா மிகவும் கவனமா வண்டி ஓட்டுங்க. பீஜிங்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள் டெம்பிள் ஆஃப் ஹெவன், டியான்மென் சதுக்கம் மற்றும் ஃபார்பிடன் சிட்டி. அடடே, முக்கியமான ஒண்ணை விட்டுட்டோமே, அதாங்க கிரேட் வால் ஆஃப் சைனா. சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. இத பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது யுனெஸ்கோ ஒரு உலக புராதன சின்னமா அறிவிச்சிருக்கு. ஒரு பெரிய பாம்பு மாதிரி பாலைவனம், புல்வெளிகள், மலைகள் என சைனாவின் கிழக்கிலிருந்து மேற்கு வரை வளைஞ்சு போற இந்த சுவர் சுமார் 8851.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் இச்சுவர் கிமு 416 முதல் கிபி 1644ஆம் ஆண்டு வரை சைனாவை ஆண்ட பல மன்னர்களால் பராமரிக்கப்பட்டும் கட்டப்பட்டும் வந்துள்ளது. இப்பொழுது காணக்கூடிய சுவர் பெரும்பாலும் மிங் வம்ச மன்னர்களால் 1368 1644 வரை கட்டப்பட்டது. நம்ம நிலாவுக்கு போனாலும் இந்த சுவரை பார்க்கலாம்னு சொல்றாங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. பீஜிங்குக்கு பெயர் சேர்க்கிற இன்னொரு முக்கியமான இடம் ஃபர்பிடன் சிட்டி எனப்படும் அரண்மனை மியூசியம் தாங்க. பொதுமக்கள் இதுக்குள்ள நுழைய முடியாத காரணத்தால் இதுக்கு ஃபர்பிடன் சிட்டின்னு பேர் வந்தது. செவ்வக வடிவத்தில் இருக்கும் இந்த பேலஸ் தான் உலகத்திலேயே பெரியது. இந்த அரண்மனையை கட்ட 14 வருடங்கள் ஆனதாம். இது கற்கள், வெள்ளை அரிசி, சுண்ணாம்பு, சிமெண்ட் மற்றும் முட்டையின் வெள்ளை கருவால கட்டப்பட்டதாம். பெரும்பாலும் மஞ்சள் நிற கற்களாலேயே இந்த அரண்மனை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த இடத்தை பொதுமக்கள் பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க தானே? கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க, நானு, யார் வேணும்னாலும் ஃபார்பிடன் சிட்டிக்குள்ள போகலாம். தேவை ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான். சரிங்க, பீஜிங்க சுத்தி பார்த்தாச்சு. இப்ப ஏதோ லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? அப்ப சரி, ஒரு பிளேட் தோசை, 2 இட்லின்னு ஆர்டர் பண்ணாதீங்க. சைனால சைனீஸ் ஃபுட் தானேங்க கிடைக்கும். சரி,
சைனீஸ் ஃபுட்ன உடனே நூடுல்ஸ் மட்டும்தானு நினைச்சிடாதீங்க. இங்க பலவிதமான உணவுகள் இருக்கு. அவை எல்லாவற்றிலும் நிறம், மனம் மற்றும் சுவை ஆகியவை முக்கியமானதா கருதப்படுது. ஒரே விதமான பொருட்களை கொண்டு வெவ்வேறு விதமான பதார்த்தங்களை சீனர்களால் மட்டுமே செய்ய முடியும். சீனர்கள் சாப்பிடுவதற்கென்றே சாப்ஸ்டிக்ஸ் எனப்படும் குச்சிகளை பயன்படுத்துகின்றனர். இவை பெரும்பாலும் மரத்தினால் செய்யப்படுபவை. சோ இப்பவே போய் 2 சாப்ஸ்டிக்ஸ் வாங்குறீங்க, அதை வச்சு சாப்பிட பழகுறீங்க. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது உலகத்திலேயே மிகவும் பெரிய நகரமான ஷாங்காய். இது ஒரு வர்த்தக நகரம். ஜன நெருக்கம் அதிகமா உள்ள இந்த நகரம் கிழக்கின் பாரிஸ்னு செல்லமா அழைக்கப்படுது. 1842ஆம் ஆண்டில் நடந்த முதல் ஓபியம் போருக்கு பிறகுதான் இந்த நகரம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. உலகின் மிக உயர்ந்த கட்டிடங்களில் ஒன்று ஷாங்காய் நகரத்தை சேர்ந்ததுதான் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. சைனா என்கிற நாடு வெளிநாட்டவர்களுக்கு முழுமையா தெரிவதற்கு முன்னாடி பட்டுச்சாலை, அதாவது சில்க் ரோடு என்னும் வழிதான் சைனாவை மேலை நாடுகளோடு இணைத்தது. உலக புகழ் பெற்ற சீனப்பட்டை இந்த வழியாத்தான் வணிகர்கள் ஒட்டகங்கள் மூலம் எடுத்துச் சென்றனர். இந்த சில்க் ரோடின் ஆரம்பமும் முடிவுமாயிருந்தது ஜியான் மாநகரம்தான். ஜியானில் பல பழங்கால அரண்மனைகள் பகோடாக்களை கொண்டது. இங்கே காணப்பட்ட ஒரு அரசரின் கல்லறையில் அவரை காக்க டெரகோட்டாவால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சேனையே இருந்ததாம். இந்த டெரகோட்டா சிலைகள் ஒவ்வொன்றும் நிஜ மனிதர்களை மாதிரியா கொண்டு செய்யப்பட்டவையாம். மேலும் அவற்றோடு கூட விலை மதிப்பற்ற தங்கம், வைடூரியங்கள், பொக்கிஷங்களும் கிடைத்ததாம். இத்தகைய செல்வ செழிப்பு வாய்ந்த நகரம் 10ஆம் நூற்றாண்டில் டாங் வம்சத்தினரின் ஆட்சியின் போது கலகங்களால் அழிந்துவிட்டது. ஜியானில் மிஞ்சியிருக்கும் அழகை ரசித்துக் கொண்டே வாங்களேன். ஒரு கப் டீ குடிக்கலாம். சரி, என்ன வகை டீ உங்களுக்கு பிடிக்கும்? டீல என்ன பெரிய வகை? பிளாக் டீ, ஸ்ட்ராங் டீ, லைட் டீ, மிஞ்சி மிஞ்சி போனா கிரீன் டீன்னு சொல்லுவீங்க. ஆனா சைனால 100க்கும் மேற்பட்ட தேநீர் வகைகள் இருக்கு. இவற்றை கிரீன் டீ, பிளாக் டீ, ஊலாங், ஒயிட் டீ, சென்டட் டீ என 5 வகைப்படுத்தியுள்ளனர். டீயை எப்படி தயாரிப்பது, எப்படி பயிரிடுவது, அது எப்படி உருவானது என்பதை சொல்வதற்கென்றே சா ஜிங் எனும் நூல் சைனாவில் உள்ளது. சைனாவில் டீ குடிக்கிறதுனா சும்மா இல்லைங்க, அத ஒரு மரியாதைக்குரிய சடங்கா அவங்க நடத்துறாங்க. சீனர்களின் தேநீருக்கு குறைந்தபட்சம் 2000 வருடங்கள் வயது இருக்கும். சோ சைனா தான் முதல்ல டீ குடிக்கிற பழக்கமுடைய நாடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்து நாம பார்க்க போறது சைனால இருக்க 2 முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். ஹாங்காங் டிஸ்னி லேண்ட் பென்னிஸ் பே லாண்டோ தீவில் மீட்டெடுக்கப்பட்டுள்ள நிலத்தில் அமைந்துள்ளது. ஹாங்காங் டிஸ்னி லேண்ட் ரிசார்ட்ல அமைஞ்சிருக்கும் முதல் தீம் பார்க் இதுதாங்க. இந்த பார்க் 12 செப்டம்பர் 2005ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. டிஸ்னி ரிசார்ட்டை கட்டும் போது வடிவமைக்கும் போதும் சீன பண்பாடு, பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு மிகவும் கவனமா இருந்தாங்க. இந்த தீம் பார்க்கில் இருக்கும் நடிக உறுப்பினர்கள் கேண்டனீஸ், ஆங்கிலம் மற்றும் மாண்டேரியன் போன்ற லாங்குவேஜ்ல பேசுவாங்க. இந்த இடத்துக்கான வழிகாட்டி வரைபடங்கள், அதாங்க கைட் மேப்ஸ், பாரம்பரிய மற்றும் எளிமையான சீன மொழியிலையும் அத்துடன் ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் ஜாப்பனீஸ் மொழியிலையும் வெளியாகின்றன. ஜியூ ஷைகாவ் பள்ளத்தாக்கு எனப்படும் ஜியூ ஷைகாவ் வேலியில் இயற்கை பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா அமைந்துள்ளது. இது தென்மேற்கு சீனாவின் வடக்கு சிச்சுவான் மாகாணத்தில் அமைந்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கு திபெத்திய பீடபூமி, அதாங்க டிபெட்டியன் பிளாட்டூல இருந்து சுமார் 72,000 ஹெக்டேர்ஸ், அதாவது 180,000 ஏக்கர் வரை நீண்டு இருக்குங்க. இத 1992ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்னு அறிவிச்சாங்க. 1997ல வேர்ல்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்னு பெயர் சூட்டி பெருமைப்படுத்தினாங்க. அடுத்து நாம ஷூசோ எனும் ஒரு அழகிய நகரத்தை பார்க்கலாம். தோட்டங்கள் நிறைந்த இந்நகரம் மார்க்கோ போலோ எனும் மேலை நாட்டு அறிஞரால் மிகவும் போற்றப்பட்டுள்ளது. என்னதான் காலப்போக்கில் இந்நகரம் இயந்திரங்களால் மாசுபட்டாலும் அதையும் தாண்டி
சில தோட்டங்கள் இன்னும் கூட சைனாவோட இயற்கை அழகை எடுத்து காட்டுது. இங்கிருக்கும் சில்க் மியூசியம் மிகவும் புகழ் பெற்றது. குங்சு எனப்படும் சீனர்களின் ஒரு வகையான இசை வழி நாடகம் இந்த நகரத்தில் தான் உருவானது. இந்த குங்சு தான் மற்ற பல கலைகளுக்கும் தாய் என்கிறார்கள் சீனர்கள். உலக புகழ் பெற்ற பெக்கிங் ஓபேராவும் இதிலிருந்து தான் உருவானதாம். ஷூசோவில் இருந்து வரும்போது மறக்காம ஷூசோ எம்ப்ராய்டரி துணிகளை வாங்கிட்டு வாங்க, சரியா? பட்டு நூலில் செய்யப்படும் இவ்வகை எம்ப்ராய்டரி மிகவும் அழகானது. அது மட்டும் இல்லைங்க, இரு பக்கமும் ஒரே மாதிரி தெரியக்கூடிய விசேஷமும் பெற்றது இது. சைனாவில் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லைங்க, பலவிதமான கலைகளும் இருக்கு. இசை வழி நாடகங்கள் சீனர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு. ஓவியம், கேலிகிராஃபி போன்ற கலைகள் சைனாவில் பல வருடங்களா சிறப்புற்றிருக்கு. மேலும் போர்சிலைன் எனப்படும் வெள்ளை களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் சைனாவின் கலைத்திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். இவை மிகவும் நேர்த்தியான முறையில் சீன குயவர்களால் செய்யப்படுகின்றன. பல்வேறு காலகட்டத்தில் செய்யப்பட்ட பழமை வாய்ந்த போர்சிலைன் பாத்திரங்கள் மிகவும் விலை மதிப்பு பெற்றவையாக கருதப்படுகின்றன. சைனாவின் கும்ஃபு அல்லது ஊஷோவின் மதிப்பு உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கும் தெரியும்ல? சைனாவில் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லைங்க, பலவித கலைகளும் இருக்கு. இசை வழி நாடகங்கள் சீனர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொழுதுபோக்கு. சீனர்கள் கலை மட்டுமல்லாது அறிவியலிலும் முன்னோடிகளாய் இருந்தனர். உலகின் முதல் வழிகாட்டும் காம்பஸ் சீனர்களால் உபயோகிக்கப்பட்டது. காகிதம், கன் பவுடர், பட்டாசு, கடிகாரம், அபாக்கஸ் முதலியவற்றை கண்டுபிடித்தவர்களும் சீனர்கள்தான். முதலில் அச்சிட்டு புத்தகங்களை படித்தவர்களும் சீனர்கள்தான். சீனர்களின் நாகரிகம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து செழிப்புற்று விளங்கியுள்ளது. அவர்களின் வரலாறு கிமு 21ஆம் நூற்றாண்டிலிருந்தே குறிக்கப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றையும் தாண்டி சீனா மிகுந்த இயற்கை வளங்களை கொண்ட நாடு. தங்கம் விளையிற பூமிங்க சைனா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலைங்க, இப்போதைக்கு உலகத்திலேயே அதிகமா தங்கம் ஏற்றுமதி செய்யும் ஒரே நாடு சைனா தான். மேலும் பல வகையான தாது பொருட்கள், இரும்பு, நிலக்கரி என அனைத்தும் பெற்ற தன்னிகரான நாடா விளங்குது சைனா. சைனாவில் காணப்படும் இயற்கை அழகும் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. இதன் மலைப்பகுதிகள் உயர்ந்தும் தாழ்ந்தும் பலவித உயிரினங்களுக்கு உறைவிடமாவும் இருக்கு. சைனாவில் மட்டுமே காணப்படுற பாண்டா கரடிகள் உலகத்துல அழியும் நிலையில் இருக்கிற விலங்குகளில் சின்னமா இருக்கு. இதே போன்று பலவிதமான விலங்குகள், பறவைகள், மரம், செடி கொடிகள்னு பலவற்றுக்கு சைனா தாய் நாடா விளங்குது. இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட சீன நாட்டோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். என்னங்க, வீட்ல இருந்தபடியே சைனாவை சுத்தி பார்த்துட்டீங்களா? நீங்க சைனாவுக்கு போகும்போது மறக்காம பார்த்து ரசிக்க வேண்டிய இடங்கள் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டுக்கு பறக்கிறதுக்கு ரெடியா இருங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். எழுத்தாக்கம் தியோஃபிலா பால், குரல் வண்ணம் காயத்ரி மற்றும் நல்ல கருப்பன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நம்ம எல்லாருக்குமே திருமணம் முடிஞ்சிட்டா ஒரு குடும்பம், குழந்தைங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். தனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே கடினமாயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொல்லியே பல பெண்கள் அப்படியே ஆயிட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. உண்மையில பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் இன்னும் வீரியத்தோடையும் பொறுப்புணர்வோடும் செயல்பட முடியும். திருமணம்ங்கிறது பலம், பலவீனம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ரீதேவி கண்ணன். ஸ்ரீதேவி கண்ணனை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஸ்ரீதேவி கண்ணனை பொறுத்த வரைக்கும்
பெண்களோட சமூக வாழ்க்கைய திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னன்னு பிரிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில திருமணம் கூட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். மதுரையை சேர்ந்த ஸ்ரீதேவி கண்ணன் MBA படிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா தன் வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு இன்னைக்கு பல முகங்கள். இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை ஏஜென்சியான CBI ட்ரெய்னிங் அகாடமியில மேலாண்மை பயிற்சியாளர், பெண்கள் மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், கிராமப்புற பெண்களின் பொருளாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு கள பயிற்சியாளர்னு பல தளங்கள்ல வேலை பாக்குறாங்க. அமெரிக்கா, ஸ்ரீலங்கான்னு பயிற்சி எடுக்கவும் பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் பறந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கணவர் கண்ணன், அவரு வழக்கறிஞரா இருக்காரு. 2 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீராம் +2 படிக்கிறாரு. ஹர்ஷவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. நம்ம மதுரையில இருக்க வடிவீஸ்வரத்துல வசிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அப்பா பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு. அம்மா இல்லத்தரசி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. எந்த செயலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசமாவும் தனித்துவமாவும் இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நம்ம ஸ்ரீதேவிக்கு வேத வாக்குங்க. செஸ், வாலிபால், பாட்டு, பேச்சு, எழுத்துன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாங்க. ஸ்கவுட்ல ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பல கனவுகள் ஸ்ரீதேவி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த தருணத்துலதான் அவங்க ஆசைகளுக்கு பூட்டு போடுற மாதிரி வந்தது திருமணம். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பமும் குழந்தைங்களும் தான். வேற எந்த ஆசைகளையும் லட்சியத்தையும் வச்சுக்காத, நிறைவேறாம போச்சுன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கிற இந்த சமுதாயத்துல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அட்வைஸா வந்துகிட்டே இருந்தது. மத்தவங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்கன்னு சொந்தக்காரங்கன்னு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் படிக்கிறது, எழுதுறதுன்னு கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்ரீதேவி. எந்த ஒரு சூழல்லையும் தனக்கு பிடிச்சத பண்ணணும்னு வெறித்தனமா இருந்தோம்னா எப்படியாவது எந்த வகையிலயாவது நேரத்தை ஒதுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி தாங்க சாட்சி. ஒரு நாள் அவங்க கணவர் கண்ணன், நீ விரும்பினா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொன்னாராம். இத கேட்ட நம்ம ஸ்ரீதேவிக்கு ஒரே சந்தோஷம். அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளுக்கும் சாவி கிடைச்சது. இந்த திருமணம் ஸ்ரீதேவிக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம செய்யற செயல் யாரையும் பாதிக்காம இருக்கணும். வேகமாவும் விவேகமாவும் செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை கத்து கொடுத்தது. பல அனுபவங்கள் கிடைச்சது நம்ம ஸ்ரீதேவிக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. பொதுவா ஏற்றுமதி இறக்குமதியில பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா முழு கவனமும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலை. இங்குள்ள உற்பத்தியாளர்களையும் வெளிநாட்டுல இருக்க வியாபாரிகளையும் இணைச்சு செயல்படணும். இதுக்கு கவனம் சிதறாம உழைக்கணும். ஆனா பெண்களுக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாச்சே. இன்னைக்கு சரியா சமைச்சோமா, கேஸ அணைச்சோமா, வீட்டை பூட்டினோமா, கணவருக்கு சாப்பாடு பிடிச்சதா, பிள்ளைங்க டெஸ்ட் எப்படி எழுதினாங்கன்னு பல டென்ஷன். இதுல எங்க முழு கவனம் செலுத்துறது? ஆனா கொஞ்சம் தைரியமும் சமரசம் இல்லாத உழைப்பும் இருந்தா நிச்சயமா இதுல நிலைக்க முடியுங்க. விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா போதும், உடனே அவங்கள வித்தியாசமா பாப்போம். அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிப்போமே தவிர நல்லது என்னன்னு சிந்திக்க மாட்டோம். பல கேள்விகள் நம்ம மனசுல முளைச்சிடும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க கணவர் ஸ்ரீதேவிய ஒரு மாதிரியே பார்த்தாராம். ஆனா ஸ்ரீதேவியோட தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அனுமதிச்சாரு. முதல்ல ரொம்பவே எளிமையா தொடங்கினாங்க. லெதர், சில்க் ரெண்டையும் ஆஸ்திரேலியா, கத்தார், டென்மார்க் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பினாங்க. பிசினஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்ச நாள்ல இத பத்தி சில செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்ரீதேவியை தேடி வர ஆரம்பிச்சாங்க. பல பெண்கள் இந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இத கத்துக்கணும்னு ஸ்ரீதேவி கிட்ட வந்தாங்க. இத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியும் முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கள தேடி வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறத பார்த்துட்டு பிருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. ஆங்கிலமும் இணைய அறிவும் இருந்தாலே ஏற்றுமதி மூலம் இந்த உலகத்தையே வெல்ல முடியுங்க. இவங்க அளித்த பயிற்சி ரொம்ப சுலபமாவும் அந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. இவங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பெண்களுக்கு அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்கிற வாய்ப்பும் கிடைச்சது.
பல பெண்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம்னு வாழ்க்கையில தான் சொந்த கால நிக்க இந்த பயிற்சி ரொம்பவே உதவியா இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தைரியமூட்டவும் வழிகாட்டவும் ஏற்பாடுகள் குறைவாதாங்க இருக்கு. அரசு தரப்புல அதுக்கான வாய்ப்புகளும் திட்டங்களும் இருந்தாலும் அது முழுமையா எல்லாரையும் போய் சேரதில்ல. பெண்களும் இந்த சூழ்நிலையில பொருளாதார சக்தியா மாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டை கவனிச்சுக்குவாங்க, ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தையோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாசமானா வீட்டு வாடகை, மளிகை செலவு, கரண்ட் பில்லுன்னு மாசம் முழுக்க செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில ஒருத்தருடைய வருமானம் பத்துறதில்ல. அதனால பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிறது இல்ல. அமைப்பு சாரா தொழில்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரியான உடல் உழைப்பு கொடுத்தாலும் ஆண்களுக்கு அதிக சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கிற நிலைமைதான் இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், அதாங்க இந்த சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்றமே, அதுல மட்டும் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான பெண்கள் உழைப்ப கம்மியா எடை போடுறத மாத்தணும்னா பெண்கள் சுய தொழில் முனைவோரா மாறணுங்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவி. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதானே இப்படி 10 பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியானா இப்ப இருக்க நிலைமை மாறிடும்ல. அது மட்டும்தான் மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இருக்க ஒரே வழின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. இந்த எண்ணத்தை வளரும் இளம் பருவத்துல இருந்தே பெண்களுக்கு சொல்லணும்னு கல்லூரிகள்ல இலக்கா வச்சு போய் பேச தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. பெண்கள் தொழில் முனைவோரா ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், இந்த பரந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு, எது மாதிரியான தடைகள் எல்லாம் கடக்க வேண்டி இருக்குன்னு அவங்களோட சொந்த அனுபவங்களை முன் வச்சு மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஸ்ரீதேவி இந்த மாதிரி பல விதங்கள்ல தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்த பெண்களுக்கு சொல்லி தராங்க. இவங்க மூலியமா பல பெண்கள் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரது மூலமா நம்மளும் வளர முடியுது, மத்தவங்களும் வளர முடியுது. அமெரிக்க உள்துறை சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை தெற்காசிய பகுதிகளுக்காக கல்வி பரிமாற்ற திட்டம் ஒண்ணு செயல்படுத்தப்படுதுங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகளில் இருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் தொழில் முனைவோர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை தேர்வு செஞ்சு அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மூலமா உலகளாவிய நடைமுறை கல்வியை பயிற்றுவிக்கிறதா இந்த திட்டம். தென்னிந்தியாவில இருந்து அந்த பயிற்சிக்கு ஸ்ரீதேவியை தேர்வு செஞ்சாங்க. அது வேறு விதமான உலகத்தையும் வாழ்க்கை முறையும் ஸ்ரீதேவிக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த பயிற்சி மொத்தம் 35 நாள் நடந்துதான். பாதி நாட்கள் வகுப்பறை பயிற்சியாவும் அதுக்கு பிறகு கள பயிற்சியாவும் கொடுக்கறாங்க. அமெரிக்காவோட மேற்கு பகுதியில இருக்கிற நெவோடா மாகாணத்துல ரீனோ பூர்வ குடிமக்கள்னு மத்தியில வேலை செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அமெரிக்க அரசாங்கம் அந்த பூர்வ குடிகளோட மேம்பாட்டுக்கு நிறைய தொழில் பயிற்சிகளை வழங்குது. அத ஆய்வு செய்யற பணிதான் ஸ்ரீதேவிக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே வியப்பும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவிக்கு. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பூர்வக்குடி மேம்பாட்டுங்கிற பேர்ல நாம அவங்க மரபையும் பாரம்பரியத்தையும் சிதைக்கிற வேலையத்தான் செய்யறோம். அவங்க முன்னேறணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணம் ரொம்பவே நல்லதுங்க. ஆனா அவங்க பாரம்பரியத்தை கண்டுக்காம நம்ம அவங்கள முன்னேற்ற பாக்குறோம், அதுதான் தப்பு. ஆனா அமெரிக்கால அந்த மக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்காம அவங்க வாழற பகுதியில கிடைக்கிற பொருட்களை வச்சு தொழில்களை செய்ய பயிற்சி கொடுக்கறாங்களாம். பயிற்சி கொடுக்கறதோட அவங்க விலகிறது இல்ல, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாடு முழுக்க சந்தைப்படுத்துறாங்களாம். அதனால அந்த பூர்வக்குடி மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களோட அமெரிக்காவில இருந்து வந்தாங்க நம்ம ஸ்ரீதேவி. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ கிராமிய தொழில்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு மண்பாண்ட தொழில எடுத்துக்கலாம். உன்னதமான கலை தொழில். பயிற்சியும் பாரம்பரியமும் இல்லாத யாருமே அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆனா அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு அடையாளம் இல்லாம இருக்காங்க. ஏன், இன்னும் சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. சில முற்போக்கு கலைஞர்கள் தொழிலை வித்தியாசப்படுத்தி அதே களிமண்ணுல சிலைகளையும் வடிவங்களையும் செஞ்சு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஓரடி இருக்கிற சிற்பம் 10,000 விலைக்கு போகுதுங்க. ஆனா இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்ல? இதுல சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் அந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அரசாங்கம் அவங்க வாழ்வாதார மேம்படுத்தணும், தொழில் திறனை ஊக்குவிக்கணும், புத்தாக்க பயிற்சிகளை தரணும். தமிழகத்துல உள்ள கிராமிய தொழில்களை பத்தி தீவிரமான ஆராய்ச்சியில இறங்கினாங்க ஸ்ரீதேவி. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களால முடிஞ்ச எல்லா பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டதால அமெரிக்காவோட கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை நடத்துற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல
சேரக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. தெற்காசியாவில 30 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ரீதேவியும் ஒருத்தர். அந்த கோர்ஸ் முடிவுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுல நம்ம ஸ்ரீதேவி கிராமப்புற பெண்களோட ஆரோக்கிய விழிப்புணர்வு பத்தி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாம் எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களாம். ஊர் ஊரா போய் பெண்களை சந்திச்சாங்களாம். அதிர்ச்சியான அனுபவங்கள் தான் கிடைச்சது. 90% பெண்களுக்கு அடிப்படை சுகாதார புரிதல் கூட இல்லையாங்க. நிறைய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு விஷயமாவே கருதல. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னு ஒரு நோய் இருக்கிறதே தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அறிகுறியும் நகரப்புறங்கள்ல மார்பக புற்றுநோய் அறிகுறியும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்களையெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புற வேலையில இறங்குனாங்க நம்ம ஸ்ரீதேவி. இந்த மாதிரி பல கிராமங்கள்ல போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஊர் ஊரா சுத்தமும் ஆரம்பிச்சாங்க. காசியாபாத்ல இருக்கிற சிபிஐ ட்ரைனிங் அகாடமில மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ட்ரெயினியா இருக்காங்க. நெருக்கடி சூழல்ல மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் மாரல் வேல்யூன்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்களாம் நம்ம ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் நண்பர்களோட சேர்ந்து மதுரைய மெடிக்கல் டூரிசம் சென்டரா மாத்துறதுக்கான வேலைகளையும் தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. இத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் ஸ்ரீதேவிக்கு குடும்பம் தாங்க பிரதானம். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையில இருந்தும் தவறுதில்ல. எல்லாத்தையும் சரிசமமா நிர்வகிக்க கத்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, நம்மள பல பேர் சாதிக்கணும்னு வெறியா இருந்தாலும் நிர்வாக திறமை இல்லாததால சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கு. குறிப்பா பெண்கள் நிர்வாக திறமை வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் குடும்பத்துக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்க முடியும். ஸ்ரீதேவி கண்ணனோட இந்த வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா பல திருமணமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்குன்னு இருக்க லட்சியத்தை அடைய தீவிரமா உழைப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு வகை பயிர்களுக்கு டிஏபி கரைசல் தெளிக்கும் முறை மற்றும் அதன் பலன் பற்றி பார்ப்போம். இலைவழி உரம் அளிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 20 லிட்டர் நீரில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்த பின்பு தெளிந்த நீரை துணியால் வடிகட்டி அதுடன் 180 லிட்டர் நீரை ஊற்றி நன்கு கலந்த பின்னர் மாலை வேளையில் செடிகளின் மீது நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். அல்லது 2 கிலோ பயறு ஒன்றரை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 30 மற்றும் 40ஆம் நாள் மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பயறு வகைகளில் பூக்கள் உதிர்வை தடுக்க 50% பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 40 மில்லி பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை 180 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். டிஏபி மற்றும் பயறு ஒண்டர் இலைவழி ஊட்டச்சத்து அளிப்பதன் பயன்கள் பற்றி பார்ப்போம். பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது, பூக்கள் உதிர்வை தடுக்கிறது, அதிக காய் பிடிக்க உதவுகிறது, காய்களின் எடை அதிகரிக்கிறது மற்றும் 2 மடங்கு மகசூலுக்கு வழிவகுக்கிறது. இச்செய்தி சுற்றிலும் இருக்கும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனோலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின்
கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுநர் பார்வையில் கல்வெட்டு அறிஞரும் தொல்லியல் ஆய்வாளருமான திரு புகழேந்தி அவர்கள் தமது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. கல்வெட்டு சார்ந்த செய்திகளை நாம் இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறோம். சரி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கல்வெட்டு என்றால் என்னங்க ஐயா? கல்வெட்டுகள் என்று சொல்லும்போது பாறையில் எழுத்துக்களே செதுக்கியுள்ளதால் அவற்றை கல்லில் வடிக்கப்பட்டதால் நாம் கல்வெட்டுகள் என்று சொல்லுகிறோம். அவற்றை கல்வெட்டுகள் எதுக்காக உருவாக்கப்படுதுங்க ஐயா? கல்வெட்டுகள் அரசருடைய ஆணைகள். அந்த கால பழங்காலத்தில் அவருடைய ஆணைகளை முதல்ல கல்வெட்டில் பொறிச்சு வைப்பாங்க. சரிங்கய்யா. அப்புறம் கல்வெட்டுகள் எதற்காக பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதான் அவருடைய ஆணைகள் அரசர் என்ன வெளியிட்டாரோ அந்த செய்தியை அப்படியே காலம் மாறாமல் குறிப்பிடுவதற்காக அவர் எழுத்துக்கள் குறிக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த கல்வெட்டுக்கு ஆணை என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்போ சொன்னாங்க, எந்த வருடத்தில் கரெக்டாக குறிப்பிட்டிருக்கோம். அதுலேயே அந்த ஆணைகள் தான் நம்ம கல்வெட்டுகளாக இருக்கிறது. சரிங்கய்யா. அப்புறம் வேலூர் கோட்டையில் கல்வெட்டு இருக்குதுங்களா? வேலூர் கோட்டை அவ்வளோ பெரிய கோட்டையில் கல்வெட்டில் ஒரே கல்வெட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கோட்டையை பற்றி சுற்றி 8 கிராமத்தில் 8 கல்வெட்டுகள் இருக்குது. அந்த 8 கிராமத்தில் அந்த கோயிலுக்கு அந்த கிராமங்களில் தானமாக கொடுத்தது மாதிரி தான் இருக்குதே தவிர அந்த கோயில் கட்டினதுக்காகவோ கோட்டையை கட்டினதா எந்த வரலாறும் கிடையாது. அந்த ஒரு கல்வெட்டு மட்டும்தான் கோயிலுள்ள இருக்குது. அதுவும் அந்த கோயிலுக்கு தானம் கொடுத்தது குறிப்பிடுது அந்த கல்வெட்டில். சரிங்க. வேலூர் கோட்டையை தவிர வேறு எங்கெல்லாம் கல்வெட்டு இருக்குதுங்க? அதாவது ஒவ்வொரு பகுதியும் அந்த கல்வெட்டுகள் தான் முக்கிய ஆதாரமாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வேலூருடைய முதல் ஆதாரமாக பகவதி மலையில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அது கிபி 9ஆம் நூற்றாண்டு. அதுக்கடுத்து இந்த பள்ளிக்கொண்டா பக்கத்தில் அகரம் இந்தாண்ட ஒரு கல்வெட்டு நானே கண்டுபிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப பழமையான கிபி 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலம். அது தமிழ் பிராமி எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்த கல்வெட்டு இருக்குது. அடுத்து கழனிப்பாக்கம் கிராமத்தில் ஒரு 10 கல்வெட்டு இருக்குது இந்த கோயிலில். இதெல்லாம் நான் ஆய்வு பண்ணுது. அது அடுத்து நம்ம காங்காயநல்லூரில் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. நம்ம சிறுகாஞ்சி கிராமத்தில் கல்வெட்டு இருக்குது. அரப்பாக்கத்தில் கல்வெட்டு இருக்குது. பூட்டுத்தாக்கில் கல்வெட்டு இருக்குது. இன்னும் பல இடங்களில் இருக்குதுன்னு. சரிங்கய்யா. அப்புறம் கல்வெட்டு மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாங்க? கல்வெட்டுக்கள்னாவே அது மூலம் எந்த அரசர் காலத்தில் குறிக்கப்பட்டதோ அந்த அரசருடைய காலத்தில் என்னென்ன விதிமுறைகள் இருந்தது, என்னென்ன தானம் கொடுக்கப்பட்டது, எப்படி வாழ்க்கை இருந்தது, அரசாங்க முறை எப்படி இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அத்துடன் இந்த தமிழ் மொழி அப்போ இருந்தது எப்படி இருந்தால் அதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அந்த கல்வெட்டு மூலம் தான் தெரிஞ்ச முடியும். அப்புறம் கல்வெட்டில் என்னென்ன வகைகள் இருக்குங்கய்யா? கல்வெட்டு என்பது ஒன்று கல்வெட்டு தானம் கொடுக்கறது இருக்கும். அடுத்தது கோயிலுடைய இருக்கும். அடுத்தது வரிகள் எப்படி விதிக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரியறது இருக்கும். இது கல்வெட்டு வகைகள் இருக்கும். அது இல்லாமல் மொழி வகைகளை பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த கல்வெட்டுங்களில். சரிங்கய்யா. கல்வெட்டை ஏன் மற்றவங்களால் சாதாரண மக்களால் படிக்க முடியல? கல்வெட்டு என்பது அந்த காலத்தில் அந்த மொழி எப்படி இருந்தது அதே முறையில் இருக்கும். எழுத்து முறை அது மாற்றம். இன்றைய முறையும் அவனுடைய இப்போ மொழி வளர்ந்து எழுத்து உருக்கள் இப்போ கணினிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. பழங்காலத்தில் எழுது குறைந்த அளவில் தான் இருக்கும் அதனுடைய வடிவம். அதனால் படிக்க முடியாது. அது வல்லுநர் மட்டும்தான் படிக்க முடியும். சரிங்கய்யா. செப்பேட்டுக்கும் கல்வெட்டுக்கும் உள்ள தொடர்பு எதனா சொல்ல முடியுங்களா? நிச்சயமாக தொடர்பு இருக்குது. அரசர் எந்தெந்த பகுதியில் அவர் பாறையில் கல்வெட்டு பதிக்கிறாரு அதில் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி சிலர் அந்த செப்பேட்டில் அதே சாசனத்தை அதில் முக்கியமாக சாசனம் தான் குறிக்கப்படும். செப்பேட்டில் அது பெருசாக இருக்கும். பாறையில் அவ்வளோ பெருசாக குறிக்க முடியாது. அதனால் செப்பேட்டில் குறித்து வைப்பாங்க. அந்த சாசனங்கள் தான் இருக்கும். முக்கியமாக கோயில் கட்டினதும் அது வழிபாடு முறையும் அதை பற்றியும் ஒரு மன்னருடைய அவனுடைய வரலாறோடு தெரிஞ்சுக்கலாம். செப்பேட்டில் அதில் குறித்து வைப்பாங்க. தன்னுடைய முன்னோர்கள் பற்றி அந்த வரிசையாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது பாறைகளில் குறிப்பிட்டிருக்காது. கல்வெட்டில் செப்பேட்டில் குறிப்பிட்டிருக்கும். ஐயா, கல்வெட்டை எப்படி படியெடுத்து படிக்கலாம்? அதை கல்வெட்டை நம்ம படிக்கணும் நேரடியாக போயிட்டு பாறையில் அங்கேயே படிக்க முடியும். இல்லைன்னா அதை படி எடுத்துன்னு அலுவலகத்தில் உட்காந்து தான் படிக்க முடியும். அது ஒரு நல்ல வழி நம்மளுக்கு படிக்கிறதுக்கு. அவ்வாறு படி எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக தனி பேப்பர் இருக்குது. அந்த பாறையை அந்த கல்வெட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பேப்பரை தண்ணியில் நனைச்சி போட்டு அது மேடு பள்ளம் இல்லாமல் ஒரு தனி அதுக்காக ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும். அதை தட்டணும்னா அது மேடு பள்ளம் பாறை எப்படி இருக்குதோ அப்படியே விழுந்துடும். அது மேலே நம்ம கருப்பு மையை தட்டினோம்னா அந்த மேடான பகுதி மட்டும் படியும். அந்த பள்ளமான பகுதி எழுத்துக்கள் அப்படியே இருக்கும்.
அந்த பேப்பர் எடுத்து வந்து நம்ம படிக்கலாம். அது படி எடுக்கணும். அதுக்கு பேர் படி எடுத்தல்னு பேர் அதற்கு. நீங்கள் பல ஆண்டுகளாக கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஆமாம். எந்த மாதிரி கல்வெட்டை கண்டு நீங்கள் வியந்து போயிருக்கீங்க? அதான் முக்கியமாக கல்வெட்டுன்றதே நம்ம தமிழ் மொழி இப்போ இருக்கிற மாதிரி தான் நான் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன் இருந்தேன். மதுரைக்கு அந்தாண்ட போயிட்டு அந்த பிராமி தமிழ் கல்வெட்டை பார்க்கும்போது அது வந்து கிமு 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் அவை. நான் அந்த மொழியை பார்த்து நானே பிரமித்து போனேன். தமிழ் இப்படி இருக்குதா, நமக்கே தெரியாத, படிக்க முடியாத அளவுக்கு 2000-3000 ஆண்டுகளாக எப்படி இருந்த எழுத்து வடிவன்றதை நான் பார்த்து ரொம்ப வியந்தேன். சுமார் ஒரு 75 கல்வெட்டுகள் மேல் மதுரையை சுற்றியுள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மிகவும் சிறப்புக்குரியவை. அந்த கல்வெட்டுகள் கல்வெட்டு வழி கூறும் தமிழ் எழுத்து முறைகள் எதனா சொல்ல முடியுங்களா? நிச்சயமாக. இந்த கல்வெட்டு கூட நம்ம எழுத்து முறைன்னா ஆரம்பத்தில் வந்து இருந்த தமிழ் வந்து அது பிராமின்னு சொல்லுவாங்க அந்த எழுத்து முறையை. அப்புறம் வளர்ச்சி பெற்று அதே வட்டெழுத்தாக மாறியது. மீண்டும் வளர்ச்சி பெற்று இன்றைய தமிழாக வளர்ந்துள்ளது. பிறகு கணினியில் இப்போ இருக்கிற தமிழாக வளர்ந்து இருக்குது. ஆனால் எப்போவுமே மொழி வந்து மாறினதில்லை, எழுத்து முறை மட்டும் மாறி இருக்கு. ஒரு 3 வகையான முறை, தமிழ் பிராமி, வட்டெழுத்து, இப்போ தமிழ்னு சொல்லிட்டு 3 வடிவங்களாக தமிழ் இருக்குது. உங்கள் ஆய்வில் சா ஜா கூட தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்கிறீங்க, அது எப்படிங்கய்யா? அதாவது ஷாஜா 2 தமிழ் எழுத்துன்னு நான் குறிப்பிட்டிருக்கேன் ஆய்வில். இப்போ ஷாஜா இல்லாமல் வந்து அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தின்னு வரோம். மொத்தம் 3 விதமான சான்றுகள் இருக்குது தமிழ் மொழிக்கு. ஒன்று வந்து இன்னை வேலும் ஷாஜா இல்லாமல் தமிழ் எழுத முடியாது. கிமு 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் அந்த கல்வெட்டில் இருக்குது. அப்போவே வந்து தமிழ் பிராமி கல்வெட்டில் ஷாஜா 2மே இருக்குது. அது ஒரு சான்று இருக்குது. அதே போல் நம்ம தொல்காப்பியத்தில் ஆ முதல் நா வரை என்று நம்ம 30 எழுத்துக்கள் என்று வரும். அந்த ஷாஜா 2ஐயும் சேர்த்தா தான் 30 எழுத்து வரும் அப்போது அந்த பழங்கல்வெட்டு பிரகாரம். ஆனால் அந்த 3 சான்றுகளும் நான் அதை நிரூபிச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். நல்ல விஷயங்கய்யா. அப்புறம் நீங்களே கண்டுபிடிச்ச கல்வெட்டு பற்றி சொல்லுங்கள். நானே கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், இங்கே மாதவனூர் பக்கத்தில் அகரம்சேரி கிராமத்தில் பார்கேஸ்வரர் கோயில்னு இருந்தது. அங்கே ஒரு கல்வெட்டு இருந்தது. அது ரொம்ப நாளாக யாரும் படிக்காமல் தெரியாமல் இருந்தது. ஒரு முறை நான் அந்த பகுதி பக்கத்தில் அதை பார்த்தேன். நான் அந்த கல்வெட்டு நான் சரியாக படிக்க முடியாமல் எடுத்துனேன். ஐராவத மகாஜனோட எனக்கு உதவி பண்ணார் அந்த கல்வெட்டு படிக்கிறதுக்கு. என்ன அந்த சிறப்புனா, தமிழ் பிராமி அந்த எழுத்துக்கள் வந்து தமிழ் வட்டெழுத்தாக எப்படி மாறி இதெல்லாம் சான்று இல்லாமல் இருந்தது. அந்த கல்வெட்டு மூலம் தான் சான்று நிரூபிக்கப்பட்டது. அதை மத்திய அரசோட எடுத்து தொகுதியில் சேர்த்துருக்காங்க. மாநில அரசும் வந்து அந்த கல்வெட்டு ஒரு சிறப்புக்குரிய கல்வெட்டாக தேர்ந்தெடுத்து அதை பாதுகாத்து வந்திருக்காங்க. அதற்கு அருகிலேயே ஒரு ஏரிக்கரை கல்வெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன் நான், பல்லவர் காலத்தது. அதுவும் வந்து ஒரு சிறப்பான கல்வெட்டு. ஒரு ஏரி எப்போ கட்டப்பட்டது, அது எதற்காக கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 கல்வெட்டு கண்டுபிடிச்சேன். அப்புறம் என்னுடைய ஆய்வில் இந்த காணி பக்கத்தில் ஒரு 10 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இருந்தாலும் அவை பொதுப்படியாக கோயிலில் இருக்குது அந்த கல்வெட்டுக்கள். அதில் செய்தி மட்டும்தான் சிறப்பாக இருக்குது. இந்த வரிகளை பற்றி எப்படி நிர்வாகம் பண்ணுறது, கோயில் எப்படி நிர்வாகம், ஊர் நிர்வாகம், வரிகள் இவற்றை பற்றி சிறப்பாக சொல்லுது. ஆனால் முக்கியமான கல்வெட்டு என்று சொன்னால் அகரம்சேரி பார்கேஸ்வரர் கோயிலுக்கு சிறப்பு கல்வெட்டு இந்திய அளவில் புகழ்பெற்றது. நன்றிங்கய்யா. அப்புறம் எந்தெந்த மொழிகளில் தமிழகத்தில் கல்வெட்டுகள் இருக்குதுங்க? தமிழகத்தில் முதல்ல தமிழ் மொழிக்கு முன்னால் பிராகிருதம், அதன் பிறகு சமஸ்கிருதம், அப்புறம் வந்தது நம்ம தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் தமிழகத்தில் வந்து பிராகிருதம் கல்வெட்டுகள் நம்மளுக்கு கிடைக்கல. அந்த பிராகிருத மொழிக்கும் தமிழ் எழுத்தையே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதற்காக வந்து நம்ம பொற்காசுகள், சாதவானர் காலத்துடைய காசுகள் நமக்கு சான்றாக இருக்குது அது மூலமாக. அடுத்து தமிழ் வட்டெழுத்து, சமஸ்கிருத எழுத்து வந்து நம்ம பகுதியில் வந்து குறிப்பிட்டு அந்த காலத்தையே பல்லவர் காலத்தில் எழுதியிருக்காங்க. ஆக வந்து தமிழ், சமஸ்கிருதம் இருக்குது. பிற்காலத்தில் தோன்றின தெலுங்கு மொழி கல்வெட்டுகளும் இருக்குது, கன்னட கல்வெட்டுகளும் நம்ம பகுதியில் இருக்கிறது. கல்வெட்டுகளை பற்றி சொல்லும்போதே எங்களுக்கும் அதில் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்படி இருக்கும்பொழுது கல்வெட்டு எங்கே படிக்கிறதுங்கய்யா? கல்வெட்டு படிப்புன்றது தமிழக அரசில் தொல்லியல் துறையில் மட்டும்தான் அந்த படிப்பு இருக்கிறது. அது வந்து நேரடியாக சென்று படிப்பில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அந்த படிப்பு, கல்வெட்டு படிப்பு. இருந்தாலும் அதுக்கு முதுகலையிலே வரலாறும் படிச்சிருக்கணும், தமிழ் படிச்சிருக்கணும். அது ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணணும். அதில் வெற்றி அடைஞ்சாலும் மட்டும்தான் அங்கே படிக்க முடியும். ஏன்னா மற்ற பல்கலைக்கழகத்துலேயோ மற்ற வேற எங்கேயுமே வந்து அந்த கல்வெட்டு படிப்பு கிடையாது. தொல்பொருள் ஆய்வுத்துறையில் மட்டும்தான் இருக்குது ஒரு சிறப்பு. அங்கே யாருன்னா படிக்கலாம், அது தகுதியாக இருந்தவங்க யாருன்னா படிக்கலாம். முதுகலை தமிழும் வரலாறும் படிக்கிறவங்க அந்த படிக்கலாம். ஆமாம், ஒரு சிறப்பாக அவங்க எதிர்பார்க்கணும்னா சமஸ்கிருதத்தை படிச்சுதான் எதிர்பார்ப்பாங்க. அதை படிக்கலாம், அதுக்கு தகுந்த வேறு தகுதிகளுக்கு எதிர்பார்ப்பாங்க அந்த நுழைவுத் தேர்வில்.
சிறப்பாக இருந்தால் நிச்சயம் படிக்கலாம், வாய்ப்பு கிடைக்கும். சரிங்கய்யா, அழிந்து வரும் கல்வெட்டுகளை பாதுகாக்கிறதுக்கு எதனா வழிமுறைகள் சொல்லுங்கள். நிச்சயமாக கல்வெட்டுகள்லாம் சிலர் கல்வெட்டு தெரியாமலே அழிஞ்சு விடுகிறது. முக்கியமாக கோயில்களில் இந்த கல்வெட்டுகள் அவங்களுக்கு தெரியாது. அந்த கோயில் பாதுகாப்பவர்களும் மற்றவர்களும் அந்த ஊர் அந்த கிராமத்துங்களும் அவங்க கோயில் பணியை சீரமைக்கும் போது அந்த கோயில் கல்வெட்டுகளை அழிச்சிடுறாங்க. அந்த மாதிரி அழிக்கப்பட்டதான் இன்னும் வேலூர் கோட்டையின் வரலாறு தெரியாமல் போச்சு நம்மளுக்கு. அதனால் அரசாங்கமும் பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்பட்டால் தான் ஒரு எழுத்து கல்லில் இருந்தால் அதை அழிக்காமல் பார்த்துக்கணும், நம்ம அதை பாதுகாக்கணும். அதனால் விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படுது. எந்த வகை ஆராய்ச்சிகள்லாம் செய்திருக்கீங்கய்யா? ஆராய்ச்சின்றதை விட நம்ம தமிழ் மொழியை பற்றி எழுத்துக்கள் அவனுடைய வடிவங்கள் ஆரம்பத்துலேயும் பிறகு எப்படி இருந்தது அந்த மொழியை பற்றியான நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் நான். அதுதான். அப்புறம் கல்வெட்டுகளோடு எப்படி தோன்றிச்சா முக்கியமாக நம்முடைய வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாறுகள் சரியாக அந்த கல்வெட்டு மூலியமாக கண்டுபிடிச்சேன் சிலது. இது மாதிரி அவனுடைய வரலாறுகள் முக்கியமாக நம்மளுக்கு கிடைச்சது. நன்றிங்கய்யா. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. கல்வெட்டுக்கள் தகவல்களை பதிவு செய்யும் கலைக்களஞ்சியங்களாக திகழ்ந்தமையை ஐயா அவர்கள் மூலம் அறிந்து கொண்டோம். நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறு ஒரு துறையை சார்ந்த வல்லுநரோடு அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம். உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடைகிறது இல்ல. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும்.
அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. தமிழ் சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VAT பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். செல்வம் என்றாலே பணம் தானே நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டுமா? பொதுவாக எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? கொஞ்சம் ஆழமா நினைப்பவங்க பொன், வெள்ளி, சொத்து இவை எல்லாத்தையும் செல்வம்னு சொல்வாங்க. ஒரு வகையில பணம், சொத்து இவற்றை செல்வம்னு சொல்றது பொருத்தமானதுதான். இவற்றை உடையவர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. செல்வம் உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பின் பிறருக்கு கொடுக்கலாம். பிறருக்கு வரும் துன்பங்களை தீர்க்கலாம். அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ செய்யலாம். அறச்செயல்களை செய்யலாம். அதன் மூலம் புகழ் பெறலாம். இதே செல்வம் தீயவர்களிடமிருந்தால் என்ன செய்யும்? அதனால் எத்தனையோ அழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த செல்வமானது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். செல்வம் சென்று விடக்கூடியது. அதனாலேயே இதற்கு செல்வம் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு உள்ளனர் போலும். கவிஞர் ஒருவர் உருண்டு ஓடிடும் பணம் காசு எனும் உருவமான பொருளே என்று பாடியதன் கருத்து மிகவும் பொருத்தமானதே. செல்வத்தின் பயன் ஈதலே. செல்வத்தை அடையும் பயன் என்ன? வறியவருக்கு கொடுப்பதே. அப்படி செய்வதில் ஓர் இன்பம் உண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையன் கடவுளை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினான். அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்குமே என்று தின்பண்டங்களையும் மதிய உணவையும் பையில் வைத்துக் கொண்டான். காலையில் இருந்து நடக்க ஆரம்பித்தவன் சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று அருகிலுள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கு வயதான பெண்மணி ஒருவர் புறாக்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். நடந்து வந்த களைப்பில் தாகம் எடுக்கவே தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பாட்டிக்கு தாகமாக இருக்குமோ என்று எண்ணி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். பாட்டியும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்துவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தார். அந்த சிறுவன் இதுவரை அவ்வளவு அழகான புன்னகையை பார்த்ததில்லை. அதனால் திரும்பவும் அவர்கள் புன்னகையை பார்க்க தான் கொண்டு வந்த உணவை பிரித்து கொடுத்தான். அந்த பாட்டியும் மீண்டும் அவனை பார்க்க புன்னகைத்துவிட்டு அவன் கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்துக் கொண்டே இருந்தனர். நேரம் ஆக ஆக அம்மா ஞாபகம் வந்தது சிறுவனுக்கு. அதனால் எழுந்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்தவன் சட்டென திரும்பி குடுகுடுவென்று ஓடி சென்று பாட்டியை கட்டி அணைத்துக் கொண்டான். பாட்டி அவன் செயலை பார்த்ததுமே மிகவும் பிரகாசமாக சிரித்தார்.
சிறுவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்த அவன் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மதியம் கடவுளுடன் சாப்பிட்டேன் என்றான். கடவுளின் புன்னகை மாதிரி நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை என்றான். கடவுளை வேறெங்கும் தேடாதீர். அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஒரு சின்ன புன்னகை, சின்ன உதவி செய்து பாருங்கள். சர்க்கரையை சுவைத்து பழகியவர்களுக்குத்தான் அதன் இன்பச் சுவை தெரியும். அதை பற்றி அறியாதவர்கள், அதை சுவைத்தறியாதவன் அதன் சுவையை அறிவானா? அவ்வாறே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றோம். இதையே வள்ளுவர் செல்வம் அழியும் தன்மையுடையது என்கிறார். நீங்கள் கேட்கலாம், செல்வமே நமக்கு வேண்டாமா என்று. கண்டிப்பாக வேண்டும். செல்வம் இல்லாவிடில் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. செல்வம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வமே வாழ்க்கையன்று. அதனால் செல்வத்தை தேடுவதும் அதை சேர்த்து வைப்பதுமே வாழ்க்கை என இருக்கக்கூடாது. செல்வத்தை பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்வது என்றால் தன் பசியை தனித்துக் கொள்வது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமே ஆகாது. அதனாலேயே வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் பொருட்செல்வம் மட்டும் குறிப்பிடாமல் வேறு பல செல்வங்களை பற்றியும் கூறியுள்ளனர். வாழ்க்கையை வாழ விரும்புபவன் பொருள் செல்வத்தை மட்டும் பெற்றவனாக இருத்தல் மட்டும் போதாது, வேறு பல செல்வங்களையும் உடையவனாக இருக்க வேண்டும். செல்வத்தை பொருள், உடைமை, ஆக்கம் என்று பல சொற்களால் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் 13 என்று சொல்லலாம். பொருள், கல்வி, கேள்வி, அடக்கம், அருள், அறிவு, அன்பு, ஆழ்வினை அதாவது முயற்சி, ஊக்கம், ஒழுக்கம், நான் அதாவது நாணம், பண்பு, பொறுமை. 13 செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவை ஆகும். இவை அனைத்தையும் உடையவனே வாழ்க்கையை வாழ்பவன் ஆவான். வாழ்க்கை என்றால் அதற்கு பொருள் மட்டும் போதாது. 13 செல்வங்களும் சேர்ந்ததே செல்வங்களாகும். இதையே வள்ளுவர் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்கிறார். இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான் பயனுடையவனாக இருப்பதே வாழ்க்கை. தன்னால் ஆன சிறு செயல்களை செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். செல்வத்தை தேடுவதும் அதை காப்பதையுமே கடமையாக கொள்ளக்கூடாது. பிறருக்கு பயன்படுவதே உண்மையான செல்வமாக கருத வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. VAT பண்பலை 90.8 VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது VAT பண்பலை 90.8 VAT பல்கலைக்கழகத்தின் CSRD-RS மற்றும் VAT பண்பலை 90.8 இணைந்து வழங்கும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மருத்துவர் மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அறிவுறுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட யாரு இருக்கான்னு பார்த்தலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம், உங்களை அறிமுகம் பண்ணிக்கோ. நான் என்னுடைய பெயர் டாக்டர் சசிரேகா. நான் ஒரு ஹோமியோபதிக் டாக்டர். நான் இங்கே வேலூரில் வந்து ப்ரைவேட்டாக கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சத்வாச்சாரியில் வள்ளலாரில் என்னோட கிளினிக் இருக்கு. சரி மேடம், இப்போ வந்து மருத்துவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான மருத்துவ முறைகள் இருக்கு. அதாவது அலோபதி இருக்கு, நேச்சுரல் மெடிசன் சொல்லக்கூடிய வந்து சித்தா, ஆயுர்வேதம், அதே மாதிரி அதுல ஒரு பிரிவு தான் வந்து இந்த ஹோமியோபதி. இந்த ஹோமியோபதி பத்தி மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா மேடம்? சொல்லலாம். ஹோமியோபதி வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ஜெர்மன் மெடிசன். இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க, மாற்று மருத்துவம் இது. இப்போ வந்து என்னென்னா வந்து ஹோமியோபதியிலன்றதை விட அதை தவிர்த்தும் வந்து ஆயுஷ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயுர்வேதா, யுனானி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே அந்த நேச்சுரல் ரெமெடிஸ் எல்லாம் வர்றது. அதில் அலோபதியில் வந்து இப்போது சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதால மக்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் வந்து இப்போ நிறைய ஹோமியோபதிக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது கம்பேரிட்டிவ்லி. இப்போ அலோபதிக்கு இதுக்கு கம்பேர் பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. அதுவும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு எந்த சோர்சஸ்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா பிளான்ட், கொஞ்சம் மினரல்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் சோர்சஸ் தான். அதுவும் இல்லாம இது வந்து இப்போ பொதுவா வந்து இம்யூன் சிஸ்டமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வந்து ஒன்ஸ் நீங்க இந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அந்த டிசீஸ் சொல்றதுன்னா இப்போ ஒரு கோல்டோ இல்ல ஒரு ஹெட் ஏக் அந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து மற்ற மெடிசன்ஸ்க்கு போனா ஃப்ரீக்வெண்ட் அட்டாக்ஸ் இருக்கும். ஆனா இப்போ ஹோமியோபதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த அட்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மேம், மக்களுக்கு வந்து ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்போ வந்து அலோபதினா வந்து இப்போ கைக்கு வந்து ஒரு கையில் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ஒரு மெடிசன் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி எல்லா வியாதிகளுக்குமே வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா? அந்த சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கும் கன்ஃபார்மாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹோமியோபதிலையும் அப்படி எல்லா டிசீஸ்க்கும் மருந்து உண்டு. அது ஹெட் டு ஃபுட் வந்து நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் இது டிசீஸ் இருக்குனாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹோமியோபதி கன்சல்டன்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஒரு சில இது மட்டும் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜரால மட்டும்தான் வந்து சரி பண்ண முடியும்ன்ற இருக்கிற டிசீஸ் தவிர்த்து அதுலேயுமே வந்து ஒரு சில டிசீஸ் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இல்லாமல் ஹோமியோபதியாலையும் கியூர் பண்ண முடியுது. மற்றபடி எல்லா டிசீஸ்க்கும் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் உண்டு. சரிங்க மேம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி கேட்ட கேள்விக்கு இது தொடர்புடையது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தலைவலிக்குதுன்னா உடனே வந்து மெடிசன், அதாவது ஒரு அலோபதி மெடிசனோ இல்லை வேறு விதமான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்துக்கிறாரு, உடனே அவருக்கு குணமாயிடுது. அதாவது ஒரு ஈவினிங்குள்ளேயோ இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ளேயோ வந்து குணமாயிடுது. ஆனால் அதாவது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இந்த கால அளவு எவ்வளோ? இப்போ வந்து ஒரு தலைவலிக்காகவோ இல்லை வந்து ஒரு வயிற்று வலிக்காகவோ வந்து மருந்து எடுத்துக்கிறாருன்னா அதனுடைய வீரியம், அதாவது உடனடியாக குணமாகுமா இல்லை வந்து அது கொஞ்சம் தாமதமாக ஆனால் ஒரேடியாக குணப்படுத்துகிற முறையும் இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ அந்த மாத்திரை எடுத்துக்கிறேன், எனக்கு தலைவலி உடனே போகுது, ஹோமியோவோ இல்லை மற்ற நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் தாமதமாகுது ஆனால் குணமாகுது, அது என்ன காரணத்தினால அது அப்படின்றது? அதாவது என்னன்னா தாமதம் ஆகுதுன்றது கிடையாது. இப்போ வந்து எப்பவுமே வந்து ஒரு இந்த டியூரேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒரு டிசீஸ் வருது, வந்த உடனே நாம வந்து ஹோமியோபதி டாக்டரை போய் பார்க்குறோம் அப்படின்னா இம்மீடியட்டா மருந்து எடுத்துட்டு இருக்கப்ப வந்து உடனே கண்டிப்பா அது கியூர் ஆயிடும். அப்படி இல்லாம நாம இதுக்குன்ட்டுன்னு ஒரு நாள் இல்ல 2 நாள் வேற மெடிசனை நாம ட்ரை பண்ணிட்டு அதுலயும் சரியா போகல அப்படின்றப்ப இதுக்கு வர்றப்ப அந்த டிசீஸோட ப்ராக்ரஸ் வந்து அதே ஒரு 2 நாளைக்கு ஆயிட்டு இருக்கும். அப்ப நாம மெடிசன் எடுக்கிறப்ப வந்து அது கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி ரொம்ப டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. எவ்வளோ நாள் அந்த டியூரேஷன், டிசீஸோட டியூரேஷன் இருக்கு, அதை பொறுத்து அது கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இதுவாகும். ஆனா சொன்ன மாதிரி வந்து அலோபதியில வந்து எடுத்தோடனே சீக்கிரமா சரியாகுது அப்படின்னா வந்து அந்த டிசீஸ் சீக்கிரமா அடுத்து வரப்போகுது அப்படின்ட்டுன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணாலும் அடுத்த அட்டாக்ஸ் வர்றதுக்கு வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் டிலே ஆகும். அடுத்ததாவது ஒரு கேள்வி மேம், இப்போ வந்து ஹோமியோபதி மெடிசனை வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நோய்க்காக இருக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்? சில ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா இந்த உணவு பழக்க வழக்கங்கள்? அதாவது ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் சில உணவு வகைகளை வந்து நம்ம தவிர்க்கணும், இந்த உணவு வகைகளை எடுத்துக்கூடாதுன்னு ஏதாவது விதிமுறைகள், கட்டுப்பாடு ஏதாவது இருக்கா மேடம்? கட்டுப்பாடுகள்ன்ட்டுன்னு பெருசா கிடையாது. இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ காஃபி அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. சில மசாலா பொருட்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து நமக்கு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸால கிடைக்கிற அந்த சோர்சஸ் வச்சுதான் வந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா இதோட இந்த ஸ்ட்ராங் ஓடர், அந்த ஸ்மெல்லோ அது வந்து நம்ம வாயில அந்த ஸ்மெல் இருக்கிறப்ப இந்த மருந்தை வந்து வேலை செய்ய விடாம தடுத்துரும். அந்த காரணத்துக்காக தான் வந்து இதை அவாய்ட் பண்ண சொல்றது. அப்படின்ட்டு நம்ம அப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணோன்னு கிடையாது. இப்போ காஃபி ஏதோ எடுத்துட்டு ஒரு 1 hour கழிச்சு அந்த மாதிரி மெடிசன் எடுத்துட்டா அந்த வாயில அந்த ஸ்மெல் இல்லாட்டி மெடிசன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணுன்ற காரணம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பரவலாக இருக்கிற ஒரு நோய் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோய். சர்க்கரை நோய்க்கு வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா? அது வந்து யாராவது இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? முழுமையாக குணமடைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதாவது இப்போ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து கம்ப்ளீட் அது வந்து அது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் தான். அதாவது ஒரு உடம்புல வந்து ஆல் ஓவர் த பாடி வந்து அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிறதால தான் வந்து ஏற்படுற ஒரு டிசீஸ் அது. ஸோ அதனால வந்து ஒரு மெடிசன் கொடுத்தோம் இப்போ உடனே அது சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு இதுக்கும் வந்து நம்ம பார்க்கறது புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் அதெல்லாம் கலந்து அந்த மெட்டபாலிசம் எல்லாமே அதில் அஃபெக்ட் ஆகுது.
ஸோ வந்து என்னன்னா மெயினாக நம்ம அதில் பார்க்க வேண்டியது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முக்கியம். மெடிசின்ஸ் எவ்வளோ எடுத்தாலும் நம்ம டயட்டையும் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது யூஸ்வலாக இப்போ எல்லாருக்கும் அதில் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. டயபெட்டிஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா வந்து நம்ம என்னென்ன எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ ஃபேட் இருக்கிறத, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம் அதெல்லாமே கூட கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதனால மெயினாக டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். கூட வந்து என்னன்னா எக்ஸசைஸ் மஸ்ட். ஏன்னா வந்து இப்போ எனர்ஜி வந்து இப்போ குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலை, இன்சுலின் செக்ரீட் பண்ணுது பேன்க்ரியாஸ். அது வந்து எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகாததால தான் உடம்புல அந்த சுகர் அப்படியே இருந்துட்டு அது பிளட்ல இதுவாகும். ஸோ அந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ எக்ஸசைஸ் வந்து இஸ் அ மஸ்ட்னு சொல்றாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து வாக்கிங் வந்து கண்டிப்பா அதுவும் கூட மெடிசனும் வந்து ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போகாம இருக்கும். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து ஆல் ஓவர் த பாடி அது அஃபெக்ட் பண்றதால ஐஸ், கிட்னி, ஹார்ட் அந்த மாதிரி மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே அது நாளடைவில் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இல்லைன்னா. ஸோ அதனால வந்து என்ன அப்படி பாக்குறோம்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மெடிசன்ஸ் அது லைஃப் டைம் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு இது இருக்கும் எல்லாருக்குமே. லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்றது கஷ்டமான ஒண்ணுதான். ஆனா நம்ம இதெல்லாமே கூட சேர்ந்து ஃபாலோ பண்றப்ப மெடிசனோட வந்து அந்த டோசேஜ் அதெல்லாம் வந்து கம்மியா ஆகும். இப்ப எடுக்கிற இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எடுக்கிறது போக போக வந்து அதோட டோசேஜை குறைச்சிக்கலாம். ஒரு பெட்டர் லிவிங்க்கு வந்து ஹோமியோபதியில கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. அதாவது வந்து அதை முழுமையா குறைக்க முடியலன்னாலும் கண்ட்ரோல்டா வச்சுக்க முடியும்னு சொல்லி. அடுத்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா மேம், இப்ப வந்து மற்ற மருத்துவ முறைகளுக்கும் நேச்சுரல் மெடிசன் அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசனான ஹோமியோபதிக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அலோபதிக்குன்னு பார்க்க போனா அது தெரியும், அதோட காம்போசிஷன் வந்து எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு தான். அப்படி ஹோமியோபதியில வந்து எல்லாமே நேச்சுரல் ரெமெடிஸ். அதனால வந்து அதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கெமிக்கல்ன்றதால அதில் எந்த மெடிசன் என்ன ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்குன்னு எடுத்தாலும் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்தாலும் இருக்கும். ஹோமியோபதியில் வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸுன்றது கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னா இது வந்து சைல்டு சேஃப் மெடிசன். சில்ட்ரனுக்கு வந்து என்னென்னா அவங்க அந்த மெடிசனை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ லாக்டேட்டிங் மதர்ஸோ இல்லை ப்ரெக்னென்ட் விமனோ அவங்க எல்லாம் வந்து அவங்களோட அந்த பிரெக்னன்சி பீரியட்ல அலோபதி மெடிசன்ஸே எதுவும் தேவை இல்லைன்னா எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் கூட வந்து ஹோமியோபதியை எந்த பயமும் இல்லாம எடுத்துக்கலாம். அது ஒரு மெயின் ரீசன். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராது, அந்த இருக்கிற பேபி உள்ள குழந்தைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்றதால பிரெக்னென்ட் விமனோ, லாக்டேட்டிங் விமனோ, நியூபார்ன் பேபிஸோ எல்லாருமே இந்த மெடிசன்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா இது வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். ஸோ வந்து நமக்கு உடனே அந்த டிசீஸோ ஒரு அலர்ஜிக் டிசீஸ் இல்லை வந்து வேற கோல்டு வேற எந்த அட்டாக்ஸால சீசனல் சேஞ்சஸால வர்றது எல்லாமே வந்து என்னன்னா நமக்கு ஃப்ரீக்வெண்ட் அட்டாக்ஸ் வந்து டிலே ஆகும். அதுதான் இதுல ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறதுல ஒரு மெயின் பெனிஃபிட் நமக்கு. நிகழ்ச்சிக்கு தொடக்கத்துக்குள்ளே சொன்னீங்க அதாவது ஹோமியோபதி மெடிசன்ல வந்து சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து எந்த விஷயத்திலுமே சைடு எஃபெக்டே இல்லையா மேம்? அது ஹோமியோபதியே சைடு எஃபெக்டே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஆமா, கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இல்ல. ஏன்னா இதுல எந்த கெமிக்கல்ஸும் இல்ல. கெமிக்கல்ஸ் இருந்தாதான் வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வரும். இதுல வெறும் நமக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிறதால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஓகே மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் உங்ககிட்ட வந்து எந்த ஒரு வியாதி, அதாவது முன்னாடி வந்து சர்க்கரை வியாதி பார்த்தோம், அதுல வந்து ஹோமியோபதிக்கு மெடிசன் இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் வந்து எந்த நோய்க்காக வந்து உங்ககிட்ட அணுகுறாங்க? எனக்கு இந்த வலி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எந்த வியாதிக்காக இப்போ உங்ககிட்ட அதிகமா வராங்க? அதுக்காக ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறதுக்காக பார்க்க போனோம்னா இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு எல்லாம் வந்து இப்போ ஜாயிண்ட் பெயின்ன்றது இருக்க தான் செய்யும். லேடிஸ்க்கும் வந்து இந்த மெனோபாசல் பீரியட்ல அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒன்று தான். ஹோமியோபதியில வந்து இந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் எல்லா இந்த ஜாயிண்ட் பெயினுக்கும் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ டே டு டே லைஃபே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜாயிண்ட் பெயின் இருந்ததுன்னா ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியாது, கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியாது, ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ண முடியாது, எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் ஈஸி பண்ணிவிடும். அவங்களோட எல்லா மூமெண்ட்டையும் வந்து கொஞ்சம் நல்லாவே இது நடக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஹோமியோபதிக் மெடிசன். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் மேம், அதாவது ஹோமியோபதி மெடிசனில் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது, பல நோய்களுக்கு மருந்துகள் இருக்குன்னு சொன்னீங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே.
இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹோமியோபதி டாக்டர் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். பல விஷயங்கள், அதாவது மக்களுக்கு தெரியாத ஹோமியோபதி பற்றிய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேம், நீங்கள் சொன்னீங்க அடுத்ததான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 மெடிசன், அதாவது இப்போ ஒருத்தவருக்கு வந்து நாள்பட்ட இதில் வந்து கால்வலி இருக்குது, அவர் வந்து அலோபதி மெடிசனும் எதை எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள், தலைவலிக்கோ இல்லை வந்து வேற ஏதாவது பிரச்சனைக்காக ஹோமியோபதி மெடிசன் எடுத்துருக்கு. ஸோ இதனால வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்லை, இப்போ வேற அலோபதி மெடிசனோ வேற ஏதோ எடுக்கிறப்ப ஹோமியோபதி மெடிசனும் கூட எடுக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. அது அந்த மருந்தோட இதுவும் இன்டராக்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் உண்டு பண்ணாது. அதனால தைரியமா மற்ற மெடிசன் எடுக்கிறப்ப இதுவும் கூட எடுக்கலாம். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கா? இந்த மெடிசன் சாப்பிடும்போது, பர்டிகுலராக இந்த மெடிசன் சாப்பிடும்போது எல்லா மெடிசன்லையுமே இருக்கும், இந்த மெடிசன் வந்து ஓவர் டோஸ் ஆகும், சில பேருக்கு சில மெடிசன்ஸ் ஒத்துக்காது. அலோபதியில் அது கன்ஃபார்மாக இருக்கும். அவங்ககிட்ட டாக்டர்கிட்டே சொல்லுவாங்க, எனக்கு இந்த மெடிசன் இந்த கெமிக்கல் ஒத்துக்காது டாக்டர், அதனால் இந்த மெடிசன் எழுதாதீங்க. ஸோ இப்போ ஹோமியோபதியில் இந்த மாதிரி அலர்ஜிக் விஷயங்கள் இருக்கா? அலர்ஜிக் விஷயம் அப்படின்ட்டுன்னு எதுவும் கிடையாது. இப்போ மெடிசன் எடுக்கிறதால அலர்ஜி வரும்னு கிடையாது. ஆனால் ஒரு சில சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அதுவும் பர்டிகுலராக அந்த ஸ்கின் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் தான். மற்ற இதுலலாம் கூட அந்த அளவுக்கு தெரியாது. அக்ரவேஷன்ட்டுன்னு ஒரு இது இருக்கும். சில பேருக்கு அந்த மெடிசன்ஸ் சரிப்படலை, இல்லை ப்ராப்பராக அந்த இதை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த ஒரு சில நேரத்தில் ஒரு அக்ரவேஷன்ஸ் தெரியும். அது சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு தான். மற்றபடி அதில் அலர்ஜிஸ்ன்ட்டுலாம் எதுவும் கிடையாது. அடுத்ததான் இப்பயும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு சைலண்ட்டாக இருக்கும் இந்த ஆஸ்துமா நோயின்னு. இந்த ஆஸ்துமா நோய் நாள்பட்ட நாள், அதாவது ரொம்ப நாளாக மெடிசன் ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு அப்சர்வேஷனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான மெடிசன்ஸ் ஹோமியோபதியில் இருக்கு. ஆஸ்மாக்கெல்லாம் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. பொதுவாக பார்த்து போனோம்னா இப்போ வின்டர் சீசனில் வரப்போ தான் அவங்களுக்கு அது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸாஜரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னென்னா பொதுவாக அவங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி அவங்களுக்கெல்லாம் இப்போ ஹோமியோபதியில் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. அவங்க தனியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். அலோபதிக்கும் இல்லை மற்ற இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்க்கும் சில விஷயம் சொன்னீங்க, அதாவது தாமதமாகலாம் ஆனால் ஃபைனலாக ஃபுல்லாக க்யூர் ஆகிடும்னு கம்ப்ளீட் ஆகிடும்னு சொன்னீங்க. சில சிகிச்சைகள் மூலமாக, அதாவது சில விஷயங்கள், சில நோய்களுக்கு அறுவை சிகிச்சைகள் ரொம்ப முக்கியம். அறுவை சிகிச்சை மூலமாக தான் அதுக்கு பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அலோபதியில் இருக்குது. ஹோமியோபதியில் அறுவை சிகிச்சை இல்லாமல் சில நோய்களுக்கு மருத்துவம் இருக்குன்னா, அப்படி ஏதாவது நோய்களுக்கு மருத்துவம் இருக்காங்க? இருக்குங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுல முக்கியமானது கிட்னி ஸ்டோன்ஸுங்க. அதாவது என்னென்னா யூரினில் இப்போ எல்லாருக்குமே நார்மலாக சால்ட் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூரினில் வெளியில் வந்துடும். ஒரு சில பேருக்கு சம் இம்பேலன்ஸால் அந்த சால்ட் மினரல்ஸ் ஒன்னோட ஒன்று கிளப் ஆகி அந்த ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆகுது. அதனால தான் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுறது. இதில் என்னென்னா வேரியஸ் சைஸஸ் இருக்குது. ஸ்டோன்ஸில் சைஸு, ஷேப்பு, அதை பொறுத்து கம்ப்ளைண்ட்ஸும் சிம்டம்ஸும் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ பார்க்க போனோம்னா பொதுவாக கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற ஸ்டோன் தான் காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு. இந்த ஆக்சலேட்டால் வரக்கூடிய ஸ்டோன்ஸை அடுத்து நம்ம அதை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம டயட் இதெல்லாமே கூட கொஞ்சம் நிறைய இருக்குது ஃபாலோ பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொமேட்டோஸ், காஃபி, சாக்லேட்ஸு, நட்ஸு, இந்த கிரேப், அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா இந்த டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் திரும்பி ரெக்கர் ஆகாமல் இருக்கும். இப்போ மெயினாக ரெக்கரன்ஸ் அலோபதியில் சர்ஜரி மூலமாக அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டா எப்படி இருந்தாலும் திரும்பி ரெக்கரன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஹோமியோபதியில் ஒன்ஸ் நம்ம அந்த மெடிசன் எடுத்துட்டோம்னா திருப்பி ரெக்கரன்ஸ் இருக்காது. இதை பொறுத்தவரை கண்டிப்பாக அதை சொல்லலாம். ஹோமியோபதியில் சர்ஜரி இல்லாமல் க்யூர் பண்ண முடியும் அப்படின்றது இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு. எவ்வளோ நாள் மெடிசன் எடுத்தால் இது க்யூர் ஆகும் மேம்? ஏதாவது பீரியட் இருக்கா? இவ்வளோ ஒரு 2 months எடுத்துக்கணும், 2 monthsல கிளியர் ஆகும், ஏதாவது அதாவது பேஷண்ட்ஸை பொறுத்து அந்த ஸ்டோனை பொறுத்து இருக்கா, இல்லை 1 month எடுத்துக்கிட்டா க்யூர் ஆகிறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்குது? ஏதாவது டைம் பீரியட் இருக்கா? டைம் பீரியடுன்றதை விட அது டிபெண்ட் அப்பான் த சைஸ் இப்போ ஒரு 8 to 10 இல்லை அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னா
அதை வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அந்த யூரேட்டர் பேசேஜில் வந்து வெளியில் வந்துடும். அதை விட கொஞ்சம் ப்ரொலாங் சைஸ் பெருசாக இருக்குன்றப்ப வந்து அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் ப்ரொலாங் ஆகும். மற்றபடி வந்து ஒரு 1 month டியூரேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஓகே மேம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதியில் வந்து ஒன்லி மெடிசன்ஸ் மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா? மக்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது ஹோமியோபதினாலே ஒன்லி மெடிசன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அலோபதியில் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் மூலிமா வந்து வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லை விட்டமின்ஸோ, இப்போ வந்து விட்டமின்ஸ் டேப்லெட்டோ இல்லை வந்து அயன் டேப்லெட்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹோமியோபதியில் அதர் ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிசனை தவிர்த்து? இப்போ வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹோமியோபதியில் பார்க்க போனோம்னா வந்து இப்போ ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ் அதெல்லாம் உண்டு. அது வந்து இப்போ பேர்ன்ஸ்க்காக, கட்டு, ஊண்டு அந்த மாதிரி இருக்கிற ஆயின்மெண்ட் இருக்கு. அது இல்லாமல் வந்து ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ்க்கான ஆயின்மெண்ட்ஸ்னும் செப்பரேட்டாக இருக்கு. அது இல்லாமல் வந்து ஹெல்த் டானிக்னு பார்த்தீங்கன்னா அயன் டானிக், அது சின்ன இப்போ ஜூனியர் குழந்தைங்களுக்குன்ட்டுனும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு, அடல்ட்க்கும் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. அயன் டானிக், ஜென்ரல் ஹெல்த் டானிக் இதெல்லாம் வந்து என்னன்னா இப்போ பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸும் வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி எப்படி இருந்தாலும் இருக்கும் பிரெக்னன்சி பீரியட்ல. அதே மாதிரி லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் வந்து அயன் டெஃபிஷியன்சி கண்டிப்பா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து இந்த டானிக்ஸை யூஸ் பண்ணலாம், இந்த அயன் டானிக், ஜென்ரல் ஹெல்த் டானிக். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இப்போ ஹோமியோபதியில் இருக்கு. ஃபேஸ் க்ரீம்ல இருந்து சோப், டால்கம் பவுடர், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப் அந்த மாதிரி வந்து எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து இது பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இப்போ நமக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. மேம், இந்த சந்தேகம் இருக்கும் மக்களுக்கு. இந்த ஹோமியோபதி சொல்றாங்க வந்து மருந்துகள் சாப்பிட்டா வந்து கியூர் ஆகும் எல்லாமே சொல்றாங்க. இதனுடைய மருந்துகள் எப்படி மேம்? ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமா இல்லை ரொம்ப ரீசனபிளா இருக்குமா? மக்களுக்கு எப்படி? கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க. மெடிசன்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட் அந்த அளவுக்கு கூட கிடையாது. கம்பேரிட்டிவ்லி எல்லாமே வந்து மாடரேட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ வந்து மெடிசன்ஸ் எல்லாமே மக்கள் வாங்கிக்க கூடிய அளவில் தான் அதோட ப்ரைஸஸ் இருக்கு. ஒரு 50 years பேக் பார்த்தீங்கன்னா மேம் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் தான் அதிகமாக இருந்தது அலோபதி விட. எல்லாருமே வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ், அது நேச்சுரல் மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக வந்து அலோபதியோ இல்லை இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு வருது. மறுபடியும் வந்து இந்த நேச்சுரல் மெடிசனுக்கு வந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? இப்போ வந்து அவேர்னஸ் எப்படி இருக்குது? மக்கள் வந்து ஓகே இதனால வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகுது, சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஸோ மறுபடியும் நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ்க்கு வந்தால் ரொம்ப நல்லது, அதை பற்றி அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் உங்களோட பார்வையில். அதில் மிடில் வந்து சொன்ன மாதிரி அலோபதி இதில் வந்து கொஞ்சம் நிறைய தான் அந்த ஸ்கோப் இருந்தது. ஏன்னா மக்களுக்கு வந்து அப்போ வந்து எல்லாமே இமீடியட்டாக ரிலீஃப் வந்து சீக்கிரமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா வந்து நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப, ஹோமியோபதி எல்லாம் எடுக்கிறப்ப நம்ம மக்களுக்கு வந்து மற்ற இதோட இது தெரிய வருது. அதாவது என்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுக்காக ஃப்யூச்சரில் கஷ்டப்படுறதுக்கு நாம் வந்து இப்போது இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஒரு கம்ப்ளீட் கியூருக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இப்போ முன்னாடிக்கு இப்போ நல்லா இருக்குது மக்கள்கிட்ட. மேம், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கின் டிசீஸ், இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது. வாட்டராக இருக்கட்டும், இல்லை நம்ம வெளியே போகும்போது ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், அதனால வந்து நிறைய ஸ்கின் டிசீசஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா மேம்? ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் உண்டு. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சோரியாசிஸ், எக்ஸிமா, விட்டிலிகோ தான் அந்த ஒயிட் பேச்சஸ் இது வர்றது. அந்த மாதிரி வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து ஹோமியோபதியில் இருக்குது. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்ஸ் வந்து அந்த பொதுவாக வந்து டிசீஸ் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து நம்ம டாக்டரை வந்து மீட் பண்ண வருவாங்க. ஸோ வந்து இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப அது ப்ரொலாங்ட் ஆகும். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு கியூர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேஸ் எடுத்துக்கும். ஃபார் மந்த்ஸ் டுகெதர் கூட வந்து எடுத்துக்கலாம். அதனால பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக அந்த இதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டியூரேஷனுக்கு வந்து அவங்க டாக்டரோட ஒத்துழைச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்கன்னா அது நல்ல கியூர், எஃபெக்டிவ் கியூர் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து சில பேர் சில நோய்களுக்கு வந்து ரொம்ப நாள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஆகாது, அவங்களுக்கு நிவாரணமும் கிடைக்காது. ஸோ வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. க்யூரபிள், அதாவது கம்மியான பீரியடாக இருக்கும். இப்போ வந்து வலியோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப மருந்து எடுத்துக்கும் போது கம்மியாக இருக்கும். மறுபடியும் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்போது மறுபடியும் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த நோய்களுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன் சாப்பிடும்போது வந்து
க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது நோய்களுக்கு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு இது பற்றி? அதாவது பொதுவாக வந்து இப்போ ஒரு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னாலே ஒரு டான்சிலைட்டிஸ் இல்லை சைனசைட்டிஸ் அந்த மாதிரி வந்து இருக்கிற இந்த இன்ஃப்ளமேஷன் சம்மந்தமான இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக் தான் வந்து இப்போ அலோபதியில் மெயினாக அவங்க கொடுக்கறது. ஆன்டிபயோட்டிக்னா அது வந்து ஒரு 7 days டியூரேஷனுக்கு நம்ம அந்த மெடிசின்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படி எடுக்கிறப்ப பார்த்தா வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே அவங்களுக்கு டிரேஞ்ச் ஆகுற மாதிரி ஆகிடும். அடுத்து என்னென்னா அந்த ரொம்ப ஃபெட்டிக் ஆகிடுவாங்க. அடுத்து அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ஒர்க் அடுத்த இது போகக்கூடிய வந்து அந்த சூழ்நிலை இருக்காது. ஏன்னா வந்து உடம்ப வந்து ரொம்ப வீக் ஆக்கிடும் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆனால் வந்து ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது சொல்ல போனோம்னா இப்போ டான்சிலைட்டிஸ், சைனசைட்டிஸ், கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல மெடிசன் இருக்கு. ஆன்டிபயோட்டிக்கே தேவைப்படாத அளவுக்கு நம்ம ஹோமியோபதி மூலமாகவே இது எல்லாமே குறைச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஆன்டிபயோட்டிக் போகாமல் ஹோமியோபதியிலேயே வந்து நல்லா இது பண்ணாங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்தராக அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸே திரும்பி வந்து வராத அளவுக்கு நம்ம சரி பண்ணக்கூடிய எல்லா பெட்டர் மெடிசன்ஸும் ஹோமியோபதியில் இருக்குது. ஓகே மேம், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து பல சந்தேகங்கள், அதாவது மக்களுக்கு வந்து ஹோமியோபதி இது எடுக்கலாமா, நேச்சுரல் மெடிசனாக இருக்குது, உடனே வந்து அதாவது குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, பட் எடுத்துக்கிட்டால் க்யூரபிள்னு விஷயம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு மெடிசன் எடுத்தோன்னே உடனே எனக்கு குணமாயிடணும் அப்படின்ற நினைக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ அதை பற்றியான விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பண்பலை சார்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ ही है सदा रे, जज्बात अब है कपारे, अपना कोई मुझे पुकारे। aşkı sevdim ama hepsi adam sahare sahare sahare.
circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Baby, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான கருத்துக்களம். நம்ம இந்த கருத்துக்கள நிகழ்ச்சியின் மூலமா மக்களுடைய கருத்துக்களை வெவ்வேறு தலைப்புகளின் கீழே நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உணவு. அந்த உணவு விளைவிக்கிறது எதுலன்னு பார்த்தோம்னா விவசாயம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயம் கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பத்தின பல கருத்துக்களை தான் விவசாயிகளிடமே கேட்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா, என்ன ஊருன்றத சொல்லுங்க. சேவூர் பச்சைமுத்து. விவசாயத்தில் இந்த கரும்பு கைனி அது பாதிப்பு இப்போ பன்னி தொல்லை, குரங்கு இதெல்லாம் பாதிப்பு. மழை நாட்டில் மழை அத்து போச்சு, அதெல்லாம் பாதிப்பு விவசாயம் குறைஞ்சிக்கினே வருது. சரிங்க ஐயா பச்சைமுத்து ஐயா, நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா? 50 வருஷமா பண்ணிக்கிறோம். 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான விவசாயம்லாம், என்னென்ன பயிரெலாம் பண்ணியிருக்கீங்க? கரும்பு, கைனி, எள்ளு இந்த மாதிரி பயிரெலாம் பண்ணியிருந்தோம். கடலக்காய் போட்டதுனால இப்போ பனி வந்ததுனால கடலக்காயெல்லாம் பூச்சி. இப்போ பெரும்பாலுமா கரும்பு தான். ஸோ 50 வருஷம் விவசாயம் பண்ணியிருக்கீங்க, மிகப்பெரிய அனுபவம் இருக்குது உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் எப்படி ஐயா இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய நிலம் காணாமல் போயிட்டு இருக்குங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஐயா நீங்கள்? முதல்ல மழை கிடையாது, மழை இல்லாததுனால எல்லாம் குறைஞ்சிக்கினே வருது விவசாயத்தில். ஆள் கிடைப்பும் ரொம்ப இதுவாக விலைவாசி யாரா அது கூலி ஜாஸ்தி. அதனால பயிர் எல்லாம் பண்ண போதுன்னு கூட எல்லாம் கரம்ப விட்டுறாங்க. அவ்வளோதான் அங்கே இருக்குது அதிகமாக. இந்த 50 வருஷத்துல பயிர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் எதனா பயிர்ல மாற்றம் இருக்குங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மழை பற்றாக்குறைன்னு சொன்னீங்க, இப்ப என்ன பயிர் வைக்கிறீங்க ஐயா நீங்க? இருக்கிற சூழ்நிலை கரும்பு கைனி தான்.
எள்ளு கொஞ்சம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பயிரே கிடையாது. ஜாஸ்தி பெரும்பாலுமா வந்து கரும்பு தான். அன்னைக்கு இருந்த விளைச்சலுக்கும் இன்னைக்கு இருக்கிற விளைச்சலுக்கும் எப்படிங்க ஐயா இருக்கு? அன்றைக்கி வந்து விலைவாசி கம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு விளைச்சல். இன்றைக்கி விலைவாசி வந்து ஏறுது, விளைச்சல் கம்மியாகுது. அதுதானே ஆற்று தண்ணி. இப்போல்லாம் கிணத்து தண்ணி எக்ஸ்ட்ரா தான். தண்ணி இப்போ உப்பாகி போச்சு. தண்ணியும் கம்மியாக கிடையாது, தண்ணியும் குறைஞ்சி போச்சு. அது முன்னே தண்ணி ஏராளமான தண்ணி, இப்போ தண்ணியும் குறைஞ்சி போச்சு. அது இருக்கிற தண்ணி பயிருக்கிற தண்ணிக்கிற மாதிரி பயிர் வச்சுக்கிறோம். ஸோ மழை அளவு குறைஞ்சதுனால நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. அதுவும் குறைஞ்சி போச்சு. மழை ஆற்றதுனால நீரோடமும் பூச்சி கீழே எல்லாம் 400 அடி 500 அடி போர் போடுறாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல போர் போட்டாலும் தண்ணி கிடையாது. அதெல்லாம் கூலி ஆள் பிரச்சனை. இருக்கிற கிணத்து அந்த காலத்துல எல்லாம் கிணறு, அந்த தண்ணியை இருக்கிற தண்ணி வச்சு ஓட்டிக்கிறாங்க. இருக்கிறவங்க சும்மாவும் விட்டுறாங்க. சரிங்க ஐயா, இப்போ இருக்கிற விவசாய முறைகளில் நீங்கள் 50 வருஷம் விவசாயின்னு சொல்லியிருக்கீங்க, மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த விவசாயி. எந்த மாதிரியான உரம் ஐயா நீங்கள் பயன்படுத்துவீங்க? இயற்கை உரம் பயன்படுத்துகிறீங்களா, செயற்கை உரம் பயன்படுத்துகிறீங்களா? நாங்கள் வந்து ஜாஸ்தி வந்து தழை எருவா அது முன்னே. இப்போ வந்து எல்லாம் குறைஞ்சி போனதுனால மரமட்டெல்லாம் போச்சு. எரு ஜாஸ்தி பெரும்பாலுமா எரு யூஸ் பண்ணுவோம். இந்த மருந்து வந்து காம்ப்ளெக்ஸு, யூரியா இதுதான் போடுவோம். ஸோ இயற்கை உரம் பயன்படுத்திட்டு இருந்து இப்போ கொஞ்சம் மாறி செயற்கை உரமும் பயன்படுத்துகிறீங்க. அதை பண்ணுறோம் இப்போ. சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்று விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் 50 வருஷம் விவசாயியாக இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது இருக்கிற சூழ்நிலையில் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? விவசாயத்தை எப்படிங்க ஐயா பாதுகாக்கிறது? எங்களை போன்ற சந்ததிகள் எல்லாம் வந்து பயன்பெறணும்னா அந்த விவசாயம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அப்போ தான் நாங்கள் சாப்பிட முடியும். அரசு வந்து என்ன செஞ்சாங்க ஐயா இந்த விவசாயத்தை பாதுகாக்க முடியும்? மானியத்தில் மருந்து கூட்டினாங்க. அது கொடுத்தது கூட இப்போ அது கூட நல்ல விலைவாசி. இன்றைக்கி 100 ரூபா இந்த மூட்டை, இன்றைக்கி 300 400 போச்சு. அதில் 1000 ரூபா கூட 1000 கூட போட்டுக்குது. இந்த டிஏபி எல்லாம் 1100 1500 இருக்குது. மருந்து மாதிரிலாம் வருஷத்துக்கு மத்தியில் கரண்ட்டு பில்லு அது வரும். இது அரசாங்கம் எதனா உதவி செஞ்சால் தான் நாங்கள் மேலே போக முடியும். அது இல்லையே, அதுதான் செய்யலையே. அது கரும்பு ஆளாறது விட்டோம். மில்லில் ஓட்டினாலும் கரும்பு இந்த மாதிரி தொல்லை எல்லாம் நின்று போகுது. அது வர பில்லு வராது, அது வர தொல்லை. இந்த மாதிரிலாம் என்னால் விவசாயத்தில் வந்து 5 பைசா லாபம் கிடையாது. சும்மா நாம் இருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம சொத்து சம்பாதிச்சுட்டு அந்த காலத்துலேருந்து எது இருக்கிற பூமி கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் வைக்கணும்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லதுங்க ஐயா. விவசாயம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்குது, அவங்களுக்கு அதை குறைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய 50 வருட விவசாய அனுபவம் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படக்கூடியது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. வணக்கம். இன்றைக்கி இருக்கிற விவசாய முறைகள் எப்படி இருக்குது, விவசாயம் என்னென்ன வந்து பாதுகாப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் விவசாயிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட ஒரு ஐயா இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களுடைய ஊர் சொல்லுங்கள் ஐயா. என் பேர் தர்மலிங்கம், நான் சேவூர். நான் ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்கிறேன். விவசாயம் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு உண்டான இது கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. விவசாயம் செய்கிறேனுமோ அதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கிது விவசாயத்தில். மேற்கொண்டு தண்ணியெல்லாம் உப்பாயிடுச்சு. இந்த பாலாறு தண்ணி வந்து பூரா உப்பாயிடுச்சு. அதனால் விவசாயத்தில் நாங்களாம் சரியான முறையில் பயன்படுத்த முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்னே ஆஃபீஸருங்கள்லாம் விவசாயம் பார்ப்பாங்க, இப்படி சொன்னால் இப்படி செய்யணுவாங்க. இப்போ யாரும் வரதே கிடையாதுங்க, விவசாயம் பக்கம் திரும்புறதே கிடையாது. இப்போ நாங்களே போயிட்டு அதிகாரிங்கிட்ட கேட்கணுன்னாக்கா, அதிகாரி கலெக்டருக்கு போயிட்டாருப்பா, அங்கே யாரும் இல்லைப்பா, எங்ககிட்ட இது கிடையாதுப்பா அது கிடையாதுப்பா, இப்படி தான் சொல்கிறாங்க. விவசாயம் நாங்கள் செய்கிறோம், ஆனால் அதுக்கு தகுந்த எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதிகாரிங்க யாரும் வரது கிடையாது. மெயின் அதுதான் எங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது. நாங்களும் போய் கேட்டோம்னா அதுக்கு தகுந்த முடியான ஒரு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது எங்களுக்கு. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள். சார், இந்த 10 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு விதைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான விதைகள் இருக்குது? வீரியமிக்க விதைகள் இருக்குங்களா, இல்லை செயற்கை முறையான விதைகள் இருக்கா? நல்ல பயிர் விளையுதுங்களா நிலத்தில்? விதையை வந்து உருப்படியான விதையை கிடைக்கிறது கிடையாது எங்களுக்கு. செயற்கை முறை விதை தான் கிடைக்குது எல்லாமே. வேளாண்மை துறையிலிருந்து கிடைக்குது விதையும் அப்படி தான் இருக்குது. கடையில் போய் நாங்கள் வாங்கும்போது அந்த விதையும் அப்படி தான் இருக்குது. நாங்களே உற்பத்தி பண்ணுற விதையை வச்சு இது பண்ணோம்னாக்கா ஒரு முறை இதுவாகுதுங்க, மறுபடியும் அது இதுவாக மாட்டாங்க. அந்த விதைக்கூடிய இது கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் எங்களுடைய இது. இப்போ அதே தகுந்த பண்ணினாக்கா அதுக்கெல்லாம் வந்து முன்ன சாணம்லாம் போட்டு நிறைய நாங்கள் பயிர் வைப்போம். ஆனால் இப்போ வந்து கெமிக்கல் தான் நிறைய யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு எங்களுக்கு. ஆள் பற்றாக்குறை ஒரு பக்கம், விலைவாசி ஏற்பது ஒரு பக்கம், ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு நிறைய போனாக்கா. இப்போ எடுத்துக்கலாம், டிஏபி எடுத்துக்கோங்க, ஊறப்பட்ட வேலை 1670 ரூபா நிற்க வைக்கிறோம். அதை எடுத்துன்னு வந்து நாங்கள் கையில் போடுறவங்களாம் எங்களுக்கு 1400 ரூபா செலவாகுது. அந்த பின்னால் அதை வச்சு நாங்கள் எங்கே பண்ண முடியும்? இப்போ நெல் போயிட்டு நாங்கள் அறகிறோன்னாக்கா அந்த நெல்லினுடைய மதிப்பு வந்து வெறும் 800 ரூபா
மண்டி தெருக்கு நாங்கள் இங்கே போனாக்கா பண்ணையில் போனாக்கா அங்கே சரியான முறையான எங்களை இது பண்ணுறது கிடையாது. சேமிப்பு கிடங்கு அவங்கக்கிட்ட போனாக்கா அவங்க தெரியான இது பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு நாளைக்கு வாப்பா, நாளன்னைக்கு வாப்பா, இன்னைக்கு கிடைக்காதுப்பா, ஆள் இல்லைப்பா அப்படி சொல்லி அனுப்பிச்சிடும். அதனால் எங்கள் அலைக்கிச்சல் பார்த்து நாங்கள் நேராக மண்டிக்கு எடுத்துன்னு போகிறோம். மண்டிக்கு எடுத்துன்னு போனால் மண்டி அவன் கமிஷனு அது இது எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு 800 ரூபா ஒரு மதிப்பு போட்டு கொடுக்குறோம். அது நாங்கள் செலவு பண்ணி என்ன பிரயோஜனங்க? ஒரு ஏக்கராக குறைஞ்சது எங்களுக்கு வந்து 40 மூட்டை 30 மூட்டை விளைஞ்சா போகிறோம். ஆனால் 20 மூட்டை விளையா 20 மூட்டை கூட அதனுடைய மதிப்பு கிடைக்கிறது கிடையாது, பணம் கிடைக்கிறது கிடையாது. அதனால விவசாயம் என்ன மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு முறையே இதுவும் ஆக முடியும். ஸோ விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே வந்து கொள்முதல் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு கருத்து தாங்க ஐயா. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் நிலங்கள் ஒரு பக்கம் கம்மியாயிட்டே போயிட்டு இருந்தாலும் நீர் பற்றாக்குறை அதிகமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நீரை பயன்படுத்தி எப்படிங்க ஐயா பாதுகாப்பான முறையில் விவசாயம் பண்ணுறது? இப்போ இருக்கிற நீர் வச்சுன்னா உப்பு தண்ணி மெயின் வந்து அந்த உப்பு தண்ணியும் பயிர் வைக்கிறோம்னாக்கா அந்த பயிருக்கு பயிர் வரும்போது அந்த உப்பு அதிகமாகிறதுனால அந்த பயிரினுடைய இது வீரியம் வர முடியல. மருந்து போட்டால் கூட அது வீரியமாக வர மாட்டேங்குது பயிருங்க. அதுதான் ஒரு மெயின் இதுங்க. ப்ளஸ் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பயிர் வீரியமாக வர முடியல. தண்ணி மெயின் உப்பாகிடுச்சுங்க. அதனால் பயிர் இந்த மாதிரி இது பண்ண முடியல எங்களால். இந்த சொட்டு நீர் பாசனம், பட்டாம்பூச்சி பாசனம், இந்த மாதிரி நிறைய பாசன முறைகள் வந்து சொல்றாங்க ஐயா. அதெல்லாம் பயன்படுத்துறதுனால வந்து விளைச்சல் ஏதாச்சும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்ல குறைவான நீரை பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கொடுக்க முடியுமாங்க ஐயா? சொட்டு நீர் பாசனம் வந்து எங்க பண்ணுக்கு அது யூஸ் ஆக முடியறதில்ல. வெறும் அந்த தென்னந்தோப்பு, வாழைச்செடி அது போல பயிர். ஆனால் கரும்பு பயிர்கள்லாம் வந்து முடியறதில்ல. அது அதில் செலவு அதிகமாகிடுது. எங்க பண்ண எடுத்து ஆஃபீஸிட்டு போய் கேட்க போறவங்கன்னா சொட்டு நீர் பாசனம் நான் விடுறேன்னு சொல்லிட்டு அவன் 58 பிரச்சனை கொடுக்குறான். அதுக்கு எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களை போய் முடியல, எங்களால் அலைச்சியில் வாங்க முடியல. அது வாங்கிக்கணுவா, இது வாங்கிக்கணுவா, அந்த ஆஃபீஸில் போய் பாரு, இந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் போனால் ஆளே இருக்க மாட்டேன்றான். இதுக்கே போனால் இன்னொரு 5 வருஷத்துக்கு போனால் விவசாயத்துக்கு பண்ணணுமா வேணாமா, நிலம் இருக்கிறது வச்சுன்னு இருக்கிறதா வித்துட்டு பூணுமான்ற நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள். ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை குறைந்த அளவு விவசாயிகள், குறைந்த அளவு விவசாய நிலங்கள் இருந்த பொழுதிலும் வந்து அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்க்குறீங்க நினைக்கிறோம். அது போல் நினைக்கிறோம். ஆனால் அரசு எங்களுக்கு தகுந்த ஹெல்ப்பிங் இல்லைங்க. விவசாயம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அரசு. எப்படி அரசு அதிகாரிங்க சப்போர்ட் அரசு கொடுத்தா தானே நம்மள இது பண்ண முடியும். ஒரு மானியம் போய் கேட்கறோம் பண்ணி நம்ம மானியத்தில் அவங்க என்னன்றாங்க, மானியம் இப்போ இல்லைப்பா, அது க்ளோஸ் ஆயிடுச்சுப்பா, அது கவர்மெண்ட் எங்களுக்கு இது பண்ணலப்பா, எங்களுக்கு அதிகாரி ஆர்டர் கொடுக்கலப்பா. விவசாயம் என்ன மாதிரி விவசாயம் பண்ணாக்கா அது 58 கொஸ்டின் கேட்குறாங்களே, எங்களால் பண்ண முடியல, அதில் செய்ய முடியல. அதனால விவசாயம் பண்ணுறதா இல்லையான்ற ஒரு முடிவில் இருக்கிறோம் நாங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிலத்தடி நீர் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது குறைஞ்சிட்டு இருக்க மாதிரி விவசாய நிலங்களும் குறைஞ்சிக்கிட்டு இருந்து வீட்டு மனைகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் மாறிக்கிட்டு இருக்குங்க. இதை தடுக்கிறதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? அது தடுக்கிறதுனா விவசாயிக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் உதவி பண்ணணும். இப்போ நீ நிலம் வைக்காத, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் உங்கள் எங்கள் அதிகாரி அனுப்புகிறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, அதனுடைய பொருள் நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு செல்லிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த காசு கொடுக்குறோம் அன்ட்டு விவசாயிகிட்ட வந்து ஒவ்வொரு அதிகாரியும் இது பண்ணும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணால் தான் விவசாயம் பண்ண முடியும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ண விவசாயம் பண்ணனா ரொம்ப கஷ்டம். சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களில் வந்து விவசாயம் செய்யறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் விளைவிச்ச பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு போதுமான விலை கிடைக்காதனால நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். விவசாயம் இருந்தால் தான் நம்மெல்லாம் வந்து நல்ல முறையில் வாழ முடியும். சரிங்க ஐயா, விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களுடைய ஊர் சொல்லுங்கள். கே சடையான், சேவூர். அப்பா பேர் குப்புசாமி. நான் ஒரு 45 வருஷமாக விவசாயம் பண்ணிடுறேன், டிகிரி முடிச்சுட்டு. விவசாயத்தில் வந்து இருக்க தொழில்நுட்பம் முன்னேற விவசாயம் நல்ல வருமானம் தான். ஆள் பற்றாக்குறை, அப்புறமா புதிய நவீன முறைகள்லாம் வந்திருக்கு, நல்லா தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தொழு உரமெல்லாம் இப்போ வந்து மாறிடுச்சு. ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் யூரியா போட்டால் பயிர் கொஞ்சம் நல்லா செழிக்குது. அதுக்கு போட்ட மாதிரி பண்ணால் தான் அப்புறம் கூலியால் பிரச்சனை மெயின் பன்றிங்கிற ஒரு நிறைய இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த விவசாய விளைபொருளுக்கு வந்து அவங்க கேட்குற மாதிரி நான் கொடுத்துட்டு வரதா இருக்குது. அதுக்கு நிரந்தரமான விலை நிர்ணயம் வந்து கிடையாது. அது ஒரு முக்கியமானது. கரும்பு எதுவுமே தள்ளிடுறான், 3000 தரட்டு 2000 2500 தராங்க. அதில் வேறு பிடிச்சிடுறாங்க. அதனால் விவசாயம் என்ன பண்ணுறோம், கரும்பு இது பண்ணுறேன், அதுலேயும் டன்னேஜ் வருது. அதனால் ஒரு விவசாயம் மில்லு ப்ராப்ளம். ஆளானா போய்ட்டு ஈபியில் வந்து பர்மிஷன் வாங்கணும், அது ஒரு மெயின் பிரச்சனை. அதனால் வந்து கரும்பு இது பண்ணுவாங்க. நெல் பண்ணால் வந்து ரொம்ப செலவு அதிகமாகும். செலவு 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் மிஷின் வச்சு ஏற்றுறாங்க. அரகாணிக்கெல்லாம் கூலி ஆள் கூட்டு வரோம், அது வந்து கூலி ஆளுக்கு பத்த மாட்டேங்குது. நெல் போட்டால் அது ஒன்று. வாழை போட்டால் காற்று வச்சு வச்சுருது. அதுக்கு நஷ்டம் ஈடு கவர்மெண்ட்டில் எதுவும் தரமாட்டோம். தரேன்னு சொல்கிறாங்க, போய்ட்டு எல்லா லிஸ்ட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் தரமாட்டேன்றாங்க. அது 1 ஏக்கரை பாருங்கள், 1 ஏக்கரை போய்ட்டு 2 ஏக்கரை போய்ட்டு வாழை இல்லாத மாதிரி. எள்ளு தாங்க கொஞ்சம் நல்லா பயிர், நல்ல பயிர் போட்டால் ஒரு 6000 7000 தருது. கடலக்கா போட்டால் வேர்க்கடலை போட்டால் பன்றிடுவாங்கன்னு நிறைய இருக்குது. கண்டிப்பாங்க. 45 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் டிகிரி முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த 45 வருஷ விவசாயத்துலங்க ஐயா, முன்னாடி இருந்த காலங்களில் எந்த மாதிரியான விவசாயம் பண்ணீங்க? இன்னைக்கு இருக்கிற இப்போ 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் நம்ம, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்ன மாதிரியான விவசாய பயிர்கள் எல்லாம் வைக்கிறீங்க ஐயா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏற்ற மாதிரி பண்ணுறேன். கரும்பு பண்ணுறேன், எள்ளு போட்டேன், அப்புறமா உளுந்தும் போட்டேன். உளுந்து போட்ட மாதிரி அக்ரி பண்ணைக்கு நான் விதைக்கும் கொடுத்தேன். அது மாதிரி காலத்தை ஏற்ற மாதிரி பயிர் மாற்றி கொண்டு போயிடுவேன். அப்புறம் மாட்டு தீவனம் நடுறேன், சோளம்
கால்நடைக்கு தேவனுக்கு சோளம் போட்டுங்கிறேன். அதுவும் கரும்பெல்லாம் தரிசில்லாத எதுவும் பயிரிட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பயிரிட்டுங்க இருக்கிறேன். விளைச்சலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுங்க? குறிப்பாக ஒரு 10 வருஷத்தில் வந்து ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 10 மூட்டை நெல் விளைஞ்சதுன்னா இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் 5 மூட்டை நெல் தான் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பயிர் வந்து வீரியம் இல்லாத ஒரு பயிராக இருந்துகிட்டு இருக்கு, மண்ணினுடைய தரம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த காலத்தில் எருவு போட்டாங்க, நுண்ணூட்டு சத்து போட்டாங்க, பஞ்சகவியெல்லாம் தயார் பண்ணாங்க. இப்போ வந்து மருந்து போடுறதுனால என்ன பண்ணுறது, 30 மூட்டை இன்க்ரீஸ் ஆகாமல் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ண முடியல. இப்போ வந்து பண்ண முடியல, விவசாயம் பணம் போட்டால் வரும், அதனால் விவசாயம் பண்ண முடியல. ஆள் படுற இந்த இது வரிசை முறையில் நாற்று நெல் போட்ட ஒரு நெல் ஒரு நாள் அது போட்டால் தான் நல்லா பயிர் வருது. முன்ன மாதிரி நட்டா இப்போ விளைச்சல்லாம் பண்ணல. ஆள் பட்டாங்க, ஆள் வரமாட்டாங்க, கூலி ஆளும் வரமாட்டாங்க, நடுவுக்கு ஆள் வரமாட்டாங்க. மருந்து விலை அதிகமாக. இப்போ வந்து டிஏபி 900 1000 அதுக்கு 300 400 இப்போ 900 1000 மூட்டை டிஏபி. ஒரு மூட்டை டிஏபி எடுக்கணுக்கா பணம் பட்டாங்க. 4 மூட்டை போட்டால் தான் அந்த பயிர் எடுத்து கொடுங்க. அதில் இருக்கிற நுண்ணூட்ட சத்து மண்ணுடைய விளைச்சல் தன்மை எடுத்து கொடுக்குது, இல்லைனாக்கா பயிர் வரமாட்டேன். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை விவசாயம் பண்ணுறதுக்கான உதிரி பொருட்கள், அதாவது உரம் வாங்குறதெல்லாம் அதனுடைய விளைச்சலுக்கே ஈடு கட்டுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்பற்றாக்குறை அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க ஐயா நீங்கள்? காரணங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுக்குறோம், பஞ்சாயத்து தலைவர் கொடுக்குறோம், அவங்களே வந்து நிலத்தில் வந்து செய்கிறேன்னு சொல்கிறாங்க, செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி அனுப்பிச்சிடாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க. அதை நீங்கள் எடுத்து என்ன செய்யணுமோ நடக்குதுங்க. கலெக்டர் ஆஃபீஸ் மனு எல்லாம் கூட நிறுத்த முடியுதுங்க. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த கால்நடைகளுக்கும் இப்போ இருக்கிற கால்நடைகளுக்கும் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குங்களா? கால்நடைக்கு மாற்றம் இருக்குங்க. இங்கே வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல் இல்லை. ஒரு நோய் வாய்ப்பட்டாக்கா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ரங்காபுரம் ஓடி போகிறதுக்கு, இங்கேருந்து போகிறதுங்காட்டி சனை நீக்கும் தருணத்தில் சனையை போட முடியல. அதே மாதிரி கால்நடைக்கு ஏற்ற தீவனங்கள் கொடுக்க முடியல. இந்த மாட்டு தீவனம் இதை மாதிரி கொடுக்குது. கால்நடை பொறுத்து இப்போ 25 ரூபாய் லிட்டர் இருந்து இப்போ 23 ரூபாய் ஆகிட்டாங்க. அது பால்காரெல்லாம் சேர்ந்து கம்மி பண்ணாங்க, அதையும் ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி 25 ரூபாய் 23 ரூபாய் இன்றைக்கி குறைச்சிட்டாங்க. பாலில் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இதாங்க கால்நடைக்கு வியாதிகளை சீக்கிரம் உடனே பார்க்க முடியுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் விவசாய நிலங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இல்லையா, அங்கங்கே வந்து பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விவசாயத்தை பாதுகாத்து நம்முடைய சந்ததிகளை வந்து வழி நடத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? மூதாதை சொத்தெல்லாம் அப்படியே தான் வச்சிருக்காங்க. இந்த வேளாண்மை அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் சொத்தை வாங்க விட்டாத ஸ்டே போடணும். ஸ்டே போட்டால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வாங்கி போட்டு நிறுத்திட்டு ஒரு 5 வருஷமும் திருப்பி வந்து கல் நட்டுறாங்க. அது விவசாயம் கொடுக்காம நம்ம சொத்தை கட்டிக்காகணும். நீங்கள் சொன்ன மாதிரி சந்ததி அதுக்கான அரசாங்கம் முயற்சி எடுக்கணும். ஒவ்வொரு நிலமும் இந்த சொத்தை வாங்கக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து வேளாண்மை அக்ரி டிபார்ட்மெண்ட் இந்த சொத்தை வாங்கக்கூடாதுன்ட்டு ஒரு கண்டிஷன் போடணும். அதை மீறியும் வந்து கட்ட பஞ்சாயத்து ஏதாவது பண்ணி ஊரில் இந்த சொத்தை வாங்கக்கூடாதுன்னு ஒரு நேம் போர்டு பிளாட் போர்டு போட்டு போடணும். அதே மீறி வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு பைசாக்கு ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. அது சொத்து நிறைய சீக்கிரம் அந்த பணம் அழிஞ்சு போகுது. சொத்தாக இருந்தால் இன்றைக்கி கட்டிக்காது, சொத்து இருந்தால் விவசாயம் முன்னேறும், நம்ம சந்ததிங்க நல்லா இருக்கும். நம்ம எனக்கு அடுத்து என் பையன் வைப்பான். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக வீடு கட்டுறதுக்கு வந்து நிலம் தேவைதான். ஆனால் விவசாய நிலத்தில் கட்ட வேணாம், வீணாக இருக்கிற நிலத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது நல்ல கருத்துங்க ஐயா. கண்டிப்பாக நீங்கள் 45 வருஷம் விவசாயன்றது நீங்கள் பேசும்போதே உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நல்ல முறையில் தெரியுது. மேலும் உங்களுடைய விவசாய முறைகள் வந்து போற்றி பாதுகாக்கணுங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். நேர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம விவசாயத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாயம் இல்லைன்னா நம்மளாம் இல்லை. ஏன்னா 3 வேளை நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு வந்து விவசாயம் தான் மூல காரணமாக இருக்குது. அந்த வகையில் விவசாயிகளை சந்திச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் இன்னைக்கு விவசாயம் எப்படி இருக்குது, விவசாய பயிர்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்மக்கிட்ட ஒரு விவசாயி இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் ரவி, சேவூர் மேடுத்தெருவு. நமக்கு ஒரு 4 ஏக்கரை பூமி இருக்குது. செலவு பண்ணுறது வரல. ஏதோ கௌரவத்துக்கு வந்து நிலம் சம்பாதிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று பயிர் வச்சுருக்கிறோம். இந்த வருஷம் கூட கரும்பு ஓட்டணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அந்த நிலு காசு வந்து கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ 2650 ரூபா டன்னுன்னு சொன்னாங்க, 2200 தான் கொடுத்துக்கிறாங்க. இன்னும் பேலன்ஸு கொடுக்கல. அவங்க அரசாங்கம் நமக்கு ஒத்து வச்சா தான் நம்ம பயிர் வைக்க முடியும். அரசாங்கம் ஒத்து வைக்கல நம்ம பயிர் வைக்க முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிலத்தட்டுப்பாடு ஒரு பக்கம், நீர் தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு சார்பில் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீர் பற்றாக்குறை இருக்குங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விதமான பயிர்கள் ஐயா பண்ணுறீங்க நீங்கள்? கரும்பு வந்து 2 வருஷம் கரும்பு, ஒரு வருஷம் எள்ளு பயிர் வைக்கிறோம். இந்த 3 மாதம் பயிர். அது என்ன வச்சா இப்போ வந்து எள்ளு இருக்குது, எதுவுமே போடலான்னா போட முடியல. 95 ரூபா ஒரு கிலோன்றான். அப்படின்னா 80 கிலோ என்ன ஆகுது, நீங்களே கணக்கு போடுங்க. இப்போ என்னன்றான் 50 ரூபா கிலோ கேட்குறான். அதனால் போட முடியாது, எதுவுமே வீட்டில் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதாவது விளைவிச்சாலும் அந்த விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. செலவு பண்ணுற துட்டு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் வந்து விவசாய பயிர்கள் வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் விவசாய நிலத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு என்னங்க ஐயா பண்ணுறது? இப்போ வந்து பயிர் வச்சு வலையில் இப்போ வந்து ஒரு ஏக்கரை ஒரு 50,000 ரூபானா ஒரு ஏக்கரை 50 லட்ச ரூபா வருது. அந்த 50 லட்ச ரூபா பேங்க்கில் போடணும். ஒரு வட்டினா கூட மாதம் 50,000 ரூபா வருது. அது மாதம் வெட்டி வாங்கி சாப்பிட்டு போகலான்ட்டு அந்த கணக்கு ஜனம் வந்து தெளிவாயிடுச்சு. இதே சூழ்நிலை நீடிச்சாங்கன்னா நம்மளுடைய சந்ததிகள், அதாவது நம்முடைய பிள்ளைங்க வரும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குங்க ஐயா?
அப்படியே தான் அந்த மாதிரி தான் வேற பயிர் வைக்க முடியாதுங்க. இனிமேல் வந்து ரொம்ப விவசாயம் கெட்டு போச்சுங்க. தண்ணி சவலாயிடுச்சுங்க. உப்பு ஆயிடுச்சு. அந்த தோல் சாப்பு தண்ணியை தான் ஆற்றுல விட்டுட்டு மொத்தமே குடிக்கிறதுக்கே தண்ணியை வந்து உப்பாக தான் ஆயிடுச்சு. இங்கேருந்து வடக்கு மூட்டிலேருந்து நம்ம ஊருக்கு தண்ணி குடிக்க தண்ணி வருது. அது வரலனாக்கா அது கூட கிடையாது. நெல் வந்து விளைச்சோம்னா அதில் சத்துக்கள் குறைவான ஒரு சத்துக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போதுமான அளவு சத்துக்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லுது. நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறீங்களா? அதுக்கு என்னென்ன இயற்கை முறை சத்துக்கள் வந்து உபயோகப்படுத்துறீங்க ஐயா? நெல் பயிர் வந்து தான் ஏறு ஓடி மருந்து தான் டிஏபி காம்ப்ளெக்ஸு அடி உரம் போடுறோம். அடி உரம் போட்டு நட்டுட்டு அதுக்கு மேலே உரம் வந்து யூரியா போடுறோம். வளைய வருது வந்து அந்த நெல்லுக்கு உண்டான ரேட்டு கிடைக்கலீங்களே. 1000 ரூபாய் 1200 விற்று அந்த நெல் இப்போ 900 800 அப்போ எப்படி விவசாயி பயிர் வைக்குது? சரிங்க ஐயா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கஷ்டமான விஷயங்களை தான் வந்து விவசாய பயிர்கள் வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு அரசு சார்பில் என்னென்ன சப்போர்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? என்ன அதை சப்போர்ட் பண்ணுறது? அந்த இப்போ வந்து லோன் போட்டு காசு வாங்கி பயிர் வைக்கிறோம். இப்போ அந்த வட்டியை கட்ட முடியல. எப்படி பயிர் வைக்க முடியும் சொல்லுங்க. விவசாயிகளுடைய நிலைமை வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. விவசாயத்தை போற்றி பாதுகாக்கணும்னா அது அரசாலையும் மக்களாலையும் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க ஐயா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். நன்றிங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. பேர் சிவாங்க. நான் இங்கே சேவூர் இந்த கிராமத்தில் நான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். எனக்கு வந்து இப்போ 45 நடக்கிறது. 35 வருஷமாக நான் வந்து விவசாயம் அப்பா தாத்தா அவங்க கூடலாம் நான் விவசாயம் பண்ணின்னு இருக்கோம். முன்னத்துக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நல்லா கரும்பு நல்லா விளையும். தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துல இப்போது எனக்கு வந்து 3 பம்ப் செட் இருக்குது. மெயின் ரோட்லேயே ஒரு பம்ப் செட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பம்ப் செட் விட்டோம்னாவே அந்த காலத்தில் தண்ணி கம்மி தான் இருந்தாலும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. இப்போ நம்மளே வாயில் வைக்க முடியல, அந்த அளவுக்கு தண்ணி மாறி போச்சு. ரொம்ப சவுலாயிடுச்சு. நெல்லே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மூட்டையிலேருந்து 30 மூட்டை அப்படி விளையும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மூட்டை விளையிறதே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி மருந்து விலை எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறின்னு போச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணோம்னா வரத்துக்கும் அதுக்குமே சரியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஆளுக்கு பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 100 நாள் வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு போனால் அங்கே 100 ரூபா கிடைக்குது. எனக்கு அதே 100 ரூபாய்க்கு இங்கே கொடுக்க முடியுமா உங்களுக்குன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து 100 ரூபா கொடுத்தோம்னா நம்ம களை எடுக்கிறதுக்கு மற்ற எல்லா ஒர்க்குக்கும் 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்தோம்னா நாற்று நடுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு கட்டுப்படியாக ஆகாது. கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுமே இருக்காது. இன்னும் எங்கள் தாத்தா காலத்தில் சொல்லுவாங்க, உழவன் கணக்கு பார்த்தோன்னா உழக்கைக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி கணக்கு பார்க்கக்கூடாது. ஏதோ நிலம் இருக்குது சம்பாரித்து வச்சோம், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை தாத்தா பண்ணார், இப்போ அப்பா பண்ணுறாரு, இப்போ வந்து நம்ம பண்ணுறோம். ஆனால் இதையே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சுட்டு ஒரு 15 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டேன். தனியாக இப்போ வந்து நான் கம்பெனி வச்சு ஒரு 3 பேருக்கு வேலை கொடுத்து நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். ராணிப்பேட்டையில் இருக்க சாமியா டிராக்டர் கம்பெனிக்கு நான் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மூலிமா அதில் வர காசு தான் இப்போ விவசாயத்துக்கு போட்டு ஏதோ பண்ணுறேன். ஆனால் விவசாயத்தில் ஒன்றும் வரதில்லை, போட்ட காசே எடுக்க முடியதில்லை. ஸோ விவசாயத்தை வந்து விட்டுடவும் முடியாமல் வேறு தொழிலில் இருந்து பணம் சம்பாரித்து அதை இதுங்க முதலீடாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் விடக்கூடாதுன்னா அப்பா தாத்தா எல்லாம் வந்து இதில் தான் வந்தவங்க. அதை நம்ம விடக்கூடாது. பக்கத்தில் இருக்கும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே அண்ணன் தம்பி பாமா மச்சான் அப்படின்னு இருக்கும். எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் இதுலேயே வந்து பொழைச்சாங்க. இப்போ நான் வந்து அதை விட்டுட்டேன்னா வெறும் இந்த வேளஞ்செடி அது இது செடிங்க தான் முளைக்கும் அந்த நிலத்தில். அது விடக்கூடாதுன்றதுக்காக தான் அதில் வரலனாலும் பரவாயில்ல, ஏதோ விவசாயம் பண்ணணும், இவன் பண்ணுறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் விவசாயம் பண்ணுறமே கண்டி. மற்றபடி அதில் எதுவுமே வர்றது கிடையாது, போட்ட காசே எடுக்க முடியறது கிடையாது. நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கணும்னா அதுக்கான எதனா வழிமுறைகள் இருக்குங்களா ஐயா? இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா அவன் சொல்கிற ரேட்டில் தான் நம்ம வாங்குகிறோம். ஒரு பருப்பு எடுத்துங்க 40 ரூபா கிலோன்றான் உளுத்தம் பருப்பு. போனேன்னா நம்ம அந்த ரேட்டு தான் நம்ம வாங்கணும். நம்ம 1 ரூபா கம்மியாக கொடுன்னா கிளம்பு போயிட்டே இருணுவோம். ஆனால் நம்ம நெல் கொண்டு போகிறோம், நெல் மூட்டையே நம்ம அடித்து அதை கஷ்டப்பட்டு எவ்வளோ வெயிலில் எவ்வளோ ஜனங்க கஷ்டப்பட்டு அதை அறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம கொண்டு போனோம்னா அவன் சொல்கிற ரேட்டுக்கு 850 ரூபா 900 ரூபான்னுவான் நெல், அவ்வளோதான். இல்லை பார்க்கலாம் இருங்கன்னுவான். அதில் இல்லை 850 ரூபா தான் எதுவும், அதுக்கு மேலே நான் ஒரே 10 ரூபா கூட இல்லை, நெல் பாருங்கள் அதை கூஞ்சி கிடக்குதுங்கிறான். இப்படி போனால் எங்களுக்கு அந்த 900 ரூபா விற்றோம்னா மருந்து எல்லாம் கணக்கு போட்டோம்னா ஒன்றுமே இல்லை, நிற்கிறது கிடையாது. சரி நிலம் விடவும் முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாரும் ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு அழகாக போயிட்டாங்க. நிம்மதியாக நெகில் உட்காந்து எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் விற்றுட்டு பேங்க்கில் போட்டுடுறாங்க. காசை பேங்க்கில் போட்டு மாதம் மறந்தா போயிட்டு வட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அதில் வாங்கி போட்டு மீதி இருக்கிற காசு சீட்டு கிட்டு கட்டி ஏதோ ஒன்று குடும்பத்துக்கு நடத்திட்டு வராங்க. ஆனால் விவசாயத்துலன்னு எடுத்து பண்ணாங்கன்னா ஒருத்தரும் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ விவசாயம் வந்து விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து சரியான விலை நிர்ணயம் வந்து இல்லாதனால விவசாயத்தினுடைய சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஐயா. கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நீடிச்சுட்டே போச்சுன்னா விவசாயம் கண்டிப்பாக ஒரு கணிசமான அளவு விவசாயிகள் குறைஞ்சிருவாங்க. அடுத்து வர சந்ததிகள் நமக்கு வந்து விலை பொருட்கள் எதுவும் இல்லாமல் ஒரு விதமான மாத்திரைகளை சாப்பிட்டு தான் நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம்னு நினைக்கிறேன். நல்ல கருத்துக்களை சொன்னீங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
நேயர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில வந்து விவசாயத்தை பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகள் தங்களுடைய குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விவசாயினுடைய நிலைகள் என்ன எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கூட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் முரளி, நான் சேவூர். 10 வருஷமாக விவசாயம் பண்ணுறேன். கரும்பு நட்டுருக்குறோம். மழை கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டு இருக்குது. மழை கம்மியாக இருக்கிறதுனால விவசாயம் பாதிப்பாகுது. பத்தாவது அந்த காலத்தில் வந்து கரும்புக்கு எந்த விதமான நோய்கள் இல்லாமல் இருந்தது. இப்போது நோய்கள் அதிகமாகிடுச்சு, களைகள் அதிகமாகிட்டுது. மற்றபடி கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. அதே போல் வந்து அது அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து எருவு, மாட்டு சாணி, தழை, ஊட்டச்சத்து இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபெர்டிலைசர்ஸ் போகிறதுனால வந்து சரியானபடியில் மண் மிக்சிங் இருக்குது. அது சரியானபடி கரும்பு சாகுபடி ஆகலை. அதே போல் இந்த கரும்பு ஒரு கரும்பு வெட்டி ஆளை ஆடணும்னா ஈபியில் போய் சர்வீஸ் வாங்கவோ அதுக்கு பர்மிஷன் வாங்கவோ கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் போராடி விவசாயம் பண்ணோமா பண்ணிங்க வந்து நிறைய விவசாயத்தில் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அதாவது தென்னை மரம் ஒரு 5 மரம் தென்னை மரம் இருக்குது. இந்த குரங்குங்க வந்து மொத்த தென்னங்காயும் பிச்சு போட்டு நாசம் பண்ணிடுது. அதே போல் கரும்பு இப்போ மில்லுக்கு ஓட்டிடுறோம். ரெகுலராக உடம்பு ஃபீல்டு மேனுக்கிட்ட போய் அவர்கிட்ட சிஓ கிட்ட போங்க, ஃபீல்டு மேன்கிட்ட பாருங்கள், அவரே கட்டிங் வாங்கிறது இதை சுற்றி கித்தி போராடி வாங்கிட்டு வந்த உடனே 2 நாள் ஸ்டாப் கட்டிங் கொடுங்க, மில்லு சரியாக போகல. மற்றபடி வந்து ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆளுங்க டன்னுக்கு 800 வாங்குறாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைங்க விவசாயத்தில். முன்ன விட இப்போ ஏன் விவசாயம் பண்ணுறோமோன்னு இருக்குது. விவசாயத்தை விட்டுட்டு இப்போ காலையில் வந்து ஒரு டன்னு கரும்பு வெட்டினா ஒரு நாள் ஃபுல்லாகுது. அவனுக்கு வெட்டுற கூலி 800 ரூபா ஆகுது. ஆனால் நம்மளா போய் எதனா இன்னொரு தோட்டத்திலேயோ இன்னொரு வேலைக்கோ போனோம்னா பொழுதுக்கும் கஷ்டப்பட்டோமா 300 ரூபா தான் கூலி கொடுக்குறோம். ஆனால் நம்மளா போகும்போது அவங்களா வந்து விவசாயம் பண்ணும்போது 800 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரையும் கூலி கேட்குறாங்க. 2 வேளை சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு 600 ரூபா. அதுமாரி ஒரு 10 ஆட்கள் கூலி ஆட்களை வச்சு செய்தால் கூட இந்த காலத்தில் கட்டுப்படி ஆகலை. ஆனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. முன்ன விட இப்போ பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. இது முன்னாடி இருந்த விவசாய பயிர்கள் காட்டிலும் இப்போ என்னென்ன பயிர் வந்து விவசாயம் பண்ணுறீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி? முன்னெல்லாம் வந்து இந்த விவசாயம் பண்ண கத்திரி நட்டணும், கீரைக்காய், அந்த வெள்ளரி பிஞ்சு, கடலை அது மாதிரி நட்டணும். இப்போ வந்து அந்த இந்த மாதிரி கடலை தோட்டமெல்லாம் சரியாக வராதனால நோய் வருது. அப்படின்றதுனால கரும்பு தோட்டம் கொஞ்சம் நோய் தாங்குது. அதனால கரும்பு நட்டு இருக்கிறோம். கரும்புக்கும் பிரச்சனை இருக்குது நிறைய. இந்த மாதிரி ஏப்ரல் மேல வந்தால் நிறைய நெட் அடித்து பயிர் வந்து முன்னபடி அது மாதிரி சரியாக உப்பு தண்ணி மெயினாக உப்பு ஆகிட்டே போயினே இருக்கிறதுனால அதுக்கு மண்ணுக்கு சத்து கிடைக்காதனால சரியாக இது பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பயிர் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கத்திரி தோட்டம் அது மாதிரி எல்லாம் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னே எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் கரும்பு விவசாயம் பண்ணது ஒரு ஏக்கராக்கு 60 டன்னுலேருந்து 70 டன்னு ஓட்டினாங்களாம். இப்போ 25 டன்னு ஓட்டுறதே கடினமாகுது. என்ன தான் மருந்து போட்டாலும் ஃபெர்டிலைசர் போட்டாலும் என்ன மருந்து அடித்து ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் களையெல்லாம் எடுத்து ஆளெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணாலும் இப்போ 25 டன்னுலேருந்து 30 டன்னு தாண்ட மாட்டேங்குது. களைகளை பற்றி சொன்னீங்க, உரங்களை பற்றி சொன்னீங்க. இயற்கை உரங்கள் பயன்படுத்துறீங்களா இல்லை செயற்கை உரங்கள் பயன்படுத்துறீங்களா? எந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்தினா இன்னைக்கு வந்து நல்ல உற்பத்தியை கொடுக்க முடியும்? இயற்கை உரம் பயன்படுத்தினா கொடுக்கும். ஆனால் இயற்கை உரம் எங்கேயுமே கிடைக்கல. அதாவது கிராமத்தில் தான் மாடுகள் கம்மியாயிடுச்சு, கால்நடைகள் கம்மியாகி போச்சு. இயற்கை உரம் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் இயற்கை உரம் வாங்கிட்டு வர்றதுக்கு அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு முதலீடு போட்டோமாக்கா அந்த அளவுக்கு அதுக்கு வருமானது கடினமாக இருக்குது. ஆனால் செயற்கை உரம் தான் நாங்கள் பயன்படுத்தின்னு இருக்கிறோம். இப்போது ஃபெர்டிலைசர் போட்டு தான் செயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயிகள் பெரும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு விவசாயியா இருந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவசாயிகள்னா போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. அதாவது எவ்வளோ முதலீடு போட்டு செய்தாலும் அதுக்கான லாபங்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு விவசாயத்தை விட்டுட்டு மற்ற ஒரு பிஸ்னஸோ ஒரு வியாபாரமோ போய் பண்ணமாக்கா ஒரு 10 தேங்காய் எடுத்துகிட்டு போகிறான் ஒரு விவசாயி. அது எதுவுமே 10 தேங்காய் விற்றுட்டு 3 ரூபா ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் அவன் வியாபாரி வந்து இடையில வியாபாரி 3 ரூபான்னு வாங்கிட்டு போய் 10 ரூபான்னு விற்கிறான். 7 ரூபா அவனுக்கு கிடைக்குது. மரம் வச்சு இவ்வளோ காலமாக மரம் வச்சு அவன் தென்னை மரத்தை காய் அவனுக்கு விற்கும் போது 3 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த வியாபாரி வாங்கி போய் தெருவில் ஒரு மார்க்கெட்டில் போட்டோ அவன் 10 ரூபான்னு விற்கிறான். அவன் வியாபாரிங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் விவசாயம் வந்து இதேமாரி போயிருந்தால் விவசாயம் ரொம்ப பாதிப்பாகுது. ஸோ அதாவது வந்து விளைவிச்ச பொருட்களை வந்து விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் விலைக்கு வைத்தா வந்து நல்லா இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்ல வரீங்க. இடைத்தரகர்கள் வந்து இருந்தால் வந்து விவசாயிகள் தான் வந்து இதனால வந்து பயன் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து விவசாய நிலம் வந்து கணிசமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இல்லைங்க. 3% வந்து 1% தான் வந்து இருக்குது. 2% வந்து தொழிற்சாலைகளாகவும் வீட்டு மனைகளாகவும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதே நிலைகள் போயிட்டு இருந்தால் பிற்காலத்தில் எப்படி இருக்கும்? இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அரசு கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். தடுக்கிறதுனா விவசாயிங்கெல்லாம் போய் போராடினா எல்லாம் இதெல்லாம் தடுக்க முடியாது.
பெரும்பாலான 100ல் வந்து 50% வந்து புஞ்சை நிலம் தான் வித்துட்டு வராங்க. எதுவுமே நஞ்சை நிலம்லாம் விற்கல. அப்படியே நஞ்சை நிலம் விற்கிறவங்க ரொம்ப விவசாயம் வச்சு கஷ்டப்பட்டு அதில் தண்ணி இல்லை, கிணத்துல ஆட்கள் வரல அப்படின்றதுனால விற்கிறாங்க. ஒரு ஏக்கரா ஒரு சென்ட்டு 50,000 ஒரு ஏக்கரா விற்கும்போது அவனுக்கு 50 லட்ச ரூபா. அது 50 லட்ச ரூபா எத்தனை போய் பேங்க்கில் போட்டு இன்னும் ஒரு வட்டிக்கு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி விவசாயம் சுத்தமாக இல்லாமல் போச்சுன்றதுனால எல்லாமே எதிர்பார்க்குறானுங்காண்டி. மற்றபடி விவசாயத்தில் லாபம் வந்தால் அவன் விவசாயம் பண்ண போகிறான். ஏன் அவன் வந்து இருக்க நிலத்தை விற்றுட்டு போய் பண்ண போகிறான்? விவசாயம் லாபம் வந்தால் அவனுக்கு அந்த நிலத்தை விற்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து விவசாயத்தில் லாபம் இல்லை, அதனால் வந்து உழைப்பு இல்லாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பல்வேறு நபர்கள் விவசாய நிலத்தை சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க சார். ஒரு விவசாயியாக இருந்து அரசு சார்பில், ஏன்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பு வந்து விவசாய நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு வந்து அரசு சார்பில் என்னென்ன உதவிகள் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசு அங்கே வந்து நிறைய ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன ஒரு வியாபாரமோ ஒரு சின்ன வியாபாரத்தெல்லாம் டைரெக்டாக பண்ணுறாங்க. அதுமாரி விவசாயிகிட்ட வாங்கி அரசாங்கமே வியாபாரம் பண்ணால் அது விவசாயி வந்து அந்த இடையில இருக்கிற தரகர்கள் வந்து மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ணாங்கன்னா விவசாயம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். விவசாயிங்க நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அரசாங்கம் வந்து அவங்களே வந்து அக்ரிகல்ச்சரை போட்டு அவங்கள நல்லபடியாக அதுக்கான டைமுக்கு உரம் கொடுக்கணும், டைமுக்கு நுண்ணூட்டு சத்து கொடுக்கணும். அது மாதிரி விவசாயி வந்து ஒரு இடத்துலையும் ஒரு ஃபீல்டு வந்து நேரடியாக பார்த்தாங்கன்னா அந்த விவசாயம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான தேவையான நேரத்துக்கு மின்சாரம் இல்லை, தேவையான நேரத்தில் வந்து ஏதோ ஒரு லைன்மேன்கிட்ட போனோம், இல்லை ஈபியில் வந்து ஒரு பீஸ் போயிட்டு போனோன்னா கூட அவங்க கேட்டால் ஈபியில் ஆள் கிடையாது, ஆட்கள் கம்மி, வரம் போன்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு விதை வைக்கும் போது அவன் தண்ணி விட்டு ஆகணும். அந்த நேரத்தில் போகும்போது அதுமாரி பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அரசாங்கம் இது வந்து எல்லாத்துக்கும் முன்னே வந்து செய்யணும்னா இந்த காலத்தில் கஷ்டம். எந்த அரசாங்கமும் அது செய்யாது. விவசாயத்துக்கு இன்னும் முன்னே வர்றது கடினம். விவசாயம் நாள் குறைஞ்சிட்டு தான் போகாம கண்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு விவசாயம் செய்யறதுக்கு நல்ல நிலம் எப்படி முக்கியமோ அதுக்கு நிகராக வந்து நீர் ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் மட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பொழிவு வந்து குறைவான இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நீர் பற்றாக்குறை காரணமாக இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற நீரை பயன்படுத்தி எந்த மாதிரியான பாதுகாப்பு விவசாயம் செய்ய முடியுங்க? ஏதாச்சும் டிப்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? அது மாதிரி எதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு இப்போ படிக்கலை நான். எனக்கு மழை பெஞ்சா எதனால் எப்படி என்ன வரும்னு எனக்கு அவ்வளோ. சரிங்க, இன்னைக்கு இருக்கிற விவசாயம் குறைவு வந்து இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா வருங்கால சந்ததிகள் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை 20 வருஷம் கழிச்சு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உங்களுடைய யோசனைகள் ஏதாச்சும் சொல்கிறீங்களா? நிலைமைன்னா எல்லாம் முன்னாடி ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இப்படியே போய்கிட்டே இருந்தாக்கா மெடிசன் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி வர்ற காலம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரில. இப்போவே வந்து நானே இப்போ நானே நெல் அறுத்து என் நெல் மூட்டை எடுத்துன்னு போய் 900 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு போடுறேன். நானே அரிசி சிப்பம் 1300 ரூபா கொடுத்து எடுத்துன்னு வரேன், 25 கிலோ. ஆனால் நெல் மூட்டை வந்து 80 கிலோ 90 கிலோ வரை எடுக்கிறாங்க. எடுத்து போய்ட்டு 25 கிலோ வந்து அரிசியை வந்து நான் 1300 ரூபா. இப்போ இருக்கிற காலமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொரு 10 வருஷமா 5 வருஷம் போனால் ரொம்ப கஷ்டம். விவசாயத்தை வந்து எல்லாமே வாங்கி சாப்பிட்றதுக்கு எல்லா விவசாயிக்குமே எல்லா ஆட்களுக்கும் இருக்கிற இந்தியாவில் உலக மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலே உணவு சாப்பிடணும்னா. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம் தான். விவசாய நிலங்களும் விவசாயினுடைய நிலைமையும் இதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா வருங்கால சந்ததிகள் வைட்டமின் மாத்திரையை சாப்பிட்டு தான் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. விவசாயம் போற்றி பாதுகாக்கப்படணும். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. இன்றைய சூழ்நிலையில் விவசாயம் எப்படி இருக்குது, விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு விவசாயிகள் கிட்ட இருந்தே கருத்துக்கள் கேட்டோம். விவசாயம் வந்து பாதுகாக்கப்பட்டாதான் நம்மளுடைய எதிர்காலம் வந்து பாதுகாக்கப்படும், நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. கணிசமான அளவில் வந்து விவசாய நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விவசாயினுடைய தன்மை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விவசாயிகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாறி விவசாயம் என்னைக்கு பாதுகாக்கப்படுதோ அன்னைக்கு தான் நம்ம 3 வேளை உணவு, சத்தான உணவு சாப்பிட முடியும். எனவே விவசாயத்தை போற்றி பாதுகாப்போம், விஞ்ஞானத்தை வளர்ப்போம். அடுத்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story:
Padma, a land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na,
Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead
and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் பாக்யதா சாலியத் உருது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக உருது கடவுள் வாழ்த்து பாடலை பாட வருகிறார் தாஹா அட்னான். जो है करार देखा माँ की वो गोद में भी अल्लाह न प्यार देखा, अल्लाह न प्यार देखा. जुल्फ़े नबी में मैंने जो है
न प्यार देखा जुल्फों के पैगाम में वल्लैल के नज़ारे यकदम घटा शिशाई महबूब जब सवारे जुल्फों के पैगाम में वल्लैल के नज़ारे यकदम घटा शिशाई महबूब जब सवारे फूलों से बढ़ के जुल्फों फूलों से बढ़ के जुल्फों मैं निकार देखा माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा वल्लाह न प्यार देखा जिसके लिए बेखादा पहले रसूल सारे अल्हम्दुलिल्लाह वो वक्त में हमारे जिसके लिए बेखादा पहले रसूल सारे अल्हम्दुलिल्लाह वो वक्त में हमारे उम्मत की खातिर उनको उम्मत की खातिर उनको ए अशिक बार देखा माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा अपनों ने मार पत्थर गैरों ने भी सताया जख्मों से चूर है पर लब पर गिलान आया अपनों ने मार पत्थर गैरों ने भी सताया जख्मों से चूर है पर लब पर गिलान आया सबको दुआएं देना हमको दुआएं देना उनका शियार देखा माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा जुल्फ़े नबी में मैंने जो है करार देखा माँ की वो गोद में भी वल्लाह न प्यार देखा वल्लाह न प्यार देखा நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டாம்பூச்சி பற்றிய பாடலை பாட வருகிறார் யாஸ்மின். பட்டுப்பூச்சி 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 பட்டாம்பூச்சியே உன்னை தொட்டு பேச ஆசையாச்சி பட்டாம்பூச்சியே பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே உன்னை தொட்டு பேச ஆசையாச்சி பட்டாம்பூச்சியே பூவை போல மேலெழுந்து நீ பறக்கிறாய் பூவை போல மேலெழுந்து நீ பறக்கிறாய் ஒரு புத்தகம் போல் சிறகு மூடி மூடி திறக்கிறாய் ஒரு புத்தகம் போல் சிறகு மூடி மூடி திறக்கிறாய் பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே உன்னை தொட்டு பேச ஆசை பட்டாம்பூச்சியே கூட்டினிலே பொறுமை காத்ததற்கு பலன் கிடைத்தது கூட்டினிலே பொறுமை காத்ததற்கு பலன் கிடைத்தது நீ போட்டுக்கொள்ள வண்ண சட்டை பரிசு கிடைத்தது நீ போட்டுக்கொள்ள வண்ண சட்டை பரிசு கிடைத்தது பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சியே உன்னை தொட்டு பேச ஆசை பட்டாம்பூச்சியே பூக்களுக்கு நோகாமல் தேன் எடுக்கிறாய்
பூக்களுக்கு நோகாமல் தேன் எடுக்கிறாய், நானும் யாருக்கும் மனசு நோகாமல் நடக்க பழகுவேன், நானும் யாருக்கும் மனசு நோகாமல் நடக்க பழகுவேன். பட்டு பூச்சி பட்டாம்பூச்சியே, உன்னை தொட்டு பேச ஆசையாச்சி பட்டாம்பூச்சியே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹலிமா சாதியா. दुनिया के हैं मुसाफिर, मंजिल तेरी खबर है, तय कर रहा है जो तू 2 दिन का सफर है. जब से बनी है दुनिया लाखों करोड़ आए, बाकी रहा न कोई, मिट्टी में सब समाए. आँखों से तूने अपने कितने जनाजे देखे, हाथों से तूने अपने दफनाए कितने मुर्दे. अंजाम से तू अपने क्यों इतने बेखबर है. दुनिया के हैं मुसाफिर, मंजिल तेरी खबर है. मखमल पे सोने वाले मिट्टी में सो रहे हैं. शाहो गदा यहाँ पर सब एक हो रहे हैं. दोनों हुए बराबर ये मौत का असर है. दुनिया के हैं मुसाफिर, मंजिल तेरी खबर है. मिट्टी के पुतले तुझको मिट्टी में जमाना, एक दिन यहाँ तो आया एक दिन यहाँ से जाना. तय कर रहा है जो तू 2 दिन का सफर है. दुनिया के मुसाफिर, मंजिल तेरी खबर है. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஃபஹ்மிதா மற்றும் மதிஹா. Old MacDonald had a farm, old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O. And on his farm his axe and cheeks, E-I-E-I-O. It's a cluck cluck here and a cluck cluck there, here a cluck, there a cluck, everywhere a cluck cluck. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O. And on his farm his axe and ducks, E-I-E-I-O. With a quack quack here and a quack quack there, here a quack, there a quack, everywhere a quack quack. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O. And on his farm his axe and cows, E-I-E-I-O. With a mama here and a mama there, here a ma, there a ma, everywhere a mama. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O. And on his farm his axe and dogs, E-I-E-I-O.
With a bow, bow here and a bow, bow them. Here a bow, there a bow, everywhere a bow, bow. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O. And on his farm is eggs and cats, E-I-E-I-O. With a meow, meow here and a meow, meow them. Here a meow, there a meow, everywhere a meow, meow. Old MacDonald had a farm, E-I-E-I-O. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒருமைப்பாடு என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் சபியா தபுசும். இந்திய நாடு இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு, முந்தைய பழமை திருநாடு, முன்னோர் புகழின் பெருநாடு. இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு, இமயப்பனிமலை குமரி முனை, இரு கடல் நடுவே நமதிருமை, கமழும் பொழில்கள் வளவயல்கள், கனிபொறி தொழில்கள் நிலவு நிலம். இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு, பெருமைக்குரிய இந்நாட்டில் பிறந்தோர் எவரும் இந்தியராம். ஒருமைப்பாட்டை வளர்ப்பதுவே ஒவ்வொருவருக்கும் தலை கடமை, ஒவ்வொருவருக்கும் தலை கடமை. இந்திய நாடு நம் நாடு, இயற்கை வளமிகு பொன்னாடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஃபாத்திமா தஷ்கின். Up in the blue sky, what do you see? Up in the blue sky, what do you see? Big and small stars winking at me, winking, winking, la la la, winking, winking, la la la. Down in the deep sea, what do you see? Down in the deep sea, what do you see? Big and small fish are swimming like this, swimming, swimming, la la la, swimming, swimming, la la la. Out in the garden, what do you see? Out in the garden, what do you see? Big and small trees swaying like this, swaying, swaying, la la la, swaying, swaying, la la la. Out in the playground, what do you see? Out in the playground, what do you see? Boys and girls are playing like this, playing, playing, la la la, playing, playing, la la la. Thank you. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண வண்ண பட்டம் என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹுசைஃபா. பட்டம் வானில் பறக்கும் பட்டம், அங்கும் இங்கும் ஆடி அழகாய் பறக்கும் பட்டம், தலை தலை ஆட்டி தறி சுற்றும் பொம்மரம், பட்டம் பொம்மரம் இரண்டுமே பாப்பா தம்பிக்கு விருப்பமே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை வழங்க இருக்கிறார்கள் ஹாதி பாஷா மற்றும் ஃபைசல்.
Global warming. One of the biggest problems facing the world today is global warming. Now I am going to speak few lines about global warming. Global warming is the increase in the world temperature and changes in the world climate caused by carbon dioxide from our vehicles, factories and power plants. Many scientists believe that the world is getting warmer and that this will affect our oceans, weather and agriculture. Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. Now my friend Faisal will discuss about the problems and solution for global warming. Faisal, please. Thank you, Adi. Problem of global warming and some ways of solving the problem. Number 1, the biggest problem is rising sea level. Number 2, changes in weather. Number 3, effect on animals. Fish population could be affected while some insect with spread disease might become more common. Solution to solve the problem. Number 1, stop producing CO2. Number 2, plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen. Number 3, to use less energy and to recycle more products. Generating electricity is one of the main sources of CO2. If we use less electricity, we will produce less CO2. Now Adi will continue. Thank you, Faisal. I understand that if we make small changes now in the way we live, we can avoid huge changes in the future. We all must work together to overcome this threat. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாயின் அன்பு என்ற உருது பாடலை பாட வருகிறார் அஃப்ரின். प्यारी माँ मुझको तेरी दुआ चाहिए, तेरे आंचल की ठंडी हवा चाहिए, लोरी का कान के मुझको सुलाती है तू, मुस्कुरा कर सवेरे जगाती है तू, मुझको इसके सिवा और क्या चाहिए, प्यारी माँ मुझको तेरी दुआ चाहिए, तेरे ममता के साथ आए मैं फूलों फलों थाम कर तेरे उंगली में बढ़ता चलूं, आसरा बस तेरे प्यार का चाहिए, प्यारी माँ मुझको तेरी दुआ चाहिए, तेरे खिदमत से दुनिया में अज़मत मेरी, तेरे खिदमत के से है जन्नत मेरी, उम्र भर सर पे सा या तेरा चाहिए, प्यारी माँ मुझको तेरी दुआ चाहिए. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன சின்ன பந்து என்ற பாடலை பாட வருகிறார் வாஜித் உசைன். சின்ன சின்ன பந்து சிறுமியாடும் பந்து வன வன பந்து வானில் பந்து குட்டி தயார் தட்டி 4 குட்டி தோடும் பந்து எட்டி ஓங்கி உதைச்சால் எங்கை போகும் பந்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரியம் வளர்த்த பூனை என்ற உருது பாடலை பாட வருகிறார் முகமது உஸ்மான். मरियम की बिल्ली मरियम ने एक बिल्ली पाली, तुम में उसकी काली काली, दूध से भीगी मूंछे उसकी, नीली नीली आंखें उसकी, रात में आगे इसके चमके, कोई मुसाफिर राना भटके, टीवी देखकर खुश हो जाए, बैठे बैठे ओ सो जाए, भूख लगी तो तुमको हिलाए, कुत्ता देखे तो डर जाए, पास ही कोई बिल्ला आए, देख के उसको ये गुर्रा है, 1 मिनट की जस्ट लगाए, मरियम लाए दौड़ के आए, मरियम ने एक बिल्ली पाली, दुम में उसकी काली काली, मरियम ने एक बिल्ली पाली, दुम में उसकी काली काली.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிராபிக் ரூல்ஸ் ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஆலியா பர்வீன் மற்றும் அப்சானா பர்வீன். Red light, what do you say? I say stop, right away. Yellow light, what do you say? I say wait till the light turn green. Green light, what do you say? I say go right away. The wheels and the bus go round and round. Round and round, round and round, all through the day. The children in the bus go jumping around, jumping around, jumping around, all through the day. The bell in the bus goes tring, tring, tring. Tring, 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 all through the day. The horn in the bus goes bum, 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 all through the day. And the seat in the bus goes bum, 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 all through the day. The driver in the bus goes shh, 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 all through the day. Thank you, bye. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பறவைகளை பற்றிய பாடலை பாட வருகிறார் ஆயிஷா பர்வீன். எங்கள் வீட்டு தோட்டத்திலே குருவி வந்தது, சீட்டு குருவி வந்தது. அதன் வட்டமான கண்ணு, நெல்லு போன்ற மூக்கு, அது கீச் கீச் கத்துவது வெகு அழகு. எங்கள் வீட்டு தோட்டத்திலே வாத்து வந்தது, குள்ள வாத்து வந்தது. அதன் தட்டையான காலு, துடுப்பு போன்ற இறகு, அது அசைந்து நடப்பது வெகு அழகு. எங்கள் வீட்டு தோட்டத்திலே மயில் வந்தது, அழகு மயில் வந்தது. அதன் நீளமான கழுத்து, வண்ண வண்ண தோகை, அது நடனம் ஆடுவது வெகு அழகு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் என்ற ஆங்கில பாடலை பாட வருகிறார் அயாஸ். Little drops of water, little grains of sand, make the mighty ocean and the peasant land. Little deeds of kindness, little work of love, make this earth an Eden like heaven above. And a little moment, humble though they be, make the mighty ages of eternity. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சையத் அமீன். அல்லாஹ் கா துலாரா प्यारा नबी हमारा अनवार का मीनारा प्यारा नबी हमारा ईमान की रोशनी से दिल में किया उजाला जन्नत की राह दिखाई तोहफा दिया निलारा बंदों को जब बुलाया खुदा की है एक दर पर जख्मी हुआ बदन भी खाई है चोट सर पर पायबंद की कबाती बांधा मामा सर पर बिस्तर भी काट का था कच्चा मकाम ज़ेरा अल्लाह का दुलारा प्यारा नबी हमारा अल्लाह का दुलारा प्यारा नबी हमारा. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வவ்வால் பற்றிய தமிழ் பாடலை பாட வருகிறார் ஃபைசா தபுசும் மற்றும் ஆலியா. வௌவால் வௌவாலே வௌவாலே வட்டமிடும் வௌவாலே என்ன செய்கிறாள் நீ என்ன செய்கிறாள் தம்பியே தம்பியே சுட்டியான தம்பி
வட்டமிடும் வௌவாலே என்ன செய்கிறார் நீ என்ன செய்கிறார் தங்கையே தங்கையே சுட்டியான தங்கையே தேடி பறக்கிறேன் உணவை தேடி பறக்கிறேன் வௌவாலே வௌவாலே வட்டமிடும் வௌவாலே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்கள் சாரா தபுசும் மற்றும் ஹாஜிரா தபுசும். तारीफ उस खुदा की जिसने जहां बनाया कैसी जमीन बनाई क्या आसमां बनाया मिट्टी से बैल बूटे क्या खुशनुमा उगाए पहना के साथ खिल्लात उनको जवा बनाया मेवे लगा है क्या क्या कुछ जायखा रसीले चखने से जिनके हमको शीरी दहा बनाया सूरज से हमने पाई गर्मी भी रोशनी भी क्या खूब जश्न तूने है मेहरबा बनाया ए प्यारी प्यारी चिड़िया फिरती है जो चहत की खुद से तेरे इनको तस्वीर बनाया रहमत से तेरी क्या क्या है नियामतों मयस्सर इन नियामतों का मुझको क्या खदरदार बनाया आबे रवां के अंदर मछली बनाई तूने मछली के तैरने को आबे रवां बनाया हर चीज से है तेरी कारीगिरी टपकती ए खार खार तूने घबराए खा बनाया. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோ டு ஸ்கூல் என்ற ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஷானூர் மற்றும் ஷக்கீல். Go to school, go, go, go to school, go to school every day. Sing, sing, sing the rhymes loudly. Read, read, read the books happily. Write, write, write the words sweetly. Play, play, play the game joyfully. Go, go, go to school every day. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தோட்டம் தமிழ் பாடலை பாட வருகிறார் முகமது காசிம். தோட்டம் நல்ல தோட்டம் நம்மை சொக்க வைக்கும் தோட்டம் கூட்டமாக நாமும் ஒன்றாய் கூடி ஆடும் தோட்டம் வண்ண வண்ண மாலாரால் நம்மை மகிழ வைக்கும் செடிகள் தின்ன தின்ன பழங்கள் மேலும் தின்ன கொடுக்கும் மரங்கள் கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா நெஞ்சை அள்ளுகிறதே இதை நினைக்கும் போதே இன்பம் பட்டு போல அழகாய் புல் பறந்திருக்கும் தரையில் விட்டு போக மனமே இல்லை மிகவும் நல்ல தோட்டம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color.
My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically.
When great grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time, and the disability and helplessness of man, or any other mighty power to stop or alter it, flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज आप सुन रहे हैं आपका शो वीआईटी गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं, और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है, और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले ख़त्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ।
अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे, तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं, वो उस व्यक्ति जिनके यहाँ रसोईया खाना बनाने गया उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने जबरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज़्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपनी लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों, शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे, और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे। अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों, ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों, जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी। उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो। और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि 1 large task into small tasks, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो
तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य, तो उसे ज़रूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज़्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और ज़रूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर, बड़ी बड़ी बातें तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मज़े लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी कम्युनिटी। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjay on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakhar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjay, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakhar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the women, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominated country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine
but this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the women people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class, or even middle class families. So how would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshay, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in, but we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby, he is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally, for the very basic fact that agree to the point that okay, fine, a boy is given with a
boys' toys and the girl is given with girls' toys, there's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable, then the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is like 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in like before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be like taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go on forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman. For the sole fact, man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshya. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. Yeah. That considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshya, it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I might like
I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was a active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it. The people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly. I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism. So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or following giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there is a person who is very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was this
a time when the government said that there should be reservation for women in parliament, it is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing. That okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male-dominated society. Okay, yes, at this particular point of time, I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line, when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population as it is, you said, is the one who controls everyone and the general thinking of a particular country. And but if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change, slowly and steadily, that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still.
But still there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man start to objectify, say, Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say, I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if you go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay, fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay, considering women going out is her free will. I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed. But the thing is, it's implementation. In many places, not implemented. So how to overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms,
We also talk about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, like full knowledge about our rights and ideas. So this is Digjay Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show విజయబాట. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన. ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్ కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్లు.
ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్ కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్ కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనస వాచ స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు, వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి, ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది.
బాధ, నిస్సహాయత ప్రతి ఒక్కరి మనసులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజిన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. వి షుడ్ సెల్యూట్ ఆర్ ప్రెసిడెంట్ అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ డిఆర్డిఎల్లో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్లో యూజ్ చేసే ప్లేట్స్ను డాక్టర్స్కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్తో క్యాలిపర్స్ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాంని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం.
కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనుల, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं। और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत न हो जाएं। बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने, और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों 2 बहनें। 2 बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन 2 बहनों को ऐसे 2 राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने 2 रास्ते हैं। एक जो उसे निमी की ओर ले जाता है, और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं,
कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने। मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening.
song is presented by SparkX Music Band. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம், இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் அன்பு தோழன் ரஞ்சித் பேசுறேன். நம்ம இன்னைக்கு சினிமா மக்களின் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம கூட இதை பத்தி பேச 4 தோழர்கள் வந்திருக்காங்க. இப்ப அவங்களே அறிமுகம் செஞ்சுக்க போறாங்க. நான் ஹரிஷ், குடியாத்தம்ல இருந்து வரேன். வணக்கம், நான் தயாநிதி பேசுறேன். நான் வேலூர்லேருந்து வரேன். வணக்கம், இது சிவநரேந்திரன், நான் வெள்ளூர்லேருந்து வரேன். வணக்கம், நான் வாசுதேவன், வாலாஜாலேருந்து வரேன். சினிமா, அதாவது முன்னெல்லாம் நாடகத்தின் மேலே இசையோட நடந்த விஷயம் இப்போ வந்து திரையரங்கங்கள்ல 3 மணி நேரம் ஒரு காட்சியா போய்கிட்டு இருக்கு. அது நிறைய பரிணாம வளர்ச்சிகளும் அடைஞ்சிட்டு இருக்கு. அது மக்களை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க சொல்லுங்க, உங்களோட பார்வையில் சினிமானா என்ன? சினிமா அதாவது அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கோமோ, நம்ம வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி சினிமாவும் வளர்ந்துகிட்டே இருக்கு.
அந்த காலத்துல எல்லாம் ஏலிசை நாடகம்ட்டுன்னு சிம்பிளா இருந்த விஷயம் இப்போ வந்து 3 மணி நேரம்குள்ள ஒரு பெரிய விஷயத்த சொல்ற விஷயம்தான் சினிமா. இந்த சினிமாவை வந்து பொழுதுபோக்காகவும் இல்ல மோட்டிவேஷன் சொல்ற மாதிரியும் பல கருத்துக்களை சொல்ற மாதிரி கற்பனை விஷயங்கள் அப்படின்ட்டு பல விதமா பிரிக்கிறோம். என் கண்ணோட்டத்தில் சினிமாவை பார்க்கறது வந்து என்னன்னா ஒரு விஷயம், அது வந்து நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, அதுதான் சினிமா. என்னோட பார்வையிலேருந்து சினிமாவை சொல்லணும்னா ஒரு அன்றாட மக்கள் வந்து தன்னோட ஸ்ட்ரெஸ் தினமும் ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக குடும்பத்தோட போய் பார்க்கறது ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்ற போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் படம் பார்க்குறது ஒரு சந்தோஷமான விஷயம், அவ்வளோதான். இப்போது என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ பலரோட கனவாகியும் அதுவே அவங்க ஃப்யூச்சராக கன்சிடர் பண்ணிட்டும் அவங்க லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அந்தளவுக்கு வந்து சினிமா வளர்ச்சி அடைஞ்சு நிறைய பேர் அடிக்ட் ஆன மாதிரி அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து சினிமா வந்து நிறைய சினிமாவில் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடித்த சினிமா, ஏன் அந்த சினிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சினிமாவை பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நமது தோழர்கள்லாம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. பொழுதுபோக்குக்காக சினிமாவை பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து அது பலருடைய எதிர்காலமாக பார்க்குறோம் அப்படின்னு அவங்கவுங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை முன் வச்சாங்க. என்னோட பார்வையில் நான் ஏன் சினிமாவை ரசிக்கிறேன் அப்படின்னும் போது அது வந்து எனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குது. எப்படி இந்த உலகம் முன்னேறுது, பல தலைவர்கள் வாழ்ந்தாங்க, இல்லாட்டி இதுக்கப்புறமா உலகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பல தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அதனால் எனக்கு வந்து சினிமாவை பார்க்க பிடிக்குது, நான் ரசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புது நடிகர்கள், காமெடியன்ஸ் அப்படிலாம் வரும்போது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. இதனால் நான் சினிமாவை ரசிக்கிறேன். நான் ஏன் சினிமாவை ரசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சினிமா வந்துருக்கு. எனக்கு வந்து நான் ஒரு ஆத்லெட், அதாவது விளையாட்டு வீரன். நான் வந்து எனக்கு வந்து இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட சினிமாக்கள், இந்த மாதிரி பொழுதுபோக்கு ஒரு விஷயத்த தகுந்த மாதிரி சினிமாக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியதும் நம்ம பசங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத வேண்டியதும் அது மூலிமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க யூஸ் ஆகுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க டூன்ற திரைப்படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காருங்க. அதனால் வந்து நிறைய பேரண்ட்ஸ் எப்படி அவங்க பசங்களை வளர்க்கணுன்ட்டும் பசங்க எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட பழகணும், எப்படி அவங்க லைஃப்பை கேரி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. சினிமா எவ்வளோ பொது வாழ்க்கையில் ரிலேட் ஆகிருக்கு, அது வந்து பொது வாழ்க்கையில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொது வாழ்க்கைன்னும் போதே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் அதில் கவர் ஆகிடுது. பாலிடிக்ஸ், அதுக்கப்புறமா அன்றாட விஷயங்கள், பெரிய பெரிய நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், வெளிநாட்டில் நடக்கிறது, இது எல்லாமே வந்து அதில் கலந்து வருது. பொது வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களையும் உண்மைகளையும் வெளிப்படுத்த சினிமா ஒரு ஆயுதமாக இருக்குது. கண்டிப்பாக சினிமாவை ஆயுதம்னே சொல்லலாம். எதனாலன்னா பாலிடிக்ஸ் விஷயம் மெயின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ சினிமா வந்து நிஜ உலகத்துக்கு சாத்தியமா? சினிமாவில் நடக்கிற எல்லாமே, சினிமாவில் நடக்கிற எல்லாத்தையுமே நிஜ உலகத்துக்கு சாத்தியம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிக்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க, கற்பனை கதைகளும் இருக்குது. ஆனால் வந்து முக்கியமான பல விஷயங்களை சினிமா மூலயமா மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. சினிமாவனால் பலர் வந்து அதை வந்து அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணுறதுனால வேறு மாதிரி ஆகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவங்க காட்டுற தோற்றமே வேறு. இப்போது குடிச்சிட்டு ரொம்ப வேறு மாதிரி காட்டுறதுனால அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் அந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அதை வந்து மக்கள் இதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். அவர் சொன்னதும் ஒரு சரியான பதில் தான். எதனாலனா சினிமாவில் வர எல்லாமே பொது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக சாத்தியமானதே இல்லை. ஏன்னா அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம பொது வாழ்க்கையில் புகுத்தும் போது பயங்கர கான்ட்ராஸ்ட் அதுவும் இதுவும். அவர் சொன்ன மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற நிறைய அநியாயங்களை வந்து நம்ம தட்டி கேட்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் சில விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களும் அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் சமுதாயத்தில் நம்ம நடக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கேட்கணும்னு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருது சினிமா வந்து பலரோட அறியாமை போக்கவும் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி ஒரு சில படம், நிறைய படம் இருக்குது. அரசியலை பற்றி, அரசியல்னா என்ன, அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்க பல பேர் இருக்காங்க. அதை தெரியப்படுத்துறதுக்காகவும் சினிமா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பல இயக்குநர்கள் இன்னைக்கும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சினிமாவில் நீங்கள் எதை முக்கியம்னு நினைக்கிறீங்க? சினிமான்றது நிறைய விஷயம் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், டைரக்ஷன், கதை, திரைக்கதைன்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் சினிமாவில் இதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? என்னோட பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம பார்க்கறது தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு பாமர மக்களுக்கு வந்து சினிமா ஸ்கிரிப்டோ கதையை பற்றி அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து காட்சிகளை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. காட்சிகளை வந்து வெளிப்படுத்துறதை தான் அவங்க முக்கியமாக பார்க்கறதுனால ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா இருந்தால் போதாது, அதோடு சேர்ந்து கதையும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதன் மூலியமாக அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு கதையை அமைக்கிற மாதிரி. கதை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், இது எதை பற்றியுமே நான் பேச விரும்பலை. இது எல்லாத்த பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். இது எல்லாமும் கலந்து அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு, ரொம்ப நாலேஜ் இல்லாத, எஜுகேஷன் பேக்ரவுண்டும் இல்லாதவங்களுக்கும் புரியணும், ஐடி பீப்புள்ஸ்க்கும் புரியணும். எல்லா எண்ட்லேயும் போய் சேர்ற கதை தான்
கரெக்டாக இருக்கும். ஸோ டைரக்ஷன், மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாமே முக்கியமான விஷயம். சினிமா, அதாவது இப்போ சினிமான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லீடிங் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. அது வந்து மக்களை நிறையவே பாதிக்குது. அந்த ரசிகரோட படம் ரிலீஸ் ஆகலைனாலோ இல்லை அது ரிலீஸ் ஆனாலோ அதால் சமூகத்துக்கு வந்து நிறைய இன்டரப்ஷன் வருது. ஸோ அது வந்து சமூகத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நடிகருக்காகவே ஒரு படம் பார்க்குறது சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரையும் அது ரொம்ப தவறான விஷயம். நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம் அப்படின்றது வந்து அந்த ஆக்டருடைய பிரதிபலிப்பாக இருந்து மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச நல்லதை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மன்றங்களே தவிர, இந்த மாதிரி பேனர் அடிக்கிறது, போஸ்டர் ஒட்டுறது, காசை வேஸ்ட் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மன்றங்களும் சங்கங்களும் தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து ஆக்டருக்காக படம் பார்க்குறது, அது ஒரு கூடாத விஷயம்னு நினைக்கிறேன். எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும், எல்லா படத்தையும் கருத்து ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா தேவையானதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்துலலாம் வந்து சோஷியல் நெட்வொர்க்கில் நடக்கிற போஸ்ட்டு பார்த்து தான் சினிமாவோட கதையும் ஸ்கிரிப்டை பற்றியும் முடிவு பண்ணுறாங்க. சோஷியல் நெட்வொர்க் நண்பர்கள்லாம் ஒன்றோட கனெக்டடாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்த கதையை கூட நல்லா இல்லைன்னு கூட சொல்ல முடியும், நல்லா இல்லாத கதையை கூட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இதனால் வந்து யாருக்கும் வந்து நஷ்டம் அதிகமாகும், ப்ரொடியூசருக்கும் நஷ்டம் அதிகமாகும். இதனால் வந்து சோஷியல் நெட்வொர்க்காக இருக்கிறதுனால சினிமாவோட இது வந்து கம்மியாகிடுச்சு தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்க்குற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ்டு படமாக இருக்கிறதுனால அவங்க டீசரை வந்து இவங்க வந்து கிளாஷ் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி தான் ஒரு விதமான ரசிகர் இருக்காருன்னா அவர் வந்து இத்தனை கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா அதை வந்து ஓவர்டேக் பண்ணி இன்னொரு ரசிகர் வந்து முள்ளில் இருக்கணும் அப்படி தான் பார்க்குறாங்க. கதை பேஸ் பண்ணியோ ஒரு ஃபைட் மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஃபேன்ஸுக்குள்ளேயே. போட்டிகளும் பொறாமைகளும் பிரச்சனைகளும் இல்லாத ரசிகர் மன்றங்களும் நற்பணி மன்றங்களும் மட்டும்தான் இங்கே நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு நாள் எல்லாம் மாறும்ட்டு நினைக்கிறோம். சரி, இப்போ இந்த சமூகத்தில் சில சரி இல்லாத படங்களும் நிறைய நல்ல படங்களும் தோத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான், அவர் சொல்கிறது உண்மைதான். காரணம் என்னன்னா கண்டிப்பாக தோத்துருதுங்க. ஒரு ஹை எண்ட் பட்ஜெட்டு, பெரிய ஆக்டரு இவங்கெல்லாம் நடித்தா மட்டும்தான் படம் நல்லாயிருக்கும். பயங்கர ப்ரொடியூசர் இருந்தால், பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தால் அப்போ மட்டும்தான் படம் ஹிட் ஆகும். கதைக்காக இங்கே யாரும் நிறைய பேர் படம் பார்க்கறதில்ல. இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாரும் படம் ஏன் பார்க்குறாங்கன்னா பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய மியூசிக் டைரக்டர் தான் பார்க்குறாங்க. எப்போ இந்த பெரிய குரூவை விட்டுட்டு நல்ல கதைக்காகவும் நல்ல டைரக்டருக்காகவும் படம் பார்க்குறாங்களோ அப்போ கண்டிப்பாக நல்ல கருத்துள்ள படம் சக்ஸஸ் ஆகும். அப்படி சொன்னாலும் சில படங்கள் வந்து வெற்றி பெறுது, சில நல்ல கதைகளும் வந்து இடம்பெறுது தமிழ் சினிமாவில். அதனால் வந்து நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸும் தமிழ் சினிமா வந்து வாங்கியிருக்கு. என்னென்னா இன்னும் ஆஸ்கர் லெவலுக்கு நம்ம தமிழ் சினிமா வந்து போகணும், ஹாலிவுட் லெவலுக்கு நம்ம போகணும், வளரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது சினிமான்றது வந்து எந்த விதத்தில் பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த படத்துக்கு எவ்வளவு விளம்பரம் கொடுக்க முடியுமோ அந்த விளம்பரம் இட்டுக்கேற்ற மாதிரி தான் படமும் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கப்படுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா டீசர், ட்ரெய்லர் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரி போட்டு இம்ப்ரெஸ் பண்ணியும் பல கோடி செலவு பண்ணி விளம்பரம் பண்ணியும் இதை மூலியமாகவே படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்தி அதை மூலியமாக தொழில் பண்ணுற மாதிரி ஒரு படம் வர மாதிரி இருக்குது. இப்போது விளம்பரங்களையும் விமர்சனங்களை மட்டும் நம்பாமல் அந்த விளம்பரங்களையும் விமர்சனங்களை கொடுக்குறவங்களும் கரெக்டாக துல்லியமான இதுவை கொடுத்தாங்கன்னா எந்த பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ யார் நடித்த படமோ கருத்து கரெக்டாக இருந்தால் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சினிமா வந்து தமிழகம், இந்தியா அப்படின்றத தாண்டி உலக அளவில் போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம வெறும் தமிழ் படங்களை மட்டும் பார்க்கறது இல்லை, எல்லா வகையான படமும் பார்க்குறோம். ஹாலிவுட் படம்ஸ் வந்து இப்போ தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் அதோட பிரம்மாண்டம், அதில் காட்டுற புதிய புதிய விஷயங்கள், 3D அனிமேஷன், 2D அனிமேஷன் இதெல்லாம் தான் சினிமாவோட மிகப்பெரிய வளர்ச்சி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான ஹாலிவுட் படங்கள் பிடிக்கும், இல்லை ஆங்கில திரைப்படங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் பார்த்த படம் ஹாலிவுட்டில் வந்து காஜிலா ஒரு படம். அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். முதல்ல ஒரு பெரிய உருவத்தை வந்து திரையரங்களில் பார்க்குறேன். அது வந்து பிரம்மாண்டமும் அந்த ஹாலிவுட்டோட முதல்ல அதை பார்த்துட்டு அதுதான் முதல் டைம். அந்த படத்தையும் நான் அன்றைக்கி ஒரு நாளே 3 தடவை பார்த்தேன். பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி கனவாக நான் கண்டேன். அது மாதிரி அடுத்த பாட்டு வரும், அந்த காஜிலாக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன வயசில் என்னோட திங்கிங் வந்து மாறிடுச்சு, முழுசாக மாறிடுச்சு. அப்புறம் வந்து ஹாரி பாட்டர் படம்லாம் வந்துட்டு சீரியஸ்னு சொல்லிட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு தொடர்ந்து வந்துச்சு. அது வந்து அந்த படத்தை பார்க்குறது அடிக்ட் ஆகிட்டேன் நான் சொல்லப்போனால். அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் படம் வந்தது. ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு சவுத்துலலாம் நடந்து போயிருக்கேன். ரொம்ப பெரிய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிரம்மாண்டமாக எடுக்கிறது தான் ஹாலிவுட். அப்படி பார்க்கும்போது அதனுடைய பெரிய விஷயம் என்னன்னா கண்டினியூவேஷன். இந்த பார்ட் முடிஞ்சோன்னா இந்த பார்ட் முடிஞ்சோன்னா இந்த பார்ட், அதையும் பெரிய விஷயமா காமிக்கிறது. இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ், ஹாரி பாட்டர் இதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கர பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மாளிகைகள், கோபுரங்கள், அதுக்கப்புறமா இந்த கோல் காமிக்கிறது, இந்த ஹில்ஸ் காமிக்கிறது, இதெல்லாம் வந்து
எல்லாரையும் இருக்கும், எல்லா வயசு பசங்களையும் சரி இளைஞர்கள் எல்லாருக்குமே காமனாக பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால ஹாலிவுட் படங்கள் ரொம்ப ஹிட் ஆகுது. ஹாலிவுட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொதுவாகவே ரிசர்ச் பேஸ் பண்ணி அதை மூலியமாக படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாரோட யூத்தோட கனவாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் ஒரு யூத்தோட பக்கா கனவை அதை வந்து ஒரு விஷுவலாக காமிக்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு படம் எடுக்கிறதுனால தான் ஹாலிவுட் படம் இன்றைக்கும் வெற்றி அடையுது. சரி, இப்போ வந்து இந்த ஹாலிவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் திரைப்படம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அனிமேஷன்ஸ் வரைஞ்சி அது மூலயமா அனிமேட் பண்ணி எடுக்கிற அந்த திரைப்படங்கள், அதை பற்றின சில கருத்துக்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்த அனிமேஷன் மூவி. நான் ரீசெண்டாக பார்த்த படம் வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ். அந்த படம் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு கேமாக தான் இருந்தது. குழந்தைங்க பெரியவங்கன்னு யாரும் பரமிச்சு பார்க்காம அந்த கேம் விளையாடி இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கேமையே ஒரு கதையாக ஒரு இதை வச்சு ஸ்கிரிப்டை எழுதி ஒரு படத்தை அனிமேஷனாக கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அருமையாகவும் இருக்குது. அதுவும் தமிழில் வந்து அது பார்க்கும்போது வந்து வேடிக்கையாகவும் இருக்குது. அது பார்க்கும்போது பேசிக்காக அனிமேஷன் மூவிஸ் எதுக்காக எடுத்தாங்கன்னா சிம்பிளாக என்டர்டெயின்மெண்ட், அதாவது சின்ன பசங்க வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அனிமேஷன் மூவிஸ் எடுத்தாங்க. அப்புறம் வளர வளர என்ன ஆயிடுச்சு, அனிமேஷன் மூவிஸ்லேயே வந்து பல நம்மளுடைய இதிகாசங்களையே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியாமலே வளர்த்துட்டோம். இதை சொல்கிறதுக்கு பெரியவங்களும் கிடையாது, ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த அனிமேஷன் மூவிஸில் இது எல்லாத்தையும் போட்டதுனால பசங்களுக்கு நாலேஜும் டெவலப் ஆச்சு, அட் த சேம் டைம் அவங்கள என்டர்டெயின் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதே வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அனிமேஷன் மூவி எடுத்து எல்லா லாங்குவேஜ்லையும் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. நானும் ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே வந்து ரொம்ப நல்ல மூவி. நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் சினிமாவை சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடருவோம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. இடைவேளைக்கு பிறகு காரசார நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது சினிமாவை பற்றின தகவல்களை பார்க்க போகிறோம். சினிமா அதாவது அது திரையரங்கோட நிற்காம தொலைக்காட்சி, செல்போன் இப்படி நிறைய விஷயத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அதை பற்றியும் சினிமா எத்தனை வகைப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சினிமா வந்து டிவியில் எப்படிலாம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்க? சினிமாவோட பாதிப்பு தொலைக்காட்சியில், அதாவது எப்படி சொல்லலாம்னா தொலைக்காட்சியில் குறுந்தொடர்கள்லாம் அப்படியெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து சினிமா வந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். வீட்டில் வந்து சாதாரணமாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஒய்ஃபுக்கு டைம் பாஸ்க்காக சீரியல் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அது இப்போ வந்து ஒரு பெரிய அடிஷனாகவும் ஆயிடுச்சு. அடுத்த தொடர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவங்க வந்து சினிமாவை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, நாடகத்தை ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நாடகம் வந்து ஒரு அடிஷனாகவும் கொண்டு போயிடுச்சு வீட்டு அந்த பெண்கள் மத்தியில். சினிமா வந்து சினிமா பார்க்குறதோட நிறுத்தாமல் நிறைய பேர் சினிமா எடுக்கணும்னு தூண்ட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா சினிமாலேயே டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம் இப்படின்னு நிறைய இருக்குல்ல, அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன? இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி மியூசிக் போடுறாரு, அவர் இந்த சின்ன ஏஜ்லேயே அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக மூவிஸ் கொடுக்குறாரு. இப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் மியூசிக் போடக்கூடாது, டைரக்ஷன் பண்ணக்கூடாது, இல்லை ஒரு ஆக்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற கனவுகள் எதுவும் கண்டிப்பாக எழுந்தால் தான் அது வந்து ஒரு இளைஞனுக்கு அழகு. இந்த மாதிரி பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஆசைகள் தோணதான் செய்யும். இதனால தான் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி மூவிஸ் லைனுக்குள்ளே போகணும். மூவிஸ் லைன் என்ன, எல்லா டெக்னிக்கல் லைன்லையுமே ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது இந்த எண்ணம் எழத்தான் செய்யும். ஆனால் சினிமான்றது வந்து எல்லாத்தையும் தாண்டி அப்பாற்பட்டு ஒரு அடிக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிற விஷயம். அதனால் வந்து நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு கனவாகவே ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து சினிமா வந்து ஒரு கலை இல்லாமையும் ஒரு எஜுகேஷன் நாலேஜாகவும் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஒரு சினிமாவும் ஒரு வந்து எஜுகேஷன் ஒரு கோர்ஸ்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பல சினிமாக்களை வந்து திரும்பவும் நடக்கிற ஒரு விஷயத்தையும் படமாக பிடிச்சு அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. அது வந்து சில டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்னால் நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு சமூகத்தில் என்னென்ன ஏற்றத்தாழ்வு இருக்குது, என்னென்ன விதமான சூழ்நிலைகளை மக்கள் வந்து வாழ்கிறாங்க, இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் சொல்லிட்டு. சினிமாவை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச நாட்களிலேயோ இல்லை நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் எஃபெக்ட் கம்மியாக போட்டும் ஃபேமஸாகவும் ஆகணும், அதே நேரத்தில் ரிச்சாகவும் ஆகணும். அதுதான் ஒரு சாதாரண மனுஷனோட ஆசையாக இருக்கும். அந்த ஆசையை பயன்படுத்த ஒரு ஆயுதமாக தான் நம்ம சினிமாவை யூஸ் பண்ணுறோம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு 2 படம் 3 படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சுனாலே அவர் ஹீரோவாக ஃபார்ம் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் நல்லா ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஒரு செலிபிரிட்டியாக ஃபார்ம் ஆகிறதுனால தான் சினிமாவாக பல பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுக்க காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை தவிர இப்போ அன்றாடமாக நம்ம படிக்கிறோம். +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொட்டீனாக திருப்பி படித்த எல்லாரும் படிக்கிற படிப்பு பிஇ, மெடிக்கல், இல்லாட்டி யூஜி கோர்சஸ் இப்படின்னு இல்லாமல் புதுசாக டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிருக்கு. விஎஃப்எக்ஸ், 3D அனிமேஷன், அதுக்கப்புறமா மல்டிமீடியா இப்படின்லாம் வந்துருச்சு. வேறு ஆப்ஷன் இல்லாமல் இல்லை புதுசாக ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சினிமா ஒரு வழியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நண்பர் சொன்னார் குறும்படங்கள், கருத்து படங்கள் அப்படின்னுட்டுலாம். இந்த குறும்படம்ன்றது வந்து இப்போ பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது. நிறைய பேர் எப்படி சினிமாவில் புகுறாங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலயமா மட்டும்தான். ஒரு சின்ன கருத்தை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே பதிவு பண்ணுற விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக அவங்க போடுற எஃபர்ட் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து குறும்படம்னு சொல்கிறாங்க. கருத்து படம் பயங்கர பெரிய கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு இந்த கருத்து படங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்லம்டாக் மில்லியனர் படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எப்படி ஏழைங்கள்லாம் வாழ்கிறாங்க, எப்படி டெவலப் ஆகுறாங்க, பசங்க எப்படி எஜுகேட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம் பல பேருக்கு தெரியுது. அதனால் கருத்து படங்களும் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். கருத்து படங்கள் ஜாஸ்தி ஆகணுன்றது தான் என்னுடைய எண்ணம். உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி சினிமாவில் டெக்னிக்கலாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற ஐடியா இருக்கா? சொல்லப்போனால் சினிமாவில் இன்வால்வ் ஆகணுன்றது எல்லாருக்குமே ஒரு வகையான கனவு தான். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் எல்லாருமே அந்த கனவை கண்டவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நானும் சினிமாவில் அது பண்ணணும் இது பண்ணணும். ஒரு நாள் இந்த வீடியோவை பார்க்கும்போது இது விஎஃப்எக்ஸ், இந்த இதில் வந்து அந்த இடத்துல பிரிட்ஜு கிடையாது, மொத்தமே வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு ரோட்டில் நடந்ததை இந்த மாதிரி பிரம்மாண்டமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி மாற்ற முடியும்? ஒரு சின்ன ரோட்டில் ஒரு வியூவை ஒரு சீனை எடுத்துகிட்டு அது பெரிய அரண்மனையில் நடக்கிற மாதிரியோ மாளிகையில் நடக்கிற மாதிரியோ மாற்றுறாங்க அப்படின்னும் போது அது எப்படி நடக்கும்? கோச்சடியான ஒரு மூவி எடுத்து ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்த ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அனிமேஷன்ஸ் டெவலப் ஆகுது, எப்படி எதை பண்ணுறாங்க அப்படின்னு ஆர்வம் ஜாஸ்தி ஆகும்போது எனக்கும் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு. சினிமா வந்து தற்போது இளைஞர்களுக்கு பலம் நினைக்கிறீங்களா இல்லை பலவீனம் நினைக்கிறீங்களா? பலமும் சொல்லலாம், பலவீனமும் சொல்லலாம். பலம்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்தை தட்டி வைக்கணும்னு ஒரு உணர்வு கொண்டு வருது சினிமா பார்க்கறதுனால. பலவீனம்னு சொல்லணும்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து கொண்டு வரதுன்னு சொல்லலாம். இப்போ தேவையில்லாமல் காதலிக்கிற வயசில் காதலிக்கணும், படிக்கிற வயசில் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படிக்கிற வயசில் காதலிக்கிறாங்க, காதலிக்கிற வயசில் படிக்கிறாங்க, மாறி செய்கிறாங்க. எல்லாமே விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. இப்போ பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் வந்து இதனால் வந்து படிக்காமல் அவங்களோட படிப்பில் வந்து ஆர்வம் காட்டாமல் காதல் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து திசை மாறி போயிடுறாங்க. இதனால் வந்து நிறைய பாதிப்பும் இருக்குது சினிமா மூலமாக. சினிமாவோட பலமே பலவீனமாக மாற ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சினிமாவாக பார்க்காம சில முடியாத விஷயங்களை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது பலவீனமாக ஆகுது. பலம்னு பார்த்தோம்னா அது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது. பலவீனம்னு பார்த்தோம்னா அந்த மோட்டிவேஷனையே பயங்கர பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் முடியாததை பண்ணி மாட்டிக்கிறது. அதனால சினிமாவோடைய நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கினா அது பலமாகவும், நம்மளை தாண்டின நம்மளால முடியாத இல்லாட்டி நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாததை பண்ணும்போது அது பலவீனமாகவும் இருக்குது. என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ஒரு பலவீனமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு ஹீரோன்னு காமிக்கும் போது பேக் பஞ்சர்ஸ், ராக்கர்ஸ் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரிலாம் நம்ம பையன் இருப்பான். அப்போ அவன் மனசுலேயும் நான் தான் ஒரு ஹீரோ அப்படின்னு நினைப்போட வாழ்ந்து அவனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு மூவி பல எடுக்கப்படுறதுனால அதையும் அவன் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் கெட்டு போகிற அளவுக்கு மாறிடுறான். சில படங்கள் வந்து சில வயது சில ஏஜ் கேட்டகரிக்காகவே எடுப்பாங்க. பட் அது வந்து சின்னவங்களோ இல்லை பெரியவங்களோ பார்த்து அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிற நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து எந்த மாதிரி தாக்கத்தை இந்த சமூகத்துக்கு தப்பா ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கதையை பார்க்குற எல்லாருனாலையும் அந்த கதையில் சொல்லப்பட்ட கருத்தை எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இங்கே மனுஷங்க வந்து வேற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க. ஒரு கருத்தை எவ்வளோ தெளிவாக தான் சொன்னாலும் பார்க்குறவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மாறத்துக்கு பல சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அது சில பேருக்கு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கலாம், சில பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கலாம். இதை வந்து பேஸ்ட் ஆன் பர்செப்ஷன் ஆஃப் பர்சன், அவங்கள பொறுத்து தானே தவிர சினிமாவை பொறுத்து இல்லை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சினிமாவை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது எப்படின்றதுக்காகவே பல பேர் இருக்காங்க. மூவின்னு பார்த்தீங்கன்னா சில மூவிங்களை வந்து மக்களுக்கு வந்து டேரெக்டாக கரெக்டாக சொல்லலாம். இப்போ வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி வந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால வந்து கோஆப்ரேட் கம்பெனிஸில் என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு அப்போ தான் முதல்ல நமக்கு தெரியுமே அந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்குது, நம்ம ஊரில் நடக்குது, நம்மளுக்கே தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தது. அது நம்ம சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கருத்துக்களை நேரடாக சொன்னாலே அவங்க வந்து கேஸ் போடுறாங்க. கேஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உண்மையெல்லாம் தெரியாமல் போயிடுது. சில படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க கருத்துக்கெல்லாம் டேரக்டாக சொல்கிறதுனால. அதனால வந்து சினிமாக்களோட சுதந்திரம் பறிபோகுதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமாவில் வந்து பல கருத்துக்களை நேரடியாக சொல்கிறது மூலயமா பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நம்மளுடைய தோழர் சொன்னார். அது என்னமோ உண்மைதான். அதுக்காக மட்டும்தான் பல கருத்துக்களை இன்டைரக்டாக சொல்ல வராங்க. அதாவது
அவங்களுடைய ஏதோ ஒன்றத்தை வச்சு பிரதிபலிக்கிறாங்க. இவங்க தான் அதை பண்ணாங்க, இவங்க தான் அதை செஞ்சாங்க, இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இந்த விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த இவங்க அப்படி அப்பாற்பட்டு மற்றவங்களும் நம்மளையா தான் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் எழுது. இதனால தான் நான் சொன்னேன் முதல்லையே, சினிமா வந்து அந்த கருத்தை ஒவ்வொருத்தங்க ஏற்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. சினிமாவில் சில தப்பான விஷயங்களை காட்டும் பொழுது அந்த கேரக்டருக்கு அந்த விஷயம் தேவை, புரியுதுங்களா? அந்த கேரக்டர் வந்து சிகரெட் பிடிக்கலாம், இல்லை தண்ணி அடிக்கலாம், சில தப்பான விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அந்த சினிமா மூலயமா எல்லாரும் அட்மையர் ஆகுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு திரையில் காட்டும் போது அது வந்து ஒரு பார்க்க ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு வில்லனுக்கு வந்து ஒரு இதுவாகவும் இருக்கும், ஒரு வீரசமும் காட்டுற மாதிரி இருக்கும். சிகரெட் பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ வந்து ஒரு ஆம்பளைக்கான ஒரு இதுவாக இருக்கும். ஒரு ஆம்பளை ஆகணும்னா சிகரெட் பிடிச்சா போதும் அப்படின்னு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு இது கடிச்சிரும். அது வந்து இது மாதிரி நான் ஆம்பளை ஆகணும்னா சிகரெட் பிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் மாறுது. அந்த எண்ணம் மாறுறதுனால என்ன ஆகுது, பள்ளி மாணவர்களும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அது இல்லாமல் தண்ணியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா பின் வர காலத்தில் வந்து அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இதில் சினிமாக்காரங்களும் யாரும் வந்து ஹெல்ப்பும் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து அவங்க சமூக சீரழிவுன்னு சொல்லுவேன். இந்த ரசிகர் நற்பணி மன்றங்களும் என்ன பண்ணுதுன்னா, இன்னமும் அந்த ஆக்டரை பற்றின வெறியை ஜாஸ்திப்படுத்துது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த ஆக்டருக்காக அவங்க பலவிதமான வேலைகளை செய்கிறாங்க. அந்த படத்தில் அவங்க அந்த ஆக்டரை அட்மையர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்டர் என்ன பண்ணுறாங்க, எந்த விதமான பழக்கங்களை யூஸ் பண்ணுறாங்களோ அதை அவங்க வாழ்க்கையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி நம்ம ஸ்டைலாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளையும் எல்லாரும் ரசிப்பாங்க, பார்ப்பாங்க, மதிப்பாங்க அப்படின்ட்டுன்னு. அதுக்காக அவங்க பண்ணுற சில தீய விஷயங்கள், அதாவது படத்துக்காக அவங்க பண்ணுற சில தீய விஷயங்களை இவங்களும் பண்ணி நம்மளும், அதாவது நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கெத்தாக தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து அது புரியாத ஒன்று. அட்மையர் ஆகிறது வந்து அந்த ஏஜோட ப்ராப்ளமே தவிர பசங்களுடைய ப்ராப்ளம் இல்லை. அதை கொஞ்சம் தெளிவாக கிளியராக சினிமா எடுக்கிறவங்களே புரிஞ்சுக்கின்னு கரெக்டாக பண்ணாங்கன்னா அது சமூகத்துக்கு நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். என்னென்னா இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பைக் ஓட்டுறாரு, ஒரு ஸ்பீடில் போனால் வேகமாக போகிறாரு, அந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ சில நிறைய வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறது, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் இல்லாமல் சினிமா நிறைய நல்ல விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சினிமா எப்படி எடுப்பீங்க? எல்லாருக்குமே புரியுற மாதிரி எடுக்கணும், முக்கியமான விஷயம் அதுதான். அப்புறம் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும், ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா வந்து தனிம நபர்கள் எடுக்கலாம், படத்தை எடுக்கலாம், ஆனால் வந்து குழந்தைங்களும் எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கதைக்களம் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் பாதிக்காத, சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிற, பொழுதுபோக்குக்கும் சம்மந்தப்பட்ட தெளிவான ஒரு படமாக இருக்கும். என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம்ன்றது ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டோட மட்டும் இல்லாமல் அவன் வெளியே போகும்போது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனோடையோ இதன் மூலியமா அவன் ஏதாவது செய்யணும் அப்படின்ற துடிக்கிற அளவுக்கு ஒரு கருத்து உள்ள படமாக செய்யணும்னு ஆசை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அதாவது வரீங்க ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு, காமெடியாக கொண்டு போகுது, ஒரு பாட்டோட முடியுது, அந்த மாதிரி ஃப்ரீயாக எடுக்கணும். அந்த மாதிரி தான் என்னுடைய இது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் கமர்ஷியல், லவ், ஃபைட், அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ், இதை பேஸ் பண்ண மூவிஸை பற்றி மட்டும் தெளிவாக இன்னமும் புரியல. அதை தெளிவாக சொல்கிற அளவுக்கு படங்கள் நான் எடுக்க விரும்புகிறேன். எந்த மாதிரி படங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் சமுதாயத்துக்கும் தேவை? ஒரே பதில் பாலிடிக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். வரலாறுன்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து அவங்களோட வரலாறே தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட வரலாறு சம்மந்தப்பட்டமான மூவிஸ் வந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷன், தமிழோட மொழி எப்படி அந்த காலத்தில் எப்படி பேசப்பட்டாங்க, அதை பற்றில இப்போ நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்குது. அதை மாதிரி எடுத்தால் நல்லதாக இருக்கும். என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அரசியலை பற்றி நம்ம அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன, எப்படிலாம் ப்ராசஸ் ஆகுதுன்றதை பற்றி யாருக்குமே தெரியாத நிலைமையில நம்ம இருக்கோம். அதனால் ஃபுல்லாக ஒரு அரசியல், ஒரு எம்எல்ஏ, ஒரு முதலமைச்சர், அவங்களோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எப்படி, நம்ம ஓட்டிங் பண்ணுற ஒரு ஓட்டிங்கோட பவர் என்ன, நம்ம இந்த ஒரு ஓட்டால் எத்தனை பேர் வந்து எப்படிலாம் பிரிக்கப்படுறாங்க, அந்த ஒரு ஓட்டால் எத்தனை பேர் மேலே நிற்கிறாங்க, மேலே வராங்க, அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு கருத்துள்ள படமா. சரி தோழர்களே, இப்போ இருக்கிற சினிமாவில் எந்த விஷயத்த மாற்றப்படணும், நீக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற படங்களில் பார்த்தீங்கன்னா காதல் கம்மி பண்ணிட்டோம், வாழ்க்கையில் முன்னேற விதமான படம், ஒரு மோட்டிவேஷனுக்குரிய படமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் நம்ம இன்னமும் ரொம்ப காமெடியான படமும் என்டர்டைன்மெண்ட் பேஸ்டான படமும் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஹாலிவுட்டாக பார்த்தீங்கன்னா பல விதமான கோணங்களில் காமிக்கிறாங்க. நம்ம படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடி பேஸ் பண்ண படமாக மட்டுமே போய் கொண்டு இருக்குது. இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மது, சிகரெட்டு இது ரெண்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும்.
சரி நேயர்களே, இன்று நம் சினிமாவை பத்தின பல கருத்துக்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட ஒரு காரசாரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். வீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. You are tuned to 90.8 VIT Community Radio. This is RJ Sandal. And this is RJ Tanvi. And you're listening to our show, The Silver Lining Show. The topic of discussion for the show is environmental issues. And I'm pretty sure all the nature lovers are going to love this segment. Tanvi, do you love nature? Of course I do. Why should I believe you? There's a possibility that you are an alien in disguise and you're here to destroy our Mother Earth and eradicate human race from existence. Sure I am. And even if I was, why would I tell you? Fine, don't tell me. Don't care. Moving on with the topic for today. I would again bring up the dearest convention of mine. Are you going to be defining nature this time? No, I will define environment. Wait, aren't they the same? See, I told you you're an alien. Obviously not. As nouns, the difference between environment and nature is that environment is the surroundings of and influences on a particular item of interest, while the nature is natural world consisting of all things unaffected by human technology and production and design, like the ecosystem, the natural environment, the virgin ground, unmodified species, and the laws of nature. So basically you're telling me that environment is what is all around us, but nature are the biotic things. Yes. Why couldn't you have just said it simply? Because nature isn't simple, neither is environment, and nor are the environmental issues. Right. Would you like to continue your convention and define environmental issues as well? Oh no, I would like to give you the opportunity to continue my legacy. Continuing in your footsteps, environmental issues are harmful effects of human activity on the biophysical environment. And environmental protection is a practice of protecting the natural environment on individual, organizational, or governmental levels for the benefit of both the environment and humans. You had to speak in between, didn't you? That's my birthright. No, your birthright is the freedom of speech, not to interrupt my speech. Anyhow, we are all aware about the serious issues that are faced by the world today, be it pollution or climate change, ozone layer depletion or extinction of species. It is high time that we start getting concerned. Exactly. The carbon dioxide equivalent of greenhouse gases, also called GHG, in the atmosphere has already exceeded 400 parts per million, with the total long-term GHG exceeding 455 parts per million. And this means that the level of 455 parts per million is considered a tipping point. The amount of GHG in the atmosphere is already above the threshold that can potentially cause dangerous climate change. We're already at risk of many areas of pollution. It's not next year or the next decade, it's right now. The report of OSHA says Wait. Tell them what OSHA is first. Sorry. OSHA stands for, it's a department under the United Nations standing for Office for the Coordination of Humanitarian Affairs, formed in December 1991 by the General Assembly resolution. The resolution was designed to strengthen the UN's response to complex emergencies and natural disasters. Earlier, UN organizations with similar tasks were the Department of Humanitarian Affairs (DHA) and its predecessor, the Office of the United Nations Disaster Relief Coordinator (UNDRC). In 1998, due to reorganization, DHA merged into OSHA and was designed to be the UN focal point of major disasters.
It is a sitting observer of the United Nations Development Group. After that wonderful history report, continuing from the OSHA report, it says that climate disasters are on rise. Around 70% of disasters are now climate related, up from around 50% some 2 decades ago. These disasters take a heavier human toll and come with a higher price tag. In the last decade, 2.4 billion people were affected by climate-related disasters, compared to 1.7 billion in the previous decade. The cost of responding to disasters has risen tenfold between 1992 and 2008. Destructive sudden heavy rains, intense tropical storms, repeated flooding and droughts are likely to increase, as will the vulnerability of local communities in the absence of strong action. Climate change is not a distant future threat. It is the main driver behind rising humanitarian needs, and we are seeing its impact. The number of people affected and the damages inflicted by extreme weather have been unprecedented. Environmental destruction caused by humans is a global problem, and this is a problem that is ongoing every day. By year 2050, the global human population is expected to grow by 2 billion people, thereby reaching a level of 9.6 billion people. The human effects on Earth can be seen in many different ways. A main one is temperature rise, and according to the report, our changing climate, the global warming that has been going on for the past 50 years is primarily due to human activities. On these major current environmental issues may include climate change, pollution, environmental degradation, and resource depletion. The conservation movement lobbies for protection of endangered species and protection of any ecologically valuable natural areas, genetically modified foods, and global warming. Aren't these too many to remember at once? You're right. Let's do it one at a time. That's better. Let's start with climate change. Climate change is a change in the statistical distribution of weather patterns when the change lasts for an extended period of time. Climate change may refer to change in average weather conditions or in the time variation of weather around long-term average conditions. Climate change is caused by factors such as biotic processes, variation in solar radiations received by Earth, plate tectonics, and volcanic eruptions. Certain human activities have also been identified as significant cause of recent climate change, often referred to as global warming. Scientists actively work to understand past and future climate by using observations and theoretical models. A climate record extending deep into the Earth's past has been assembled and continues to be built up based on geological evidence from borehole temperature profiles, cores removed from deep accumulation of ice, flora and floral records, glacial and pre-glacial progresses, stable isotopes, and other analysis of sediment layers and records of past sea levels. On the broadest scale, the rate at which energy is received from the sun and the rate at which it is lost to the space determines the equilibrium temperature of climate of Earth. This energy is distributed around the globe by winds, ocean currents, and other mechanisms to affect the climates of different areas. And the regions that can shape climate are called climate forcings or forcing mechanisms. These include processes such as variation in solar radiation, again, variations in Earth's orbit, variations in albedo or reflectivity of the continents and oceans, mountain building, continental drift, and change in GHG concentrations. There are a variety of climate change feedbacks that can either amplify or diminish these forcings. Some parts of the climate system, such as oceans and ice caps, respond more slowly in reaction to climate forcings, while others may respond quickly. But this does not mean that we can leave the ones that are slow and focus only on the rapidly changing ones. You are absolutely correct, because today or tomorrow, we will have to do something to control the situation.
Next comes pollution, which I don't think needs an introduction. No, my convention. Fine, proceed. Thank you. Will you continue now? Pollution is the introduction of contaminants into the natural environment that causes adverse change. Pollution can take up the form of chemical substances of energy, such as noise, heat, or light. Pollutants, the components of pollution, can either be foreign substances or energies or naturally occurring contaminants. Pollution is often classified as point source and non-point source of pollution. And you know what? Pollution is not something new. It's been there since ancient times. Really? How? Air pollution has always accompanied civilizations. Pollution started from prehistoric times when man created first fires. According to a 1983 article in the journal Science, soot found on the ceilings of prehistoric caves provide ample evidence of high levels of pollution that was associated with inadequate ventilation of open fires. Wait, does this mean that we cause pollution even unknowingly? Yes. Even metal forging appears to be a key turning point in the creation of significant air pollution levels outside the house. Core samples of glaciers in Greenland indicate increases in pollution associated with Greek, Roman, and Chinese metal. But at the time, the pollution was comparatively small and could be handled by the nature. But today, the pollution levels have increased drastically. We seriously need to decrease pollution. Yes, and we can all do this at personal levels. Simple practices like recycling, reusing, minimizing waste production, mitigation, forming compost pits, etc. can help us out. On social levels, we can have pollution control devices such as dust collection systems, scrubbers, sewage treatment plants, industrial wastewater treatment plants, vapor recovery systems, etc. Next is environmental degradation. Environmental degradation is the deterioration of the environment through depletion of resources such as air, water, and soil, the destruction of ecosystems, and the extinction of wildlife. It is defined as any change or disturbance to the environment perceived to be deleterious or undesirable. Environmental degradation is one of the 10 major threats officially cautioned by the High-Level Panel on Threats, Challenges and Change of United Nations. The United Nations International Strategy of Disaster Reduction defines environmental degradation as the reduction of the capacity of the environment to meet social and ecological objectives and its needs. When natural habitats are destroyed or natural resources are depleted, the environment is degraded. Efforts to counteract this problem include environmental protection and environmental resource management. One major component of environmental degradation is the depletion of resources of fresh water on Earth. Approximately only 2.5% of all the water that is available on Earth is fresh water, with the rest being salt. 69% of this fresh water is frozen in ice caps located on Antarctica and Greenland. So, only 30% of the 2.5% of fresh water is available for consumption. Fresh water is an exceptionally important resource since life on Earth ultimately depends on it. Water transports nutrients and chemicals within the biosphere to all forms of life, sustains both plants and animals, and molds the surface of Earth with transportation and deposition of materials. It is estimated that 1 in 3 people over the entire globe are already facing water shortages. Almost 1/5 of the world's population lives in areas of physical water scarcity, and almost 1/4 of the world's population live in developing countries that lacks the necessary infrastructure to use the water available in rivers and in aquifers. Water scarcity is an increasing problem due to many foreseen issues in the future, including population growth, increased urbanization, higher standards of living, and climate change. Similarly, cutting down of trees again causes environmental degradation.
Deforestation, clearance or clearing, is the removal of a forest or stand of trees where land is thereafter converted to a non-forest use. Examples of deforestation include conversion of forest land to farms, ranches, or urban use. Tropical rainforest is the where most concentrated deforestation ever occurs. Deforestation occurs for multiple reasons. Trees are cut down to be used or sold as fuels or timber, while cleared land is used as pasture for livestock and plantation. The removal of trees without sufficient reforestation has resulted in damage to habitat, biodiversity loss, and aridity. It has adverse impacts on biosequestration of atmospheric carbon dioxide as well. And one very surprising fact is that deforestation has also been used in war to deprive the enemy of cover for its forces and also vital resources. Some of the modern examples are Agent Orange, used by the British military in Malaya during the Malayan emergency, and the United States military in Vietnam during the Vietnam War. Yeah, I remember studying this in the history. It's surprising how humans can use nature for their own benefit without caring for it at all. I mean, that is so crude of us. Deforestation results in a lot of problems. Deforestation is a contributor to global warming and is often cited as one of the major causes of the enhanced greenhouse effect. Tropical deforestation is responsible for approximately 20% of the world's greenhouse gas emission. According to the Intergovernmental Panel on Climate Change, deforestation, mainly in tropical areas, could account for up to 1/3 of total anthropogenic carbon dioxide emissions. But recent calculations suggest that carbon dioxide emissions from deforestation and forest degradation contributes about 12% of total anthropogenic carbon dioxide emissions, with a range from 6 to 17%. Stopping here at carbon dioxide, we'll have a break. Please be there, we'll be back in a few minutes. This is 90.8 VIT Community Radio, and you were listening to RJ Sandal and RJ Tanvi in the Silver Lining Show. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. Welcome to the Silver Lining Show. You are tuned to 90.8 VIT Community Radio, and I am RJ Tanvi. And I am RJ Sandal. Now we're going to continue with our previous topic, environmental issues. We talked about carbon dioxide. Now we'll continue that. The water cycle is also affected by deforestation. Trees extract groundwater through their roots and release it into the atmosphere. When part of a forest is removed, the trees no longer transpire this water, resulting in a much drier climate. Deforestation reduces the content of water in the soil and groundwater as well as the atmospheric moisture. The dry soil leads to lower water intake of trees.
Deforestation reduces soil cohesion, because of which erosion, flooding, and landslides ensue. Shrinking forests cover lessens the landscape's capacity to intercept, retain, and transpire precipitation. Instead of trapping precipitation, which then percolates to water ground systems, deforested areas become sources of surface water runoff, which moves much faster than surface flows. Forests return most of the water that falls as precipitation to the atmosphere by transpiration. In contrast, when an area is deforested, almost all precipitation is lost as surface runoff. Exactly. Deforestation on human scale results has also resulted in decline in biodiversity, and on a natural global scale is known to cause the extinction of many species. The removal or destruction of areas of forest cover have resulted in a degraded environment with reduced biodiversity. Forests support biodiversity, providing habitat for wildlife. Moreover, forests foster medicinal conservation, with forest biotopes being irreplaceable sources of new drugs. Deforestation can destroy genetic variations irreversibly. Damage to forests and other aspects of nature could halve living standards for the world's poor and reduce global GDP by about 7% by 2050. The forest products industry is the largest part of economy in both developed and developing countries. Short-term economic gains made by conversion of forest to agriculture or overexploitation of wood products typically leads to loss of long-term income and long-term biological productivity. Which means that even the economy is affected when environment is affected. Precisely. Now, even enough with degradation, let's talk about depletion instead. You want to talk about environmental depletion? No, resource depletion. Now, where did resource come from? From the environment? Sorry, continue. Resource depletion is the consumption of a resource faster than it can be replenished. Natural resources are commonly divided between renewable and non-renewable. Use of either of these forms of resources beyond the rate of replacement is considered as its depletion. Resource depletion is most commonly used in reference to farming, fishing, mining, water usage, and consumption of fossil fuels. All materials and energy essential for the survival and welfare of living beings, include humans, are provided by nature, and a thing becomes a resource only when it is used by humans to perform a function. Of the world's total population of 6 billion, 1 billion in US and Europe alone use 84% of Earth's total energy. 3 billion people of India, China, Brazil, and a few other neighboring countries use only 15%. India contains the second largest resource of alcohol and third and fourth largest resource of manganese and iron. Fossil fuels like coal, petrol, and natural gas, on which modern industries are centralized, are very limited. At the present rate of consumption, the fossils may be drastically depleted, leading to severe energy crisis. Coal reserves of the world are higher than petroleum and natural gas, and they may last longer. The leading coal-producing countries are China, USA, USSR, Germany, UK, Japan, India, Poland, France, and Czechoslovakia. The major oil-producing countries are USA, USSR, Kuwait, Saudi Arabia, Iran, Iraq, Nigeria, Libya, Arab Republic, and Indonesia. A new discovery of oil has been recently made in the beds of Mumbai. India is facing an ecological crisis and is degrading her natural resources day by day. Now, the shortage of natural resources is a matter of international concern. There is increasing deficiency of energy, metals, coal, non-fuel, and non-metallic materials as well. With regard to fuels, there is a great concern over the huge flow of foreign exchange
and every year enough oil is purchased from the Middle East countries, which are a major source of petroleum. The developed nations of the world have created abundant resources, but the developing nations are importing many of these from foreign countries. We are all aware of the fact that earlier, the human being was an essential part of the nature, and human society had impact on the other components of the biosphere as well. However, with the advancements of social and cultural revolution, the conflict between man and nature has started. And again, due to its unending greed, man has destroyed nature to the maximum and has made himself the master of nature. However, all efforts to have mastery over nature have only increased his further dependence on it. On account of such unthoughtful and ruthless exploitation, the human society has vastly modified the ecosystems in different parts of the world and has brought undesirable changes in natural habitats. Consequently, some natural stocks of plants and animals have disappeared. About 1,000 species are currently threatened with extinction or dangerously rare. The human encroachment on nature have deprived the world civilization of 130 mammal species and has endangered more than 250 species. Wait, we again came back to species extinction? I thought we just discussed it. Yes, we did. But all of this is interconnected. You cannot discuss one without the other. Oh, okay. Out of the total approximately 0.3 million species of plants in the world, over 20,000 are in the category of either endangered or threatened with extinction. It is estimated that over 1,000 mammal species and 20,000 flowering plants are likely to be endangered globally. Food, shelter, and clothing are the three primary requirements of man. Early human society has used natural resources in relatively much less quantity to cover his wants. Among the most essential requirements is a well-cooked food. We know that cooking food requires energy, and the simplest source of energy available is fuel wood. According to an estimate, about 60.5% of Indian people's fuel wood consumption is firewood and other agricultural waste. According to Government of India Fuel Wood Policy Committee, the annual demand for fuel is roughly 133 million tons, which is expected to increase in the next 50 years. There is a great controversy over the sufficiency of mineral resources to retain domestic and economic development all over the world. According to Resource and Man that was published in 1969, true shortages exist or threaten for many substances that are considered essential for industrial society. Mercury, tin, tungsten, and helium are known examples, and the prospective resources of these substances will be nearly exhausted by the end of the century or early in the next, and new resources for substitutes to satisfy even the relatively short-term needs will have to be found out. Not only scientists, but the common man has also been concerned about the environment, and one such initiative has been taken by the film industry. This problem again leads us back to environment degradation and resource depletion. There are increasingly number of films that are being produced on environmental issues, especially on climate change and global warming. Al Gore's 2006 film An Inconvenient Truth gained commercial success and a high media profile. So guys, let's join hands and pledge that we all work together and overcome the environmental issues that we have discussed and the ones that we left out. That is all for today's show, guys. You were listening to the Silver Lining Show with RJ Sandil and RJ Tanvi, and this is 90.8 VIT Community Radio. Stay tuned.
அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you.
daunting as the world you live in, still, you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still, encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still, noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே VIP festivity festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் VIT நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே VITயின் festivity வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity festivity oh festivity பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்ணியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் festivity இதுவே VITயின் festivity வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம்
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடுமுயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துற கோடையை கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டாக சொல்ல போறீங்க நம்ம சம்மர் டிப்ஸ் பகுதியில்? ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தானே. ஸோ குல்ஃபி ரெசிபி பற்றி பார்க்கலாம். வீட்லேயே வந்து ஒரு பாதாம், ஒரு 10 பாதாம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. பால் ஒரு லிட்டர் பால் ஒரு 1/2 லிட்டராக ஒரு சுண்டை வச்சுடுங்க. நல்லா கொதித்த பாலில் கொஞ்சம் மில்க் மெய்டு, ஒரு கப் மில்க் மெய்டு கலந்து, சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் மெய்டு நிறைய வேணுன்றவங்க அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சர்க்கரை 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திக்காயிடும். இப்போ பாதாம் கூட வேணும்னா ஃப்ளேவருக்கு பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஒரு திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் ஒரு மட் பாட்டில் வேணும்னா அந்த மாதிரி குல்ஃபி பண்ணலாம். இல்லை நிறைய பிளாஸ்டிக் மோல்டு எல்லாம் வந்து இப்போ நிறைய எல்லா ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ இது நல்லா திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளுடைய கார்ன் இருக்குது இல்லைங்களா, மொக்கச்சோள மாவு, அதை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா குல்ஃபி நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மொக்கச்சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் நல்லா கலந்து இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. நம்ம மட் பாட்டில் வேணும்னா உங்களுக்கு சின்ன சின்ன சொப்பில் வச்சுக்கலாம். இல்லை அந்த மோல்டில் ஊற்றி ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குல்ஃபி. ஹோம் மேடாக நம்ம வீட்டிலே செய்கிறது. வெளியே எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சம்மர் இல்லைங்களா, ஓல்ட் ஸ்டாக் எல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணாங்களா? 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண, முன்னாள் நைட் பண்ணி வச்சிட்டாலே போதும், மறுநாளுக்கு யூஸ் ஆகிறதுக்கு ஆகும். வெளியில் வாங்குற குல்ஃபியோட இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை அது ஓகேம்மா, எனவே நல்ல ஒரு டிப்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஹோம் மேடு வந்து குல்ஃபின்றதை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெல்லூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many times, still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still
rekindle your love for me. Dad, happy Women's Day. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மெல்லாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்ப சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கி
லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்களாம். இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBIல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD அண்ட் CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO அண்ட் MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBIல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBIல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பாக்குற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அததான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் C. இளையராஜா.
உன்னை காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. ஆத்தோரம் ஆத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. ஒத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. ஒத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. நித்தம் வந்து ஓன் நினப்பு என் உசுர வாட்டுது, நித்தம் வந்து ஓன் உசுறு என் உசுர வாட்டுது. ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது, ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது. ஆத்தோரம்
அடியாத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூ பறிக்க போகலாம் வாரியா, நாம பூ பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படுனே கருதருக்க, ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது. பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படுனே கருதருக்க, ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது. அடி பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்ம நாட்டு நிலவரம், பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்மனோட நிலவரம். நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம், நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம். ஆத்தோரம் அடியாத்தோரம் அத்திமரம் பூத்திருக்கு நந்தவனம் பூ பறிக்க போகலாம் வாரியா, நாம பூ பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Today we have picked up the books To Kill a Mockingbird by Harper Lee and The Bluest Eye by Toni Morrison. So talking more about To Kill a Mockingbird, Scout Finch lives with her brother Jem and their widowed father Atticus in the sleepy Alabama town of Macomb. Macomb is suffering through the Great Depression, but Atticus is a prominent lawyer and the Finch family is reasonably well off in comparison to the rest of society. One summer, Jem and Scout befriend a boy named Dill who has come to live in their neighborhood for the summer, and the trio acts out stories together. Eventually, Dill becomes fascinated with the spooky house on their street called the Radley Place. The house is owned by Mr. Nathan Radley, whose brother Arthur has lived there for years without venturing outside. Scout goes to school for the first time that fall and detests it. She and Jem find gifts apparently left for them in a north hall of a tree on the Radley property. Dill returns the following summer and he, Scout and Jem begin to act the story of Boo Radley. Atticus puts a stop to their antics, urging the children to try to see life from another person's perspective before making judgments. But on Dill's last night in Macomb for the summer, the three sneak onto the Radley property, where Nathan Radley shoots at them. Jem loses his pants in the ensuing escape. When he returns for them, he finds them mented and hung over the fence. The next winter, Jem and Scout find more presents in the tree, presumably left by the mysterious Boo. Nathan Radley eventually plugs the north hall with cement. Shortly thereafter, a fire breaks out in another neighbor's house. And during the fire, someone slips a blanket on Scout's shoulders as he watches the blaze. Convinced that Boo did it, Jem tells Atticus about the mended pants and the presents. To the consternation of Macomb's racist white community, Atticus agrees to defend a black man named Tom Robinson, who has been accused of raping a white woman. Because of Atticus' decision, Jem and Scout are subjected to abuse from other children even when they celebrate Christmas at the family compound on Finch's Landing. Calpunia, the Finch's black cook, takes them to the local black church
where the warm and close-knit community largely embraces the children. Atticus' sister Alexandra comes to live with the Finches the next summer. Dill, who is supposed to live with his new father in another town, runs away and comes to Maycomb. Tom Robinson's trial begins, and when the accused man is placed in the local jail, a mob gathers to lynch him. Atticus faces the mob down the night before the trial. Jem and Scout, who have sneaked out of the house, soon join him. Scout recognizes one of the men, and her polite questioning about her son shames him into dispersing the mob. At the trial itself, the children sit in the colored balcony with the town's black citizens. Atticus provides clear evidence that the accusers, Mayella Ewell and her father Bob, are lying. In fact, Mayella propositioned Tom Robinson, who caught by her father and then accused Tom of rape to cover her shame and guilt. Atticus provides impressive evidence that the marks on Mayella's face are from wounds that her father inflicted. Upon discovering her with Tom, he called her a whore and bet her. Yet, despite the significant evidence pointing to Tom's innocence, the all-white jury convicts him. The innocent Tom later tries to escape from prison and is shot to death. In the aftermath of the trial, Jem's faith in justice is badly shaken, and he lapses into despondency and doubt. Despite the verdict, Bob Ewell feels that Atticus and the judge have made a fool out of him, and he vows revenge. He menaces Tom Robinson's window, tries to break into the judge's house, and finally attacks Jem and Scout as they walk home from a Halloween party. Boo Radley intervenes, however, saving the children and stabbing Ewell fatally during the struggle. Boo carries wounded Jem back to Atticus's house, where the sheriff, in order to protect Boo, insists that Ewell tripped over a tree root and fell on his own knife. After sitting with Scout for a while, Boo disappears once more into the Radley house. Later, Scout feels as though she can finally imagine what life is like for Boo. He has become a human being to her at last. With this realization, Scout embraces her father's advice to practice sympathy and understanding and demonstrates that her experiences with hatred and prejudice will not sully her faith in human goodness. So, Anne, could you tell us something about the author of this book? Harper Lee, known as Nell, was born in the Alabama town of Monroeville, the youngest of 4 children of Amasa Coleman Lee and Frances Cunningham Finch Lee. Her father, a former newspaper editor and proprietor, was a lawyer who served on the state legislature from 1926 to 1938. As a child, Lee was a tomboy and a precocious reader, and enjoyed the friendship of her schoolmate and neighbor, the young Truman Capote. After graduating from high school in Monroeville, Lee enrolled at the all-female Huntington College in Montgomery, and then pursued a law degree at the University of Alabama, pledging the Chi Omega sorority. While there, she wrote for several student publications and spent a year as editor of the campus humor magazine Rama Jama. Though she did not complete the law degrees, she studied for a summer in Oxford, England, before moving to New York in 1950, where she worked as a reservation clerk with Eastern Airlines and BOAC. Lee continued as a reservation clerk until the late 50s, when she devoted herself to writing. She lived a frugal life, traveling between her cold water-only apartment in New York to her family home in Alabama to care for her father. Having written several long stories, Harper Lee located an agent in November 1956. The following month, at the East 50th townhouse of her friends Michelle Brown and Joy Williams Brown, she received a gift of a year's wages with a note. "You have 1 year off from your job to write whatever you please. Merry Christmas." Within a year, she had a first draft. Working with J.B. Lippincott and co-editor Tay Hohoff, she completed To Kill a Mockingbird in the summer of 1959. Published July 11, 1960, the novel was an immediate bestseller and won great critical acclaim, including the Pulitzer Prize for Fiction in 1961. It remains a bestseller with more than 30 million copies in print.
In 1999, it was voted Best Novel of the Century in a poll by the Library Journal. So, Anne, who is your most favorite character in the book and why? Scout is a very unusual little girl, both in her own qualities and in her social position. She is unusually intelligent. She learns to read before beginning school, unusually confident. She fights boys without fear, unusually thoughtful. She worries about the essential goodness and evil of mankind, and unusually good. She always acts with the best intentions. In terms of a social identity, she is unusual for being a tomboy in the prim and proper southern world of Maycomb. One quickly realizes when reading To Kill a Mockingbird that Scout is who she is because of the way Atticus has raised her. He has nurtured her mind, conscience, and individuality without bogging her down in fussy social hypocrisies and notions of propriety. While most girls in Scout's position would be wearing dresses and learning manners, Scout, thanks to Atticus' hands-off parenting style, wears overalls and learns to climb trees with Jem and Dill. She does not always grasp social niceties, and human behavior often baffles her, as when one of her teachers criticizes Hitler's prejudice against Jews while indulging in her own prejudice against black. But Atticus's protection of Scout from hypocrisy and social pressure has rendered her open, forthright, and well-meaning. So, Anne, when had you read this book? I read the book when I was in class 10. It was actually a birthday gift from a friend. I took around 1 week to finish reading the book and I really liked it. So, what do you think is the theme of this book? The coexistence of good and evil could be the theme of this book. The most important theme of To Kill a Mockingbird is the book's exploration of the moral nature of human beings. That is, whether people are essentially good or essentially evil. The novel approaches this question by dramatizing Scout and Jim's transition from a perspective of childhood innocence in which they assume that people are good because they've never seen evil, to a more adult perspective in which they have confronted evil and must incorporate it into their understanding of the world. As a result of this portrayal of the transition from innocence to experience, one of the book's important sub-themes involves the threat, the hatred, prejudice, and ignorance posed to the innocent. People such as Tom Robinson and Boo Radley are not prepared for the evil that they encounter, and as a result they are destroyed. Even Jem is victimized to an extent by his discovery of the evil of racism during and after the trial. Whereas Scout is able to maintain her basic faith in human nature, despite Tom's conviction, Jem's faith in justice and in humanity is badly damaged, and he retreats into a state of disillusionment. The moral voice of To Kill a Mockingbird is embodied by Atticus Finch, who is virtually unique in the novel that he has experienced and understood evil without losing his faith in the human capacity for goodness. Atticus understands that rather than being simply creatures of good or creatures of evil, most people have both good and bad qualities. The important thing is to appreciate the good qualities and understand the bad qualities by treating others with sympathy and trying to see life from their perspective. He tries to teach this ultimate moral lesson to Jem and Scout to show them that it is possible to live with conscience without losing hope or becoming cynical. In this way, Atticus is able to admire Mrs. Dubos's courage even while deploring her racism. Scout's progress as a character in the novel is defined by her gradual development toward understanding Atticus's lessons, culminating when, in the final chapter, Scout at last sees Boo Radley as a human being. Her newfound ability to view the world from his perspective ensures that she will not become jaded as she loses her innocence. Alright, Anne, so I guess this will do. I will now move on to the review of the book The Bluest Eye by Toni Morrison. The Bluest Eye is a 1970 novel by American author Toni Morrison. It is Morrison's first novel and was written while she was teaching at Howard University and raising her two sons on her own.
The events in The Bluest Eye are not presented chronologically. Instead, they are linked by the voices and memories of two narrators. In the sections labeled with the name of a season, Claudia McTeer's retrospective narration as an adult contains her childhood memories about what happened to Piccola. The other narrator, the omniscient narrator, then braids her stories into Claudia's season sections, introducing influential characters and events that shape Piccola's life. Claudia McTeer is now a grown woman, telling us about certain events that happened during the fall of 1941. She was only a child then, but she remembers that no marigolds bloomed that fall, and she and her friends thought it was probably because their friend and playmate Piccola was having her father's baby. She tells us that Piccola's father, Charlie Breedlove, is now dead. The baby is dead, and the innocence of the young girls also died that fall. We then segue into a lengthy flashback to autumn 1940, a year before the fall when no marigolds bloomed. Claudia and her older sister Frida have just started school. That autumn, the McTeers accept Mr. Henry as a roomer because his rent money will help pay bills. The family soon has another roomer, Piccola Breedlove, a young black girl whom county officials place in the McTeer home after Piccola's father burns the family house down. Piccola and McTeer girls share childhood adventures, and what Claudia remembers in particular is the starting onset of Piccola's puberty when the 11-year-old girl unexpectedly has her first menstrual period. The second narrator offers us her memories about Piccola's family. She describes the house where the Breedloves lived, and she points out the antagonistic relationship between Piccola's parents. We see Piccola and her brother Sammy bracing themselves for the ordeal of listening to their mother quarreling violently with their drunken father Charlie as he tries to sleep off the effects of the previous night's whiskey. Against a backdrop of grinding poverty, with her parents locked in an ugly cycle of hostility and violence, Piccola seeks hope in her prayers for beauty, while she feels will lead to her being loved. Each night, Piccola fervently prays for blue eyes, sky blue eyes, thinking that if she looked different, pretty, perhaps everything would be better. Maybe everything would be beautiful. Claudia's narrative returns with winter. She remembers the arrival of Maureen Peel, a new girl in school whom Claudia calls the disruptor. Despite Maureen's protruding dog tooth and the fact that she was born with an extra finger on each hand, Maureen seems to embody everything perfect. She has long, beautiful hair, light skin, green eyes, and bright, clean, pretty clothes. She is enchanting and popular with both the black and white children. Piccola is not popular. On the playground, Frida rescues her from a vicious group of boys who are harassing her. Maureen moves quickly and stands beside Piccola, and the boys leave. Maureen then links arms with Piccola and buys her some ice cream. The world seems wonderful until Maureen begins to talk about Piccola's father's nakedness. Claudia and Frida quarrel with her, and during the squabble, Claudia swings at Maureen but hits Piccola instead. Maureen runs across the street and screams back at the three girls, "I am cute and you ugly, black and ugly." Deeply hurt, Piccola curls her shoulders forward in misery. The omniscient narrator now describes Geraldine, her son Junior, and her much-loved blue-eyed black cat. Neglected by his aloof and status-conscious mother, Junior wickedly lures an unsuspecting Piccola into his house under the pretense of showing her some kittens. Once inside, Junior hurls his mother's big black cat in her face. Scratched and terrified, Piccola moves towards the door, but Junior blocks her way. She is momentarily distracted by the black cat rubbing against her. The blue eyes in the cat's black face mesmerize her. Junior grabs the cat and begins swinging it in circles. Trying to save the cat, Piccola grabs Junior, who falls and releases the cat, letting it fly full force against the window. Geraldine suddenly arrives home, and Junior immediately blames the cat's death on Piccola. Claudia's narrative resumes with spring, and she tells us about painful whippings
and about her father beating Mr. Henry for touching Frida's tiny breasts. The sisters go to visit Piccola, who now lives in a drab downstairs apartment. The top floor is home to 3 prostitutes, Marie, China, and Poland. The omniscient narrator then tells us about Pauline Breedlove's early life, her marriage to Charlie, the births of Piccola and Sammy, and her job as a servant for a well-to-do family. Pauline's story is followed by a recounting of Charlie's traumatic childhood and adolescence. Abandoned by his mother and father, Charlie is raised by a beloved great-aunt Jimmy, who dies when Charlie is a teenager. During Charlie's first sexual experience, he and the girl Darlene are discovered by 2 white men who mock and humiliate them. Afterward, the pain of humiliation, coupled with the fear that Darlene might be pregnant, prompt Charlie to leave town and head toward Macon, where he hopes to locate his father, Samson Fuller. He finds a belligerent wreck of a man who wants nothing to do with his son. Charlie eventually shakes off the crushing encounter. One day, while he is in Kentucky, he meets Pauline Williams, marries her, and fathers her 2 children, Sammy and Piccola. Years later, on a Saturday afternoon in spring, Charlie staggers home. In a drunken, confused state of love and lust, he rapes 11-year-old Piccola and leaves her dazed and motionless on the kitchen floor. The omniscient narrator continues, introducing the character of Elihu Micah Whitcomb, a self-proclaimed psychic and faith healer known as Soaphead Church. He is visited by what he calls a pitifully unattractive black girl of about 12 or so, with a protruding pot belly, who asks him for blue eyes. He tricks her into poisoning a sickly old dog, proclaiming the dog's sudden death as a sign from God that her wish will be granted. Claudia's narrative returns with summer, and she tells us that she and Frida learned from gossip that Piccola was pregnant by her father. She remembers the mix of emotions she felt for Piccola: shame, embarrassment, and finally sorrow. Alone and pregnant, Piccola talks to her only companion, a hallucination. She wraps herself in a cloak of madness that comforts her into believing that everyone is jealous of her miraculous new blue eyes. In this final section, Claudia says that she remembers seeing Piccola after the baby was born prematurely and died. Piccola's brother Sammy left town, and Charlie died in a workhouse. Pauline is still doing housework for white folks, and she and Piccola live in a little brown house on the edge of town. So, Sanjna, can you tell us something about the author of this book? Toni Morrison is an American novelist, editor, and professor. Her novels are known for their epic themes, vivid dialogue, and richly detailed characters. Among her best-known novels are The Bluest Eye, Sula, Song of Solomon, and Beloved. She also was commissioned to write the libretto for a new opera, Margaret Garner, first performed in 2005. She won the Pulitzer Prize in 1988 for Beloved and the Nobel Prize in 1993. On 29 May 2012, she received the Presidential Medal of Freedom. What did you like more about this book? Bluest Eye is a poetic and complex investigation of racial, personal, and sexual feelings. These doomed characters are both beautifully realized as individual characters and richly representative of the concept Toni Morrison explores with her story. As the point of view shifts from character to character, the reader comes to understand what drives them and will be deeply engaged in their experiences and moved by their fates. The Bluest Eye is a novel about racism. So, are there many instances of racism that are portrayed in this book? Not really. There are relatively few instances of the direct oppression of black people by white people in the book. Unlike To Kill a Mockingbird, in which an African American is persecuted by whites simply on the basis of skin color, The Bluest Eye presents a more complicated portrayal of racism. The characters do experience direct oppression, but more routinely they are subject to an internalized set of values that creates its own cycle of victimization within families and the neighborhood. The black community in the novel has accepted white standards of beauty, judging Maureen's light skin to be attractive and Piccola's dark skin to be ugly. Claudia can sense the destructiveness of this idea and rebels against it.
when she destroys her white doll and imagines Piccola's unborn baby as beautiful. Racism also affects the characters of the novel in other indirect ways. The general sense of precariousness of the black community during the Great Depression, in comparison with the relative affluence of the whites in the novel, remind us of the link between race and class. More directly, the sexual violation of Piccola is connected to the sexual violation of Charlie by whites, who view his loss of virginity as entertainment. Do you think it is right for American parents to want the book to be banned in schools? Although the book has extremely explicit sex scenes describing incest, rape, and pedophilia, it is a key thought-provoking literary work that students should have the opportunity to properly analyze and digest. Rather than say that the novel is inappropriate, it's more accurate to say that it's not appropriate for the younger generation. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 04162252 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello to all the listeners. This is VIT Community Radio 90.8 and you're listening to the show Travel Bonanza with your host Ashika. The show where you get to travel around the world through the radio. As we stay in Vellore, how about in this episode we deal with the areas in the near vicinity. And in the near proximity, the first place we think about is the city of Chennai, or as some people call it, Madras. Chennai itself is an excellent tourist destination for all of us, especially the people of Vellore. Chennai is home to beaches, educational centers, recreational facilities, resorts, historical heritage sites, and plenty more. We definitely require more than one episode to feature this city. Thus, we could probably call it Part 1 of Chennai. The later sessions we can explore as we visit the places further. So what is the first thing that one remembers or recollects when one says Chennai? Yes, it is the beach, of course. The Chennai coast contains various beaches, the Thiruvanmayur beach, the Besant Nagar beach, Elliott's beach, Kovalam beach, and of course, how can we forget the Marina beach? So we'll talk about Marina in this first episode. Marina is the landmark of Chennai, or let's say India, being the second longest coast in the world. Marina is a hot tourist destination, even literally. Whenever I've visited the beach, it's always bustling with life. Tourists of various nativities all relaxing at the beach. The attraction of the tourists calls for many souvenirs.
that people can take back home. The main path to the beach contains side stalls that sell souvenirs like shells, beach attire, handicrafts, and of course, what is a tourist destination without food? There are tiny food stalls throughout the beach. Fish stalls, corn, chips, beach kulfi. Oh, that's my favorite, of course. And the famous bhaji stalls. How can we forget that? And apart from that, which you say the food, you have the horse riding, which is, I think, very particular to the Marina Beach. You get to witness fishing right in front of your eyes in Marina Beach, and it's a complete experience. The unique aspect of Marina that sets it apart is the recreational features, like the memorials of individuals who have made a difference to what is Tamil Nadu today, like Dr. MGR's memorial. The facilities are very well maintained and constructed in a magnificent manner. So do visit the memorials, a glimpse of the modern history of the emergence of Tamil Nadu. How can I forget, what is a beach without a lighthouse? You get a chance to get a bird's eye view of the coastal phenomena along the horizon. Enough of me talking. We have an interview with one of the Chennaiites at Marina Beach. My name is Shivakumar. Okay, where are you from? I'm from Chennai. Okay, so what do you do? I'm currently working in a software company in Mumbai, and I'm here for my vacation as this is my hometown. Okay, sir. So what brought you here to Marina Beach? I like those long walks over here, you know, when I find time for myself and everything. And I like jogging over here because it's a pretty long beach and it's fun during the morning times. Yes, and right now you're in the evening. So what makes you come here right now? You know, it's pretty windy and all those types weather, and I like to take a walk when I want to, you know, relax and everything. So you come with your friend. I see a lot of them right now. Yeah, we play football generally, and we hang out sometimes. We play frisbee and everything sometimes. But otherwise, we just talk and, you know, eat something over here. And we like the beach stall over here, which is good. So we come there during the nights and hang out over here. Yes, definitely. Marina is such a happening place. There's so much crowd here, and it's completely amazing. So what do you think sets Marina Beach apart from the other beaches? Maybe the initiative to, you know, clean the beach, you know, at certain intervals during the weekdays. And that's not, I don't see that in any of the beaches. Like, even though I go to other beaches, but I find Marina, you know, they've taken big initiative to, you know, clean it, and, you know, it looks pretty nice when you come and visit in the morning and during the evening hours. Yes, I still see them clean up, and you see the memorials, etc., which are on the side, and you should see they're pretty clean and they're very neat for everybody to visit even today. So what do you think is the most interesting thing about Marina? The food. I guess I like the food over here because I come for that mostly, because I stay like within around a kilometer from here. So I come for the food, and the beef stall and the fried rice and everything is too good over here. And what else, the bhaji and everything is good. It's famous for that. Yes, I've myself tried many dishes out here, and I'm having a great time. So guys, be there at Marina Beach in Chennai. Anyway, thank you, sir, so much for joining us today. Thank you. And I'm sure it would have got the locals' viewpoint of this destination. Next, we will explore the educational facility of Chennai. And Tamil Nadu is known for its education. Yes, I'm talking about the largest libraries in India. One of the largest libraries in the world. Yes, it is the Anna Library. It is right at the heart of the city in Adyar. And of course, you can take the bus or the train, and soon probably the metro would be constructed. It caters to a large population, even the visually challenged. The speciality of this library is that there's an entire braille section that caters to the visually challenged. And there are various books of various genres, and it's one of the biggest collections in the world. So with me today is another individual who has visited the Anna Library and is an avid reader. What is your name and what are you doing? Hi, my name is Zwan Jaffer, and I'm studying in VIT University, Vellore, and I'm pursuing my BBA degree. And so I'm on my final year. So within 5 months to 6 months, I should be finishing my degree. Okay, good luck with that. Are you a regular member of the library? Yeah, of course, I'm residing in the hostels in VIT as a student.
and quite often I do go to Chennai for some work or another. So, of course, Anna Library being one of the largest in Asia, there is a need that you should go there, you should visit it at least once. So, I have gone there quite a number of times. So when was your last visit, sir? Well, we just had our summer holidays in December. So, I think by mid-December I was there. So, I had a reason, there was a reason I was in Chennai, around the locality of Adayar, where the library is located. So, I thought I should really make my visit there and check out the library. Yeah, it's definitely not hard to reach since it's at the heart of the city. And this is like a huge library as per the collection wise and the building as such. So what was your first reaction from outside when you saw one of the Asia's largest libraries? Well, of course, in terms of location, Anna University is very close by. And right across, when you pass Anna University, you come across the library. And the first glimpse, when you look at the library and look at the structure and the overall building, the first glimpse or first thought you get is probably, is this an IT company or IT building? That's how amazing this building looks. Very well polished, great looking building. And I think it's 8-floor building. And when you think, wow, how can a library be there for 8 floors, such a large size? So obviously expecting quite a lot of books, very good quality in terms of library, the content and the resources available for the people of Chennai and the students. Yes, being such a large library, we definitely want to know how is the setup of the library. So what do you have to comment about the setup of the Anna Library? Well, as soon as you enter the library itself, right at the starting, the entrance, you have like a large hoarding in front. That's almost like an index of the content of the library in terms of what's there on each floor. Like one floor you have just on management, another floor on arts, another floor on sports, another floor on engineering, sciences. So you have a whole lot of diversity, and each floor is specialized into category, a specialization into one particular course or another. And that's there for 6 floors, And on the 7th and 8th floor, it's 7th floor's journals, research papers, and a lot of resources for every single user who comes to the library. And 8th floor is the management and the authority, the officials who run the library. Okay, so there is a well laid out plan as you enter the library itself. Yep. So it obviously helps in navigating through the library since it's Yeah. very large. So sir, what do you think sets apart the Anna Library from the other libraries? Well, there are several components which actually distinguish this library from any other library across India or even in VIT. In fact, VIT has a very good library. But if you look at Anna Library, it's a massive building. It's in the heart of the city. Therefore, it has to cater to the population. Therefore, it has to have a very big library. So, there's a lot of differences, and it's very well maintained inside, a very good quality. And of course, all your needs are met, whether you're in the science stream, management stream, sports stream. So, every single component is covered. And of course, even if you're a researcher, you have all the resources you need. So, in terms of the structure of the building, the quality of the building, the resources for a user, and the location, and the size of the building, it's way better, way superb, and sets it apart from any other library in Tamil Nadu or across country or even in Asia. Yes, that's true. And what is special about this library? That it has a complete braille section for the visually challenged. Yep. So would you like to say something about that? Yeah, in the ground floor, as soon as you enter, there are several components or several departments subdivided. You have a braille section, of course, for the visibly challenged students. And of course, their needs have to be met. They're just as normal as every single one of us. And it's very nice that this particular library caters to everyone's need, and they don't have any problem just because they are visibly challenged. So it's very nice initiative from the government of Tamil Nadu. And that particular section for the braille readers, they have a very large diversity of books, and everything is there for their convenience. So it's very nice, very good initiative. And right opposite to it, you have a separate section just for any examinations to be conducted. And of course, permissions have to be taken from the library authority. But you have a very good setup for examinations to be conducted, a braille section, and you also have a canteen for anyone who comes to the library and spends almost the whole day in the library. Yes, due to the large collection, most people end up in the library right from the early morning till the late evening, till the library actually closes. So sir, the next question, of course, the collection in Anna Library is huge, and the library is known for that in the world. So what about the collection? Well, for my needs, what I go to the library is for either management or sports.
management is my specialization area. So as soon as I went into the management section, which is I think on the third floor, on each floor, I think I should tell all the viewers or the hearers that each floor has two wings, A and B wing. So let's say on the management floor itself, third floor, you have one particular wing just for certain books, certain sections, like let's say marketing, finance, HR, and another section, B wing, just for recruitment, other specializations, and other needs in particular to management. So each floor has its own A and B wing and specializations. So when I went into one particular wing, I think the A wing, I was particularly looking at recruitment and hiring new people and all related to HR and marketing. So I thought there's a huge diversity, a lot of books, and many might be wondering the authors in this particular library might be just Indian authors, the local authors, but you have authors from all over the world. The best books are available and all the resources are there which you probably cannot buy online. And I was very, very satisfied, at least my needs when I went to find certain books, I got them. And in fact, there were so many books related to recruitment and hiring people that I in fact had to choose. I was in a confusion which book to choose. So I mean, that's a great thing for any librarian or any person who's an avid reader. Then I went to the sports section. In the sports section, of course, you look at football, cricket, basketball, hockey, swimming, several other sports. And every single sport is very well covered. You have all the books, all the resources, and it's all up to date. Even, let's say, if I'm a Manchester United fan and I follow soccer, the latest editions of the yearbook of the club and latest reviews and magazines about the club, autobiographies of players, every single thing is there in the library. And most importantly, it's very well organized and very well maintained, and it meets the need for every single avid reader and encourages every single person to come to the library and spend their time in the library. Yes. And we as students require journals for our research. So how do you think the library caters to that need? Well, on the 7th floor is the section for all the research journals and all the collections, all the resources we need for any specialization, any course we are pursuing. So every single journal or every single category, let's say management or science, has a lot of subdivision journals or publications. So there's a lot of variety in terms of journals, a lot of publications, and it's very well organized, as I mentioned before. So all the journals you need for references are there. So you can use the best of the resources, and that in turn helps your publication or your research project. So there's an entire floor for the journal section. Exactly. So I'm sure us VITians would find it very, very interesting and definitely a need for us. So, sir, what about the integration of technology in the whole facility? Well, first thing when I went into the library, I thought there would be Wi-Fi. There isn't Wi-Fi in this library, but they have computers in some floors, especially in the kids section. Of course, a lot of books for them. Along with the books, you have computers, like you have CDs which will enhance their learning, make the learning experience much more better, more comfortable, more fun. So as per the needs, computers are placed in certain places, but it's not there in every single floor. And of course, I think it is there for a reason, and the management has done that for a reason. Because of course, if you have Wi-Fi and you have computers everywhere, quite naturally people would misuse it for the wrong reasons. And therefore, computers are placed at the right, select and appropriate places. Yes, and because it'll be a free open source, I'm sure they have to monitor it. And it could be a suggestion also for their further use. So, sir, this is such a huge educational opportunity, of course. Do you think the Chennaiites actually utilize the resource very well? Well, I'll be honest, like when I went there, the number of people there were very less. Probably that could be because that was during the holidays period. But I think other than that, from even my friends who have talked to and the people of Chennai, very few people even use the library. And I really don't know what could be the excuses, because the location-wise is very good. You have every single resource there. So there isn't really any excuse for the people of Chennai. And I don't think you get any better source of learning, better source of enhancing your knowledge. And in this world, this century where everything is knowledge and how you develop yourself, I think there isn't any other place better than being at the library. And I think probably one suggestion which I have to the authority or the government who's running the library, they could probably, do the marketing of the library to create awareness about the library's existence. That in turn will create awareness and people will come to the library. So I think that is one suggestion which the government can incorporate over the period of time.
Yes, that's very understandable. Do you have any other suggestion to the library authorities in terms of maintenance or further facilities, etc.? Yes. Thanks for pointing that out because, the whole library is air conditioned, it's very well organized, and it's very clear for any person who enters the library on where their books are. But one suggestion is it's a beautiful structure, beautiful building, but there's a lot of scope for improvement in terms of, the hygiene and the health and the way the building is maintained. There's a lot of dirt, a lot of dust, the glasses need to be cleaned, and probably the air conditions need to be serviced. There's a lot of things which I notice wherever I go. So I think when the library is such high standards in terms of the content of books, there is always a need to improve on the quality and the standards of the library in terms of basic cleanliness, health and hygiene. That is one big area of improvement which the library authorities can do. But if you look at it from their side, the library has been old and it's been running for quite a long time. So if you look at that span and the number of years the library has been running, it's not bad the way they've maintained it. But always there is scope of improvement because the number of people which I saw at least that particular day in the housekeeping department, there were quite a number of people. So in fact, when you have so many people, you expect the work to be done. So of course, there probably is a mistake in the way the work is being done by that particular department. So that is one big area of improvement. Yes, of course. For the efficiency, any suggestions are welcome. You're a VIT student, so I'm sure you'd like to advise the students that it would be a great opportunity to actually visit the library. So could you just let our listeners know that what it takes to be in the library? Well, I know like all my friends and fellow students in VIT, we have time to spend on movies, games, going out with our friends, but I think we have a superb library in campus, and even that itself not many of us utilize. So I think every single one of us have to spend at least, let's say, 1 hour reading a book, or at least trying to visit the library and making that particular effort. Because in the end, our communication skills matter the most, our knowledge matter the most, and being aware of the current affairs, that's what's needed from every single one of us. And most of us don't do that. And we have to prioritize on that. And I think all of us are grown up enough to at least manage our time well and visit the library, spend our time, enhance our knowledge. And it's a great source of learning. And there's so many books, and once you start reading, I'm someone who's become an avid reader over the period of time. And when you start reading books, you really start thinking, well, I don't think I have enough time to finish all the books which I want to. So that's a great feeling, and I think every single one of us should have that feeling over a period of time. And everyone should start reading books, because there's nothing better than reading books, because the amount of time you spend on movies, 2.5 hours, or going out, a total of 5 hours in a day, you just spend 2 hours in your books. There's nothing better than that. So I recommend every single one of us to make that effort, set time in a schedule to just read a book or read the news. Yes, and many of us visit Chennai often, or they live in Chennai. So if you're in Chennai and it's right at the heart of the city, I'm sure it's kind of a necessity to actually go to the Anna Library, and especially as VIT students. And any other words you'd like to say, Mr. Rizwan? Yeah, just one last thing. In terms of location, this library is in Adayar, a mall like Express Avenue and Satyam Theatres are very close by. So these are the distractions for the people. But I think that shouldn't be an excuse for everyone, and we should make that effort to come to this amazing library, and hats off to our government. Yes, it's a well-connected place, so do visit that place, especially as students of VIT. Thank you so much for joining us today, Mr. Rizwan. It's a pleasure. Welcome. That was a pretty informative exchange. So everybody, especially the VITians, please use this resource well, which requires at least a whole day of spending. With this, we come to the end of part 1 of Chennai. We have plenty more places to visit. Mahabalipuram, the beach resorts, and plenty more. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே
அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏனெஞ்ச உழுதவுள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி தோளுல விழுமே மாலை சொந்தமாக போற கால பொழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன் மிச்சம் வைக்கணும் மகாராணி தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் மாடி முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதவதைக்க ஆரம்பிப்போம் வேற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது வேற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும்
வாய வெட்டும் வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும் சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம் இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம் காடு கடனி களத்து மேடே கடைசி வரைக்கும் காத்து இருப்போம் துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துதான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துதான் ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம் தை மகளை கும்பிட்டு தவறவேற்போம் பச்சை அரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நஞ்சையெல்லாம் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குலவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on Higgs boson by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow of VIT University. Hope this lecture will provide the basic understanding of Higgs boson. Hello listeners, a warm wishes to all the listeners of VIT Community Radio. Last week, I met my friend in my hometown. He asked me a logical question. What is that question? Prove that God is blind. Don't take it in an offensive way. Rather, try to use your logic, prove that God is blind. If you are so curious to know the answer, continue to hear this lecture. By the way, why we got into talk about God? Because I and my friend were discussing about the Church of Higgs particle, which is also known as God's particle. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. You may know something about God particle in recent times from popular science lecture stories, especially if you are interested in knowing Nobel Prize winners and their contribution. Yes, you are correct. The Nobel Prize in Physics for the year 2013 is awarded to Peter Higgs from Great Britain and Francis Eglert from Belgium for their contribution towards the discovery of Higgs boson. In fact, the concept of Higgs boson is theorized by 6 gentlemen in the year 1964. Who are they? Can you name some of them? It is difficult, don't worry, I can tell the name. They are Brout, Eglert, Higgs, Grolnick, Hagen and Cable. You might have this question in your mind that concept of Higgs boson was proposed in the year 1964, but the Nobel Prize was given nearly after 40 years. Why it is so? This is because the existence of Higgs boson was tentatively confirmed only in the month of March 2013.
Do you know where the experiment was performed? If you are a regular reader of newspapers, then you must know the answer for this question. Indeed, the experiment was performed at Large Hadron Collider, shortly known as LHS. This is the another buzzing word in the recent times. You must hear about LHC and media. They are going to talk about scientists' work in LHC for the origin of universe and so on. So fascinating scientific stuff, is it not? Okay, I am getting you listeners. You don't find connection between various whimsical terms: God particle, Higgs boson, Large Hadron Collider, origin of universe, and so on. Let me put things together so that you will come to know the painstaking efforts of more than 1,000 scientists across the globe for the last 30 years with the financial support of 3,000 billion US dollars from different countries. Hope you will continue to hear this lecture to know more about Higgs boson and its consequences. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. There are 4 fundamental forces that exist in nature. Using these 4 types of forces, any kind of interactions between the macroscopic bodies as well as the particles at the atomic scales can be explained. When we throw an object above the ground, it comes back to the ground. Why does this happen? I know very well you know the answer. Yes, it is because of the gravitational force that attracts all the objects towards the center of the earth. Therefore, we say gravitational force is responsible for the attraction between all the heavenly bodies. Gravitational pull keeps the solar system intact, otherwise we would be a flying object. You know very well from our school textbooks that like poles of magnets repel each other and unlike poles of magnet attract each other. Thus, magnets have attracting and repulsive abilities. And also you know about positive and negative charges which also have attractive and repulsive nature. A simple example is electron and proton, where electron has negatively charged while proton is a positively. Scientists thought that electricity and magnetism were 2 different aspects of science. However, it was found in the 18th century that 2 subjects can be clubbed together, and it is widely known as electromagnetic theory. Now we know for sure that electromagnetic force that exists between any 2 charged particles. The revolution in present day today communication is because of the unification of electricity and magnetism, thanks to Maxwell. The another 2 types of force that operate at the atomic level, they are known as weak force and strong force. Higher atomic number elements in the periodic table have a tendency of liberating energy in the form of particles. Then generally it is known as radiation. Radiation means stream of particles, and some well-known example for radiation is alpha decay, beta decay, and gamma decay. Okay, what is the layman example for radiation? Very simple, X-rays. Elements with the tendency of decaying are called radioactive elements. Listeners, can you name some of the radioactive elements? Yes. Uranium, platinum, thorium are some of the well-known radioactive elements, and hence they are useful in generating power by means of nuclear fission. Weak force are responsible for neutron decay and beta decay. In the 19th century, scientists recognized that structure of an atom. While people thought that electron, proton, and neutron are the fundamental particles, particle physicists in the early 20th century come up with a new family of particles. They are known as quarks. Yes, quarks can be any group of elementary particles that combine to become a subatomic particles such as neutron and proton. In other words, quarks are some of the smallest building blocks of an atom. In the year 1964, the US physicist Murray Gell-Mann named the particle after a word he found in James Joyce's novel. Finnegan's Wake, Joyce's quotation reads as 3 quarks for Master Smart, with quark means crying of a seagull. Quark means it's a very small entity. The force that binds the quarks is known as strong force, which is very short-ranged in nature. So now we are familiar with 4 types of forces, namely gravitational force, electromagnetic force, weak force, and strong force. Scientists in particle physics identified that all the 4 types of force are mediated by particles, and they are only supposed to be the fundamental particles. These particles are also known as force carriers. In general, interaction carriers act as fundamental particles. Okay, to sum up, what are the particles that are responsible for the 4 forces?
Gravitational force is believed to be mediated by the particle known as gravitons. Electromagnetic force between the charged particle is due to the exchange of photons. We are all very much familiar with photons. Weak force is mediated by W boson and Z boson. Strong force is due to the particles called as gluon. While proton and gluons have zero mass, W and Z bosons have finite mass. The four types of force and their properties are well explained by the notion known as Standard Model. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Right, what is so special about Higgs boson? Higgs boson is the last missing piece of Standard Model and the fifth member of the boson family, but not a force carrier. It is so interesting, no? Higgs boson is a hypothetical particle that gives mass to all other particles that normally have mass. Higgs particles creates Higgs fields that spreads throughout the space and time. The particle and its corresponding field are critical to the understanding and validation of Standard Model. Since Higgs is believed to be the responsible factor for giving mass to all other force carriers, it is necessary to identify the existence of Higgs. The elusive Higgs, so central to the Standard Model and the theory on which the whole understanding of matter is based, if Higgs does not exist, we will not be able to explain the origin of mass of all the fundamental particles. So, it is necessary to identify the existence of Higgs so that we will come to know the existence and the origin of our own motherland. By the way, what is the concept of Higgs mechanism and how does it work? I can give you a simple analogy so that you can understand the complicated science in a much simpler fashion. Assume that numerous physicists chat quietly in a fairly crowded room. Suddenly, our friend Einstein enters the room so that there is a disturbance in the crowd. The followers of Einstein clustered him as a group of people and this forms a massive object. The Higgs mechanism operates in a very similar way to the case of Einstein in a crowded room. The particles that normally would have mass move through the Higgs field interacting with the Higgs particle. Through this interaction or the disturbance, particles may acquire more mass. Heavier particles interact more with Higgs field, taking on more mass. Those particles that normally don't have mass do not interact with Higgs field and therefore do not acquire any mass. In order for the Standard Model to retain its symmetry, all particles would have to be massless. This is not possible since, from our experiment, we know that weak forces have masses. Hideaki Ukawa, the first Japanese Nobel laureate, conceived a concept about elementary particles. According to Ukawa's formula, mass of a force carrier is inversely proportional to force range. In this way, we can also deduce that weak force carriers have mass. The Higgs mechanism was originally introduced to allow the W and Z bosons to have mass. Physicists found to their delight that this was the way to give mass to all other particles as well. Current Standard Model provides no explanation of how some particles come to have mass. By the way, what we are really talking about? What is the need to study about spontaneous symmetry breaking? The Standard Model must be symmetric under a specific kind of transformation, technically known as gauge transformation. Without the Higgs mechanism, the Standard Model remains symmetry only if mediator remains massless and produce nonsense results if weak force mediators have mass. Developers of Higgs mechanism used spontaneous symmetry breaking concept to introduce mass while retaining Standard Model's overall symmetry. The Standard Model symmetry is broken only at a single. By the way, what is meant by symmetry breaking? It is quite simple, but I like to give you an analogy which is popularly known as dinner table analogy. Let us assume that there is a party. Glass of water are placed between each plate at a circular table. The arrangement is considered as a symmetrical one. That is very clear. The first person chooses a glass to take on their left or right according to his wish. When that glass is chosen spontaneously, either from right or from left, then the symmetry is broken. That is, everyone else at the table is forced to choose that side alone. This is the simplest way of explaining symmetry break. Indeed, the symmetry assumed in the Standard Model is believed to be broken at the time of Big Bang. Let me explain clearly so that you will get the complete picture. At the instant of Big Bang, the universe was comprised of particles of pure energy.
milliseconds after the event, the universe cooled and Higgs field developed. Particles begin to acquire mass as they cooled, slow down, moved through slowly in the Higgs field. Particles lost kinetic energy and gained mass according to well-known Einstein's mass-energy relation E is equal to mc square. Elementary particles develop and Higgs field continue to provide space and time. In the unification theory, physicists look to Big Bang for evidence of single superforce. Each of the four fundamental forces is thought of a manifestation of a single force at low energy. Particle accelerators attempt to create such a situation of Big Bang. Physical Higgs boson can be found when enough energy is given. That's why we require sophisticated particle collider like Large Hadron Collider. However, the Higgs boson are so fragile so that they decay very instantly. That's why we require particle detector. So we are forced to construct a $1 million spent Large Hadron Collider. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. By the way, what is so special about Large Hadron Collider? Why is so much of scientists involved in the process at Large Hadron Collider? It is the highest energy particle collider ever made, and it is considered as one of the greatest engineering milestones of our mankind. It was built by the European Organization for Nuclear Research, commonly known as CERN, from the year 1998 to 2008. LHC allows physicists to test the predictions of different theories of particle physics and high energy physics, and particularly prove or disprove the existence of theorized Higgs particles. The Higgs particle was confirmed by the date from LHC in the year 2013. The LHC is expected to address some of the unsolved questions of physics, advancing human understanding of physical laws. It contains 7 detectors, each designed for specific kinds of exploration. Okay, so having built this much of sophisticated detector, what we have achieved so far? We have achieved only on the surface level. Higgs boson or Higgs particle is an elementary particle initially theorized in the year 1964 and tentatively confirmed to exist on 14th March of 2013. The discovery has been called monumental because it appears to confirm the existence of Higgs field, which is pivot to the standard model. It would explain why some fundamental particles have mass when symmetry controlling their interaction. The discovery of Higgs boson should allow physicists to finally validate the last untested area of standard models approach. This unanswered question in fundamental physics is of such importance that it led to a series of more than 40 years of Higgs boson search. On 4th July 2012, it was announced that previously unknown particle with a mass between 125 and 125 GeV has been detected. By March 2013, the particle had been proven to behave, interact and decay in many ways as predicted by standard model. In the year 2013, it was further confirmed that the predictions of standard model will be correct. The Higgs boson is named after Peter Higgs, one of the physicists who proposed the mechanism of the existence of Higgs. Having devised such a huge particle detector, what we have achieved so far? Yes, the Higgs boson or Higgs particle has been identified from the experiment conducted at LHC. The discovery has been called monumental because it appears to confirm the existence of Higgs field, which is pivotal to the standard model and other theory. It would explain why some fundamental particles have mass when the symmetry controlling their interaction should require them to be massless, and link to this why weak force has much shorter range than the electromagnetic force. The discovery of Higgs boson should allow physicists to finally validate the untested area of standard model approach. This unanswered question is fundamental physics is of such importance that it led to the search of more than 40 years for the Higgs boson and finally the construction of one of the world's most expensive and complex experiment facilitated. By March 2013, the particle had been proved to behave, interact and decay in many ways as predicted by the standard model. Further, it was confirmed the properties of Higgs in a much more broader way. The Higgs boson, named after Peter Higgs, proposed the mechanism of
Higgs. The particle later is known as God particle from a novel. But interestingly, this name was not elected by Higgs himself. To conclude, by March 2013, the particle had been proven to behave, interact, decay in many ways as predicted by Standard Model. Further, in the year 2013, it was confirmed that further properties of Higgs will be tested at LHC. In the year 1964, the mechanism was proposed by Peter Higgs, but who does not like to call the particle as God particle. And finally, he was awarded Nobel Prize in the year 2013 for his monumental contribution. Long way to go in the identification of Higgs boson and so the origin of our own universe. Scientists are so obsessive in finding the unified force which is believed to be present soon after the Big Bang. If we find the existence of Higgs boson one day, it is certain that our knowledge on the origin of universe is absolutely correct, and that would be the greatest achievement in the pursuit of exploring our mother universe. Before I close my talk, I must answer this question I asked in the beginning. Prove that God is blind. It is very simple, my dear friends. God is love. Love is blind, so God is blind. That's all. Dear listeners, we heard the lecture on Higgs boson by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow of VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி கருத்த புள்ள ரெண்டு நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி கருத்த புள்ள ரெண்டு நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி பல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி பல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி ஆடி வாடி 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 கருத்த புள்ள ரெண்டு நாளாக உறக்க வல்ல பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடும்பு வடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு மேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி ஆடி வாடி ஆடி வாடி என் கருத்த புள்ள ரெண்டு நாளாக உறக்க வல்ல மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன அடிகண்ட
மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வாறு முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய எதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கலந்துறதா என்னையும் பதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு கடல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி பழ தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி பழ தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Exchange of ideas. God is considered the creator and the sustainer of the universe. Atheism, that there is no God. So the latest science theory says that the Big Bang created the universe. Let us define what is God. Let's just say that the God exists for every planet. Why not every planet has atmosphere? God couldn't create a universe with constant energy because that is just not possible. Hello VIT, this is Milan Manjunath Chennai with Anshuman Mishra and you are listening to your own VIT Community Radio 90.8. We are back with another episode of an exchange of ideas. Today our topic is existence of God. Let's start our discussion with introducing ourselves. Hi guys, I'm Anshuman, BTech Computer Science 2nd year. Hi guys, this is Akash, BTech Civil 3rd year. Hello friends, I'm Spur Jori from BTech IT 2nd year. Hi, I'm Milan Manjunath Chennai from Chemical 2nd year. Let's start off our discussion with our first segment, the origins of God. How the concept of God came about, how the early men perceived the existence of God, and what all things they started to worship. Okay, let's start off this discussion with first of all addressing the concepts involved. The first concept involved is religion. The second concept involved is the conception of God in our minds. And the third concept is that of the entity called God, whether it exists or not. So first of all, let's talk about religion. Let's make a distinction between religion and God in the sense that whether you adhere to a religion or not, it doesn't matter. We're going to talk about God. So basically, what is religion? Religion is basically an institutionalized effort by man to make attempts at reaching enlightenment. Through various means, the paths may be different and therefore we have a large number of religions. So that's religion. And what is the concept of God? Human beings started conceptualizing about God since the great evolution of our minds. I mean, ever since we had been able to think beyond our ancestors. Okay, so what is God? First of all, let's start off with the conception of God in our minds. That is, human beings have started conceptualizing about God ever since we observed phenomena in nature that we could not explain. So in order to explain these natural phenomena, it could be anything as simple as, say, waves in the ocean, or winds, the sun rising in the east and setting in the west. We started explaining these phenomena via conceptions which we called God. There are two different things, the acts of God and the mysterious dispensation of providence. Early man, when they can't apprehend a normal natural force, such as an earthquake, they thought it was an act of God, that God's wrath especially, and something that you can't apprehend, something you can't define.
that the early men termed as acts of God. That is the basic difference between a God and religion. Religion and God need not to be connected. Religion is a particular set of institutions and rules that early men and that men today still follow, and God is an entity, is omnipresence, omniscience, an entity that is something, a human being which is much more capable of neglecting human emotions and who is somewhere beyond, who has infinite knowledge. That is the difference between God and religion. And these are the acts of God which were apprehended by the early men and that they thought are the acts of God, such as an earthquake or storms. God in many religions is conceived as the supreme being and principal object of faith. God is the creator and the sustainer of the universe. God is attributed to have omniscience, omnipotence, and omnipresence. Also, religion can be distinguished from God as a set of rules, a set of regulations by which you need to abide so as to gain higher intellectual spirit. Yeah, I agree with Anshuman. At the beginning of the human civilization, when we made the transition from hunting to agriculture, then the human had the time to think about the various mysteries of life. And just like a child asks why and why to each and every phenomena while he's growing up, similarly, humans asked themselves why the sun revolves, why we see stars, why the river flows, why the storm comes. So then we tried to think about the concept of God, entity that is supernatural and controls all the phenomena that goes around us. And as the time progressed, religions came into existence, and these religions tried to use the concept of God to civilize us. Exactly. Spursh has summed up everything that we were talking about. That is basically what is religion. So now that we've explained what religion is, we should basically divide religion on the basis of the concept of God, how religion deals with God. So there are three types of religions. One is theism, the second is deism, and the third is pantheism. Basically, in the first, theism, God is considered the creator and the sustainer of the universe. In deism, God is the creator, but there is no sustainer in this universe. In pantheism, God is the universe itself. That is to say, God is the cosmos. The concept of God, as is described by the theologians, commonly includes the attributes such as omnipresence, having infinite knowledge. The concept of God came when early man couldn't describe the difference between the animate and the inanimate. When a storm comes, basically the first question that was asked is the phenomena, how it comes, how it happens. When there was an outcast, there was an earthquake, people would generally say that this was God's wrath on them, that they couldn't adhere to the rules of the religion that they made. This is the concept of God. The first God to be worshipped is perhaps the Mother Earth, a stone itself. They worshipped the God because they thought that when you follow God, you are in the good looks of God and God gives you powers. That was the conception of the early man. As Akash said, at one time or another, mortal man has worshipped everything on the face of earth, including himself. He has worshipped about everything imaginable in the sky and beneath the surface of the earth. Even the shooting star, which was awesome to early man, and he easily believed that such a blazing streaks marked the passage of spirit on its way to the earth. Even today, the inexplicable things that happen to us in the daily lives are still termed as acts of God. Even in the insurance policies, the things that occur due to earthquake or lightning strikes are termed as acts of God. Yeah, I completely agree with Akash. And if you look at the literature produced by Shakespeare in the Elizabethan period, the people used to consider the climate or the weather conditions as a manifestation of the mood of God. So if there is a storm, the God is angry. Or if there is a drought, people have committed some sins. And if there is plenty of harvest, yes, the God is favoring the people. Okay, so now that we've summed up people's beliefs, now let's go into a detailed discussion on the difference between God and the concept of God. So as I explained in the first round, that there's a difference between what we conceptualize as God and what is God. Let us define what is God. Many people would believe God to be a human-like figure that is with arms, legs and all, and worship such a deity. Others consider God to be a form of energy or maybe something that is totally immaterial. Others consider God to be the universe itself and God manifesting himself in each of us or every object that can be worshipped. So what are our conceptions on God? Anshuman, I agree with the point here, and I'm gonna quote a very famous quote given by Macbeth. I dare do all that may become a man, who dares more is none. Then there's God. God as a concept defines motivation. Why do we need God comes from the basic need of human being to validate himself. Why do we need God comes from the basic selfishness of human mind. We need God because it channelizes a faith within us that things suddenly seem to go in a right way.
The concept of fate and destiny comes from God itself. When people say, for like example, like a kid who's like in a 12th class, and he gives us exam of let's say science, he doesn't get good marks. The first thing that would come to a guy who's a religious fella will be like, God is angry at me, and I didn't follow his rules, and that's why I got bad marks. This is the mentality of human beings these days. They associate everything, every bad thing that happens with fate and destiny, and ultimately with God. Yeah, furthering Anshuman's point, there are many belief systems, like he said, monotheism. People believe that there is one God. Polytheism, people believe that there are many deities that control all the happenings around us. Then there is pantheism, that the God is universe itself, and then there is panentheism, that the universe is part of the God. And one more concept of monism, all things originate from God. And then comes the atheism, that there is no God. What I personally believe is that cannot exist an entity whose sole aim is to judge humankind on the basis of act they perform and grant them hell or heaven. I think the concept of God was developed over time to make us more civilized so that we don't cut each other's throat. Exactly. Our concept of God, I mean the general concept of God is quite primitive. What we should think about is, what is God? Now that we've discussed the classical or the general concepts people have in their mind regarding God, let's go into a more of an objective discussion on God. That is, let us logically think, why would there be a person, like supernatural person, who would send people to hell and heaven? I mean, there's no proof against this, but it simply doesn't make sense according to the universe that we've observed till now. According to what observations, God is basically the universe, as quoted by pantheism. My conception of God is basically the creator of the universe, and let us not go into sustaining the universe, but basically the universe had to have a point of creation. Now that we have discussed about the concept of origins of God, exchange of ideas. let us move on to our next segment, existence of God. The existence of God. Why does God exist? How it exists. I'll stretch on that point. Now, universe has everything which is explainable by scientific theories. The very existence of Earth was defined by the Big Bang theory. And there are theories coming, the black hole theories, such as the theory of several stars, they're coming, the theories of multiverse, which explain how the universe came into being. Now, I personally, being an atheist, find it extremely disturbing when somebody comes up and says, dude, the universe was created by God. This very point that God created the universe is something which I would call a blasphemy. This is a complete and total, it totally goes beyond my compliance, beyond my apprehension that there is a being who can create an entire universe. Now, I don't know how this concept and how this thought came into the early man and the man forward, but this concept, I personally speak, this annoys me. The existence of Earth can be defined by every scientific theory there is. Every phenomenon, everything can be defined by a law. Like, for example, I'll give you the gravitational law given by Newton. Earlier, people used to believe that God keeps us down. God pulls us beneath. This was the concept that the people used to believe. Then Newton came. Then Newton gave his laws of gravitational theorem that the force is equal to a certain product of mass and inverse of the radius. Now this concept, when this concept was born, he received a lot of negative influence from the Catholic Church. Refused to put forth this concept, the laws of Newton. This example proves how human being is completely and totally influenced by the concept of God, and there's no utter space for anything termed as science. I totally agree with Akash. I mean, during the primitive period, as they had no science to describe the difference between humans and other creatures, they called themselves the people and thought that the strangers were another sort, less human than they are. They had no science to describe the difference between animate and inanimate. They believed that if they eat the flesh of a strong beast, they might acquire its spirit. A face of a dead person they knew and recognized in peculiar shapes on the face of a rock they associated with the living spirit and thus the god. In our entire history, even the people who have opposed the basic notion of God, like in the 13th and the 14th century, people used to believe that Earth was the center of the universe, and Nicholas Copernicus came and proved them wrong, and he was met with strong resistance by the church. And also Galileo Galilei, who discovered the telescope, was jailed because of his discoveries of different planets, and that he said that Earth revolved around the sun and not the other way around. So Milan and Akash, I can firmly place you guys as atheists, am I right? I tend to differ from you guys in opinion because
I'm agnostic with a tendency towards believing in God. Could you guys first of all explain to me what is your concept of God? You're denying the existence of God so strongly. So explain to me what is your concept of God. And just give me a short description. Anshuman, God for me is a source of motivation. Why I disagree with God is that everything in this universe can be explained. There's no need of a concept of a human being who's supernatural enough to create the entire universe. I disagree with this. So Akash, to summarize your point, you're trying to say that you can explain every phenomena in this universe using science, and therefore there is no need for a supernatural phenomena such as God to explain anything further, right? Yeah. Absolutely. Since there is no need for this God, you simply deny his existence. Absolutely. Okay. Sparsh? I'm a firm believer of God, and I will try to bring in science. Akash raised the points like force is equal to mass into acceleration. I agree. Humans have made a great deal of progress with the help of science, using laws of thermodynamics, laws of gravitation. But these laws were not invented by humankind. They exist. You have to think about this issue. Their existence predates humankind. These laws were invented by an entity, and that entity is God. God is responsible for the working of the whole of universe. You cannot say that if an apple falls, God has no role in it. God has role in it. And furthermore, again, I'm coming back to the science. We know the acceleration due to gravity is 9.8 meter per second square. You know, if we increase g by 10, our heights will be stunted, 1/10 of what we are today. And if we decrease g, the value of acceleration due to gravity will be floating in the air. Actually, if we decrease the value of g to a certain threshold, there would be no atmosphere on Earth and we would not have evolved. Yeah, that's what I'm saying. So there is some intelligent entity that is able to maintain these precise measurements. So Sparsh, you have a beautiful point here. You're trying to say that God is the entity that you can say powers the principles of science we're so fond of. I mean, science has no existence in itself. It has to have an entity that powers it. And now we discover these laws and we start to say that God does not exist. But that does not mean that God does not exist. But Sparsh, one thing is there. You cannot objectively prove the existence of such a God. You're just postulating and no one can disprove your postulate as of now. But I would like for you to prove your postulate. Similar argument can be put to you, Akash's argument also. Exactly, you cannot, that's what I said. You cannot deny the existence of God, neither at the same time you cannot prove the existence of God. It's a matter of faith. So basically, according to me, I'm an agnostic, remember that, guys. What I would like to actually summarize here is that the existence of God is not a matter that you can touch with science. God is not an entity, nor is it a mathematical quantity. So therefore, the laws of science cannot be applied to God. Simple as that. So the scientific method cannot be used to prove or deny the possibility of God. For me, God, as I conceive it, is a supreme being. He's the principal object of the cosmos who created each and everything which we can see, which we can feel. According to me, each and everything has a simple and a logical explanation, and which can be written down in a book and not just be simply called that because of God this happened, because of God that happened. I don't believe it. So that's your firm definition of God. And you deny it because? Yeah, each and everything can be explained by a scientific explanation, a law, a theory, a postulate, which has a very firm mathematical backing. I guess Akash is pretty happy now. Yeah, okay. Earlier, Anshuman gave a point that we can't use science to define God. And Sparsh gave beautiful points on how he believes that God exists. And I firmly disagree with both of you that science can be used to explain, can be used to deny the existence of God. Now, here's how it works. The value of G pointed out by Sparsh, well, the universe came into existence by several theories. The best one till date is the Big Bang theory. Now, according to this theory, there was an explosion, a supernova blast per se, which started the very universe we live in. Now, if there was a God, and let's just say that the God exists for every planet. Why not every planet has atmosphere? Why not every planet is placed in a position just like Earth and has a life? If there's a God, then there will be life everywhere, not just Earth itself. This is a very unscientific argument because just because there's life on Earth, we don't even know where life is, where life isn't. Let's not delve into that. Who are you to decide what God should and should not do? This cannot be used to deny or prove the existence of God, according to me. Now, let's dwell into this concept right now. There's a beautiful quote which comes from Macbeth, and I already pointed that out. I dare do all that may become a man. Who dares more is God. Now, this
quote, I'll be very frank with everyone around here. This very quote annoys me. The limits of human being is defined not by God, but by themselves. A human being creates his limits. Now, when you put God here, when you put God in this particular concept, how human beings perceive God is just a channelization of motivation, faith, that's it. Now, let's drill into the science concept here. Everything is explained by God. Like the very existence of atmosphere is due to the fact that Earth is in a position, favorable distance. With everything, Earth has a favorable position in the solar system, which gives Earth water, and that creates life. And that's my explanation. That's why I deny God, because there's no such thing as God. There's just science. Okay, considering Akash's point, he raised a good point that if a God exists, life must exist in all the planets that are present in the solar system. But what I believe is that God created laws, and all the things are governed by those laws. So if there are no suitable conditions on the other planet, so according to the particular law, life will not exist there. And life exists on Earth because it is at an optimum distance from the sun, and it has a particular radius revolving around the sun, and all the conditions are in favor of life. Sparsh has beautifully countered your point, Akash. What Sparsh is saying is that God has created laws, not life. And these laws have in turn created us and all the beings or all the stuff that is there in the universe. And I would like both of you atheists to, counter this point. Well, Sparsh gave a brilliant point. I should agree that God created laws and not life. Well, my point right now here is, let's just say, for example, let's just assume that there is a God. Now, I would ask this question, where is he? How is he? This being very frank and with total compliance, I ask this question that there is no existence, no law which can prove that this happened. The very veneer visage of the concept of God is a mere vexation, is a mere complete and total vexation. Whereas when you tune in to science can at least explain 8 out of 10 things. I would say it can't explain 2 things, but it can very much I assure you that it can explain 8 things out of 10. When you pull in the concept of God, you're denying everything that we have achieved till now. You're completely ignoring the fact that everything is governed by a law, and the laws came into existence because of the theory which we have evolved, and that theory is the Big Bang theory. That is my answer to Spur's point that God creates law and not life. Akash, I would like to counter your point. What you just said is that science explains so much, and since we cannot perceive God, we cannot prove that God exists. But as of now, you have not proven that there is no creator of the laws. You've left that to uncertainty. That is 2 of the 10 things that science cannot explain. So my initial point was define God. I would like to define God myself. I kept a definition to myself because I wanted to hear everyone else's. My definition of God is not something that can be perceived via our senses. God is just the thing that propels the universe. Now, does this propellant exist in a separate form or not is the main point of our debate. So, what propels the universe? The energy. We all know that energy is conserved, right, after every transaction. Or energy can be converted into mass by Einstein's equation, E is equal to mc squared, right? So, therefore, this universe was created with a specific amount of energy, right? And this universe was also created with a specific amount of momentum, because momentum is also conserved after every transaction. So, therefore, what I would like to define God as is that energy. Because the universe deals in terms of energy. Any quantity turns into another with respect to time via an energy transaction. That's all the universe is. And that's what I believe is God. Now, whether this God exists or not, I mean, this energy, something propelling these changes exists or not, is the form of debate. And I'm agnostic because I've never found a proof against or for this postulate. Sparsh? I think we are confusing God with the God of the religion and the real God. The God of the religion is basically anthropophobic, whose sole aim is to judge human beings on the basis of their acts. But the real God is something else that our mind cannot perceive, because we live in a 3-dimensional space. There are many more dimensions there. So if we live in a box, we can't see out of it. It doesn't mean the world is not out there, that we cannot perceive. So Sparsh, what you're trying to say is that we should not deny the existence of God because our senses lack. We do not have the senses to be able to prove or deny God. I think we should not consider science as separate from God. Science follows laws of God. But there's no proof for this. No, I said again that there are laws like Newton's law of gravitation, and they are created by God. What do you understand by God, Sparsh? Give me your definition of God. Give me a very short, objective. Don't make it subjective. Give me a totally objective definition of God. God is everything. So you are quoting pantheism. Yeah. So according to you, God is the cosmos. Yeah. There's a God in everyone. Me, you, Akash. Yeah.
When you say there is God in me and you also, you are separating God from yourself. You are saying that, okay, God is some other thing, something foreign. No, we are part of God. Okay, so you're not talking about pantheism then, right? You're talking about the concept that comes ahead of pantheism, the one you mentioned at the start. Panentheism. Panentheism. That's what you're talking about. Am I right? Yeah. So you're trying to say is that we're all manifestations of this God? Yeah. Exactly. Okay, so therefore you're not talking about pantheism, you're talking about us being manifestations. But no one as of now has proven or disproven God. We are still at the same place. I would like to formally disagree with Anshuman's earlier point that energy being conserved. According to Anshuman, as he said, is God created the universe with a certain specific amount of energy, and that energy remains constant. According to Hubble's law, the law that he gave in 2010, that the universe is expanding with the force which is directly proportional to the square velocity at which the universe is expanding. According to this law, the creation of dark matter has been proved. Now, energy is not constant. Why? Because the mass, due to the existence of black holes, energy is infinite. We can't calculate the net amount of energy, and we can't say that the energy is conserved, because every now and then there's a supernova explosion, and that creates energy, and that energy is not equal directly to the mass from which it's created. And that is how I explain that energy is not conserved, and God couldn't create a universe with constant energy, because that is just not possible. Akash, I would like to counter your point totally. First of all, you used the word God. Perception of God is faith, right? So why did you use the word God? I countered the point which you said that God created a universe. Yeah, I have a counter for that. See, you've used Hubble's principles and all these, right, the latest findings, right? Yeah. So what I would like to invoke is the first law of thermodynamics. The laws of thermodynamics have never been disproven. Right. They've never been proven either, but they've been assumed to be true because all of our experiences and most of engineering is based on these thermodynamics laws. As of now, they've always held true. Okay. So what does the first law of thermodynamics say? In a closed system, energy is neither created or destroyed. Now let us all take a step out of the universe. We're looking at the universe from outside. The whole universe can be considered a system. So by the first law of thermodynamics, the energy will remain constant. No, the very definition of a closed system is, if you consider a room, that is a closed system, and universe minus the room is the open system. So you cannot consider universe as a closed system. No. Exactly. The universe as a whole from outside. Cannot. Basic definition of a closed system is that if we consider this room as a closed system, then universe minus this room, whatever exists there, is an open system. An open system. Exactly. Because you're defining this room with respect to the universe, right? You're talking about this room within the universe. If I take a step out of the universe, all of the universe cannot be considered an open system, right? Because I'm enclosing everything within the universe that exists. What is the definition of a closed system? Again, I say closed system is like, suppose you have a box, fine? You consider it as a closed system, and everything that exists except the box comes under the open system. Okay, exactly. Yeah. So now what I'm saying is that I'm taking everything that exists, letting it stay in the universe, and taking a step out and looking at everything. So that makes the universe a closed system in that sense, in the same sense as you're calling the box a closed system. And again, we move back to the universe. We don't have a confirmed theory regarding the universe. There are universe, many universe, exactly. parallel universe. The latest theory is that you have multiple universes. Again, a theory. Big Bang is a theory. Multiverse is a theory. So judging by what I'm saying is that let's take up the latest findings of science, apply their principles, and see what happens. We take a step out of our universe. We go into that embedded multi-universe theory, and we see that all of these universes are closed systems within themselves because they cannot exchange matter between them. Okay, let's just talk in terms of the multiverse. You have multiple universes. Yeah. None of these universes exchange matter or energy, right? Yes. So therefore they're closed systems in themselves. And therefore I can apply the first law of thermodynamics on a universe. In that case, the universe has fixed amount of energy. We can consider the point. Exactly. So there's fixed amount of energy and God created the universe with fixed amount of energy, but we're still at the same stage where we started. No one has been able to prove or disprove the existence of God. I would like to actually sum this whole thing up with another definition of God. This definition is also unproven, but this is what I feel. I've spent many long hours thinking about what is God, what are we, and whether we have any role in our own future, or God governs our future, or that we are beings that decide our fate, and there's no such thing as a prior fate. And it all comes down to this in my thought process. That is, our universe is a causal universe. Everyone agrees? Entire of science is based on cause and effect theory. Everyone agrees with me? So if I remove this principle and start to say that effects precede causes, all of science will go to a dustbin.
none of science will be applicable anymore, because science is based on the cause and effect theory in a causal universe. So with that done, I would like to talk about causes. What are we? We have been basically caused by a gradual set of changes called evolution. This and evolution has occurred in an environment which is a result of several chemical reactions, a set of amazing things that resulted in stardust being converted into the earth revolving around a sun in a solar system. So basically everything has a cause. Okay, so the latest science theory says that the Big Bang created the universe. So we've given a cause for the universe, right? So what is this cause? What caused the creation of everything here? That is what I call God. That change in the cause and effect theory, in which the effect and cause no longer are related to each other, that is God, according to me. And you cannot prove or disprove him because actually no one knows what happened at that point of time. Yeah, I agree. The Big Bang Theory states that we and all the things have evolved from one source and have expanded. The universe is still expanding. I completely agree. And I firmly believe that everything is God. We all are manifestations of God. We all are forms of energy, and energy is God. On that point, I could agree with Anshuman and Sparsh that everything is energy, and if you call energy as God, then we are all forms of God, manifestations of God. Exactly. So everything comes into one. The basic issue is that our conceptions of God are different. But if we come down to an objective definition of God, I'm pretty sure most of us, if not all, can agree that there has to be a supernatural entity that made this universe. I mean, otherwise it just isn't possible, even according to the great laws of science Akash abides by. Well, I'll stick to my faiths. And the thing being said that who created the Big Bang explosion. Now, that being said, I think I'll still be an atheist, and I'll just say that there were a series of events, and we are the effects emanating from the theory that is known as Big Bang. We are the effects of evolution. Everything has a chain of events. That chain reaction causes a certain things which affects our life. Now, what happened before Big Bang or what happened after Big Bang could have been a chain of events which could have extended from a point to infinity, and we can't really discover that concept. That's one thing that science can't explain. I would firmly agree with this point that there's this one thing that science can't explain, is that what started this thing and from where it started. That's the question that is left. Isn't that what we should call God? That's the point that I would completely disagree. You just don't want to agree with God, yeah. right? I'd like to add a finishing note. The greatest of scientists, Albert Einstein and Sir Isaac Newton, were both believers in God. And modern day scientists such as Stephen Hawking, Richard Dawkins, these people do not believe in God. But even some of the great scientists have believed in God, and now it's up to the listeners to decide what they want to, and we've done our job, I think. Right, Milan? Yeah. So on this note, I would like to conclude this discussion. Hope this discussion was as informative and exciting for you guys as it was for us to make it. Signing off, Milan Manjunath Chennai and Anshuman Mishra from an exchange of ideas, VIT Community Radio 90.8. Exchange of ideas. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவலை கொண்டு வந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த் நான் வந்திருக்கேன். என்னோட வந்திருக்கிறாங்க சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவல்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக இந்த ரொம்ப சீரியஸான தகவலாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லி கேட்டோம். அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாலியான கண்டென்ட் எதையாவது கொண்டு வரலாம் அப்படின்னு தேடும் போது தான் எங்களுக்கு திடீர்னு டமால் டுமில்னுலாம் என்னென்னமோ உழுவுறதெல்லாம் சத்தம் கேட்டுச்சு. என்னடா உழுது அப்படின்னு பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு சூப்பர் ஹீரோ சின்ன பையன் விளாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. அவர் விளையாடும் போது பார்க்கும்போது அப்படியே அங்கேருந்து இங்கே தாவுறது, இங்கேருந்து அங்கே தாவுறது, தனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய போர்வை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டுலாம் இருந்தார். என்னடான்னு கேட்டால் சூப்பர் மேன் அப்படின்னாரு. சூப்பர் மேன்னா யார் அப்படின்னு கேட்டால், சூப்பர் மேன்ன்றவர் வந்து ஒரு பெரிய பெரிய பவர்லாம் இருக்கும், ஸோ அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னாரு. சூப்பர் ஹீரோனா என்ன? சூப்பர் ஹீரோ
இது எங்கே உருவானுச்சு, இந்த சூப்பர் ஹீரோன்ற கான்செப்ட் வந்து யார் உருவாக்குனா, ஸோ இந்த மாதிரி பல தகவலை நாங்கள் அப்படியே சேகரித்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா சூப்பர் ஹீரோ அப்படின்னோடனே ஒரு சின்ன ஒரு மெய்சிலிருப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நம்மளுக்கு ஏற்படுது. ஏன் அப்படின்னா நம்மளால் முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை அவர் செய்ய போகிறாரு. ஹீரோஸ் எல்லாருமே நம்மளால் முடியாத விஷயங்களை செய்கிறவங்கள தான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம். அந்த வகையில் இன்றைக்கி சூப்பர் ஹீரோன்றவங்க ஹீரோஸாலேயே முடியாத காரியத்தை செய்கிறவங்க தான் சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சூப்பர் ஹீரோஸுன்ற கான்செப்ட் எங்கே உருவானுச்சு அப்படின்ற பல தகவல்கள் எங்கள்கிட்ட இருக்குது, பேசலாம். இந்த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இம்மோர்டாலிட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து அசாத்தியமான பல விஷயங்களை செய்வாங்க. இதை வந்து இப்போ நம்ம சினிமாக்களில் பார்க்குறோம், அதுக்கும் முன்னாடி நம்ம வந்து கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி அனிமில் பார்த்துருப்போம், அதுக்கும் முன்னாடி காமிக் புக்ஸில் பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே இப்போ சினிமா பார்க்குறோம், சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் விரும்பி பார்க்குறோன்னு கூட சொல்லலாம். நமக்கு மெஜாரிட்டியாக ரொம்ப பெரிய லெவலில் தெரிஞ்ச ஒரு அனிமேஷன்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னும் போது எதை சொல்லுவீங்க? மார்வல் ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மார்வல்ஸ். வேறு ஏதாச்சும்? மார்வல் ஸ்டுடியோஸ், டிசி காமிக்ஸ். ஓகே, இது ரெண்டும் சொன்னதுனால நான் ஒன்று சொல்கிறேன். டிசி காமிக்ஸோட பேரண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்த சிங்கம் வந்து டாம் அண்ட் ஜெரியில் வந்து வரும் இல்லைங்களா, அந்த ஒரு லோகோவில் வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, மார்வல்ஸோட பேரண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி. ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லுங்கள் சுரேஷ் சார், நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் காமிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது காமிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துலாம் வந்து இந்த டிவி சினிமா அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து கதை சொல்லிட்டு இருந்தோம். கதை சொல்கிறதோட அடுத்த ஒரு நீட்சி அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காமிக்ஸ். அந்த காமிக்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கதைன்றதை தாண்டி உரையாடல் தான் இன்றைக்கி வந்து காமிக்ஸாக மாறி நிற்குது. அது சாதாரணமாக நம்ம வந்து பாட்டி சொல்கிற கதை அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிக்சர் போட்டு அந்த கேரக்டரே வந்து சொல்கிற மாதிரி உரையாடல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் கொண்டு வந்தாங்க. அதுதான் காமிக்ஸ். அப்படி அதை பண்ண குழந்தைகளுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா வந்து பெரியவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதோட பேசிக்கே தான் வந்து நமக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு காமிக்ஸோட கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ். அவங்க வந்து வால்ட் டிஸ்னியோட ஒரு கம்பெனி தான் அது. அவங்க தான் வந்து இருக்கிற சூப்பர் ஹீரோஸை வந்து மேக்ஸிமம் அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முதல் ப்ரோக்ராம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 4. அதை வச்சு வந்து இன்றைக்கி அவங்க எடுத்த எல்லா காமிக்ஸும் விட்ட எல்லா கேரக்டர்ஸையும் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து படமாக மாறி இருக்குது. சரி, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காமிக்கில் வர சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன படங்கள் மூலமாக உருவான காமிக்ஸ். நான் வந்து படங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு காமிக்கை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்போ உருவானுச்சு அப்படின்னு கேட்டால் எப்போ உருவாயிருக்குன்னு சொல்லுவீங்க? இந்த ஆதி காலத்தில். இன்றைக்கி அந்த ஒரு கதை கிடையாது. ஏன்னா இந்த சூப்பர் ஹீரோன்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா 1917ஆம் ஆண்டு தான் உருவானுச்சு. ஸோ இந்த 1917ஆம் ஆண்டு எப்படி இவ்வளோ கரெக்டாக ஒரு வருஷத்தை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபின் ஹுட் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராபின் ஹுட்டுன்றவர் வந்து இருக்கிறவங்கள்ட்டேருந்து கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் எங்கே உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவில் ஒரு ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நாட்டுப்புற கதைகள், அதில் தான் வந்து முதல்ல இந்த கேரக்டர் உருவானுச்சு. இந்த கேரக்டர் எங்கே வந்து முதல்ல இந்த ஒரு ஐடியாவோட வெளில வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903 சாக்லெட் பின்பல் மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்கு, அந்த காமிக்கில் தான் இது முதல்ல வருது. இது என்ன ஒரு விதத்தில் வருதுன்னா, அவர் சாதாரணமான ஒரு ஆள் ஒரு மாஸ்க் போட்டு முகத்தை மூடிட்டு அவர் ஒரு சீக்ரெட்டான ஒரு ஐடென்டிட்டி, ரகசியமான ஒரு உள்ளாக்க ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற ஒரு இதில் வரும்போது இவருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. 1919 இவருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, ஜாரோ அப்படின்ட்டு. ஜாரோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜாரோ வந்து கண்ணில் மட்டும் ஒரு சின்ன மாஸ்க் போட்டிருப்பாரு. அந்த ஒரு மாஸ்க் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு கெட்டவங்கள்ட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்குவார், பணக்காரங்கள்ட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்கி இளைஞர்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இப்படி ஒரு கேரக்டர் வந்து போர்ட்ரை பண்ணாங்க. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேண்டம் அப்படின்னா 1936 வந்து ஒரு கேரக்டர் உண்டானுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட கேரக்டர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், 1929 வருஷம் ஒரு கேரக்டர் உருவாக்குனாங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்குன்னு மட்டும் இல்லை, என்னோட வயசில் இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது. என்னோட சின்ன வயசில் என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா சாதாரண கேரக்டர். நம்ம ஸ்கூல்லலாம் போகிறோம், யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா ஐயா என்னால் முடியாதுன்னுட்டு நாங்கள் வந்து அப்படியே மன்னிப்பு கேட்டு வந்துடுவோம். அவ்வளோ சாதுவானவங்க நாங்கள்லாம்.
நீங்கள் சின்ன வயசில் சொன்னபோது வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்திமான் தான். சக்திமான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிரபலமான ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் இந்தியா ஃபுல்லுமே. சரி சார், நான் என்னுடைய கதை ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன்ல, நான் இன்னும் முடிக்கலையே. உங்களுக்கு சக்திமான் பிடிக்கும்ட்டீங்க, எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர் ரொம்ப சாதாரணமான ஒரு கேரக்டர், ஆனால் திடீர்னுட்டு அது வந்து ஒரு பெரிய சக்தியோடு வந்து கெட்டவங்களெல்லாம் சண்டை போடும். அப்படி ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரோட பேர் பாப்பாய். பாப்பாயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சூப்பர் ஹீரோ கேரக்டரில் என்ன அப்படி ரொம்ப முக்கியமானதுன்னா, பசங்க வந்து பொதுவாக ஏதாவது சாப்பாடு கொடுத்தோம்னா நல்ல சாப்பாடெல்லாம் உடம்புக்கு உகந்த ஒரு நல்ல சாப்பாடெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. அதே விதங்களில் இந்த கீரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் மனுஷனோட உடம்புக்கு வந்து வளர்ச்சிக்கு இது ரொம்ப தகுந்த ஒரு உணவு. ஆனால் அதை அதிகமாக யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இந்த பாப்பாயின்ற கேரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ணிப்பட்டுச்சு அப்படின்னா, பாப்பாய் இருப்பார், அந்த பாப்பாய்க்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஹாலிவுட். அந்த ஹீரோயினை வந்து கடத்திட்டு போகிறதுக்காகவே ஒருத்தர் வந்துட்டு இருப்பார், அவர் பேர் ப்ளூட்டோ. ஸோ இப்போ ப்ளூட்டோ வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருப்பார், பெரிய உடம்போடு அப்படி வந்துட்டு நின்னார்னா பயந்துடும், அந்த மாதிரி இருப்பார்ல. ஆனால் அவர்கிட்ட எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னும் போது யார் வருவார்னா, இந்த பாப்பாய் ஒல்லியாக வடன்ட்டு வந்து நிற்பார், தலையில் ஒரு தொப்பி போட்டுட்டு, பாப்பாய் த செயிலர் மேன் அப்படின்ட்டு. அந்த பாப்பாய் த செயிலர் மேன் ஏன் வந்து அப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒல்லியாக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு ஒரு சக்தி வரணும் அப்படின்னா கீரை சாப்பிட்டா சக்தி வந்துடும். ஸோ சின்ன பசங்களுக்கு கீரை சாப்பிடணுன்ற ஒரு உந்துதல் சக்தியை கொண்டு வந்ததே வந்து இந்த பாப்பாய் ஷோ தான். எனக்கு வந்து இந்த ஷோ பார்த்த பிறகு கீரை சாப்பிடணுன்ற எண்ணம்லாம் எனக்கு நிறையா உண்டானுச்சு. ஸோ 1929 தான் பாப்பாயின்ற இந்த கேரக்டர் வந்து ஒரு நாவலிஸ்ட், அவர் வந்து பிலிப் வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாவலிஸ்ட் தான் வந்து முதல்ல உருவாக்குனார். நம்ம இவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் பற்றி பேசுகிறோம், சூப்பர் ஹீரோ காமிக் பற்றிலாம் பேசுகிறோம். சூப்பர் ஹீரோஸ்லேயே ஒரு அல்டிமேட் சூப்பர் பவர் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் எதை சொல்லுவீங்க? ஸ்பைடர்மேன். சூப்பர்மேன் எஸ், சூப்பர்மேன் பேர்லேயே வந்து ஒரு சூப்பர், அதான் சூப்பர்மேன் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இருக்கிறதுலே எனக்கு சூப்பர்மேன் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், ஏன் சூப்பர்மேனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே ஏதாவது ஒரு சம்பவத்தில் அடிபட்டு இல்லை ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஒரு திடீர்னு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அவங்களுக்கு வரும், ஆனால் சூப்பர்மேன் பிறக்கும் போதே சூப்பர்மேனாக தான் பிறந்தார், அதனால எனக்கு சூப்பர்மேன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையை பார்த்தோம்னா இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து சாதாரண இயல்பான மனுஷங்களாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்தினால அவங்க வந்து சூப்பர் ஹீரோவாக மாறுவாங்க. இது ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயும் அதாவது நமக்குள்ளேயும் ஒரு ஸ்பார்க் உண்டானுச்சுன்னா நம்மளும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலான்ற ஒரு உந்து சக்தியோடு தான் இது எல்லாமே உருவாக்கப்படுது அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சாதாரண மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இயல்பான வாழ்க்கையில் போயிட்டுருக்கும் போது ஏதாவது பிரச்சனைகளை பார்த்து பயந்துடக்கூடாது, அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும். அப்படி எதிர்த்து போராடும் போது அவனுக்கு அபரிதமான ஒரு சக்தி வந்து உண்டாகும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த சூப்பர் ஹீரோஸ் காமிக்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து அதாவது 90களுக்கு முன்னாடி 1945 அந்த மாதிரியான விஷயங்கள் பேசணும். எனக்கு பிடிச்சது கூட சக்திமான், அதை பற்றி சொன்னேன். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கேயும் வந்து நிறையா அதாவது காமிக்ஸ் இருக்குது. ஹரிச்சந்திர கதையாக இருக்கட்டும், இல்லை அந்த விக்ரமாதித்தன் வேதாளன் கதைகளாக இருக்கும். அது சூப்பர் ஹீரோஸ் கதை கிடையாது, பட் ஒரு காமிக் வைஸ் டிசி காமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை மார்வல் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், அவங்களாம் மெயினாக பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோஸை மையப்படுத்தி நிறையா சூப்பர் ஹீரோஸை கொண்டு வந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோட்டா பீம் தான் வந்து அவங்களோட ஒரு ஆதர்ச நாயகன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு இதுதான் அவனுக்கு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஆனந்த் சார் சொன்னார், பாப்பாய்க்கு எப்படி ஸ்பினாச் சாப்பிட்டா வந்து இது வருமோ, இவருக்கு லட்டு சாப்பிட்டா வந்து ஒரு பவர் வந்துடுது. நம்ம அதான் தொடக்கத்துலேருந்தே நம்ம சொல்கிற விஷயம், நம்மளால் ஒரு முடியாத ஒரு விஷயத்த நம்ம இன்னொருத்தர் அது செய்யும்போது நம்மளுக்கு வந்து அவர் பெரிய ஹீரோவாக இருக்குது. நம்மளால் இந்த விஷயம் செய்ய முடியலை, மற்றவங்களால செய்ய முடியுது. ஸோ இப்போது நம்ம சக்திமான் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எந்த ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டராக இருந்தாலும் அவங்க வந்து தன்னோட அதாவது மெசேஜ் சொல்லுவாங்க, அதாவது குழந்தைங்களுக்காக. நம்ம இப்போ ஸ்பினச் சாப்பிட்ற மாதிரி, லட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பர்மானோட ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, அந்த 7 சக்கரங்கள், அந்த 7 சக்கரம் அந்த யோகாவில் வர அதை வந்து கட்டுப்படுத்தினா வந்து கண்டிப்பாக வந்து சூப்பர் ஹீரோ மாறலான்றது மெசேஜாக வச்சு தான் வந்து உருவாக்கி இருக்காங்க. சரி ஆனந்த் சார், இப்போ வந்து நம்ம
சூப்பர் ஹீரோஸ் சொல்லியிருக்கோம். எல்லாரோட ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோஸ் பற்றி கேட்டால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோஸ் பற்றி சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணத்தையும் சேர்த்து சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் சொன்னேன் பாப்பாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னும் போது அது வந்து ஒரு உணவு பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தோடு வந்துச்சு. ஸோ அது மாதிரி கருத்துள்ள சூப்பர் ஹீரோஸ், இந்த சூப்பர் ஹீரோ ஏன் பிடிக்கும், எதனால் பிடிக்குன்றதையும் சேர்த்து சொல்லணும். சுரேஷ் பாஸ், உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார், எதுக்காக அவர் ரொம்ப? அதாவது 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே ஒரு சூப்பர் ஹீரோனா சக்திமான் தான். ஏன்னா சக்திமான் வந்து இப்போ இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்து அது ஒரு தனியாக ஒரு வேறு ஒரு பவர் கிடச்சி அது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம் தான். ஆனால் சக்திமானுங்கிற பவர் வந்து நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு புகுத்தப்பட்டது என்னென்னா, அந்த யோகாவோட பவரை வச்சு கண்டிப்பாக அவங்க ஷைன் பண்ணலான்றது காமிச்ச ஒரு ஷோ அது. சரி ரஞ்சித், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து சூப்பர்மேன் தான் வந்து பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோக்கும் ஒரு தனி பவர் இருக்கும். எல்லா சூப்பர் ஹீரோவோட பவருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. அப்படி அது யாருக்குன்னா வந்து சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லலாம். நித்யராஜ் சார், உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோனா யாரை சொல்லுவீங்க? எனக்கு பேட்மேன் ரொம்ப பிடிக்குங்க. அதாவது ஒரு நார்மலான மனுஷன் தான் அவரும் வந்து சில விஷயம் பார்ப்பாரு. அதாவது அவரோட வில்லன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். சூப்பர் ஹீரோவுக்கு தேவையான தகுதிகளை இவரே உருவாக்கிப்பார். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கணும்னா உங்களுக்கு அபரிவிதமான சக்தி ஒன்று இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்குள்ளே கிரகிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வில் பவரே வந்து உங்களை கொண்டு போய் அந்த சூப்பர் ஹீரோ பொசிஷனில் வைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அது நமக்குள்ளேயே தான் இருக்கணும். நம்மளே ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ தானே. சரி, இப்போ சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மொத்தம் 3 விதங்கள் ஆயிடுச்சு. இப்போ சொல்லணும்னா 2 விதங்கள் என்னென்னவா இருந்தது அப்படின்னா, ஒன்று காமிக் புக்காக வரும், இன்னொன்று வந்து படங்களாக வரும். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்திங்கன்னா இந்த காமிக் புக்கு படம் 2த்தையும் தாண்டி டிவி ஷோஸாக வர ஆரம்பிச்சிச்சு. டிவி ஷோஸில் பார்த்திங்கன்னா ஒரு சீசனாக எடுக்கிறாங்க. இந்த காமிக் வந்து எப்படி புக்ஸ் வந்துட்டு இருந்ததோ அதேமாதிரி அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய காமிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டிவி ஷோஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ஒரு டிவி ஷோ பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காமிக். ஸோ அந்த ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக என்ன ஆவார்னா ரொம்ப வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவார். ஒரு செகண்ட்லக்க உலகத்தையே மொத்தமாக ஒரு 2 தடவை சுற்றிட்டு வந்துடுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவருடைய பெரிய ரெக்கார்டு ஒன்று அவங்க காமிக்கில் சொல்லுவாங்க. என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளாக்லேயும் 2 செகண்ட் வந்து பின்னாடி நவுத்தி வச்சுட்டு வந்தார் ஒரு செகண்டில் அப்படின்னுட்டு. ஸோ இது மாதிரி ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னுட்டு சொல்கிற அந்த ஃப்ளாஷ் வந்து இன்றைக்கி வந்து டிவி ஷோஸாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிவி ஷோஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி டிவி ஷோஸ் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் பல தகவல்கள் உங்களோட சூப்பர் ஹீரோஸை பற்றி இந்த அறிவமாயிரம் நிகழ்ச்சியில் தரத்துக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். ஒரு சிறிய இடைவேளை. எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகன்
மகனாய் பிறக்கவே என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை காதல் கொண்டேன் காத்திருந்தேன் கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன் சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய் வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய் இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய் தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Hey Mintu, do you know anything about waste sorting? No, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே VITயின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகள் ஆயிரம் தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் VITயின் ரேடியோ உங்கள் ரேடியோ. நேரில் இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எந்த துறை சார்ந்த தகவலெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்திகள் வாய்ந்த ஹீரோஸை பற்றின தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஸ்பைடர்மேன், ஹல்க், அயன்மேன், வொல்வரின் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் இருக்கும்போது எந்த விதத்தில் இவங்க வேறுபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதங்களில் வேறுபடுறாங்க. ஒன்று சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ, இன்னொன்று சக்திகளை உருவாக்கி தனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிரிங்க கூட சண்டை போடுற சூப்பர் ஹீரோ. இது வந்து மைண்ட் அண்டு ஃபிசிக்கல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைண்ட் பவரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி தனியாக இருக்குது. வில் பவரில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு கேட்டகரி தனியாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பவரும் கிடையாது. ஆனால் அந்த பவர்ஸ் எல்லாமே தனக்கு உண்டாக்கிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலாகவே அவர் ஒரு சில மிஷின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு தன்னோட உடம்புக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு சண்டை போடுறாரு. ஸோ இது வந்து பேட்மேன் வந்து வில் பவர். அதே நேரத்தில் மைண்ட் ஃபிசிக்கல் பவர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உள்வரினுக்கு பார்த்தீங்கன்னா கையிலேருந்து அப்படி செங் அப்படின்னா அப்படி போன்ஸ்லாம் வெளில வரும், ஸ்டீலில் அப்படியே வெளில வரும். அதை வச்சு சண்டை போடுவார். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் பவர். அந்த விதங்களில் வேறு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்றதை பேசலாம். நம்ம இப்போ வந்து ரொம்ப நேரமாக வந்து சூப்பர் ஹீரோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சூப்பர் வில்லன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சமான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உள்வரின் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து மேக்னீட்டோ இருப்பார். எனக்கு சூப்பர் வில்லனில் பிடிச்ச ஒரு வில்லனாக வந்து மேக்னீட்டோ. சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து வில்லனும் சூப்பர் வில்லனாக இருந்தால் தான் வந்து ஒரு போட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்.
இல்லையா? ஹீரோஸ் வந்து எதுக்கு வராங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் வந்து அங்கே வந்து சூப்பர் ஹீரோஸ் வந்து மக்களை காப்பாற்றுறதா இருக்கட்டும், நல்ல விஷயம் செய்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நார்த் சைட் பார்த்தீங்கன்னா கிறிஷ்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஃப்ளைங் ஜெட்னு ஒரு படம் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது மூவிஸ் வந்திருக்கா? அதுதான் பார்த்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு 2 படம் எனக்கு வந்துச்சு. வந்ததே 2 படம் தான் வச்சுக்கோங்க. முதல் படம் வேலாயுதம். வேலாயுதம் என்ன சூப்பர் ஹீரோன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் முகமூடி கூட ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான். நம்ம இந்தியா தவிர்த்து, அதாவது தமிழ்நாடு தவிர்த்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் சூப்பர் ஹீரோக்கு வந்து இந்த அபரிமிதமான சக்தி வரும். அது வந்து சாத்தியப்படாத சக்திகள்லாம் சில இருக்குது. ஆனால் தமிழ்நாடு ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கும் வந்து இந்த அபரிமிதமான சக்தியும் இந்த சாத்தியப்படாத விஷயங்கள்லாம் தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்குனால வந்து முகமுடின்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்த்துருப்போம் படம். அதனால் ஜூடோ அந்த கராத்தே வச்சு வந்து அவர் பவர் கிடச்சி அது சூப்பர் ஹீரோவாக மாறலாம், நாமளும் சூப்பர் ஹீரோவாக மாறலாம்னு சொன்ன கதை தான். அதே போல் தான் வேலாயுதமும். நாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் வந்து சூப்பர் ஹீரோ பண்ணுற வேலைன்றது. அதுவும் இந்த சக்தி இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் ஒரு அந்த சஸ்பென்ஸ்லேயே படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படமாக இருக்குது. இப்போ சூப்பர் ஹீரோஸுன்னு அந்த 2 டிவிஷன் பற்றி பேசணும், அதே மாதிரியே சூப்பர் வில்லன்ஸை பற்றி பேசணும். இப்போ சூப்பர் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி சூப்பர் டீம் அப்படின்னு சொல்லும்போது மார்வல் வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, டைட்டானிக் டீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டைட்டானிக் டீம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தனியாக ஒரு காமிக் சீரீஸாக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்னு சொல்கிறோம். ஸோ அவெஞ்சர்ஸ் வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு குரூப் தான். ஸோ அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு பிடிச்ச ஒரு டீம் இருக்காங்க, சூசைட் ஸ்குவாட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூசைட் ஸ்குவாட் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மார்வல்ஸ்லேயே இன்னும் ஒரு சில டீம்ஸ்லாம் இருக்குது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்க, கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி இருக்காங்க, எக்ஸ்மென் இருக்காங்க, டிஃபெண்டர்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க, பிரதர்ஹுட்ஸ் ஆஃப் ஈவில் மியூட்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இலுமினாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. இந்த மாதிரி பலவிதமான டீம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டீம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையுமே ஒன்றிணைச்சு ஒரு குழுவாக இருந்து செயல்படுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூப்பர் ஹீரோ கதைகளில் வர மாதிரி அதாவது உலகத்தில் சாராத வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை வந்து தடுக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாத்தையும் குழுவாக கூட்டு வராங்க, குழுவாக இருந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் இன்றைக்கி காமிக்கில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்புறம் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னும் போது இந்த காமிக்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சினிமாவில் வந்து இப்போ பயங்கர செலவு பண்ணி எடுக்கணும் ஒரு படம் அப்படின்னா வந்து அவங்க முதல்ல சூஸ் பண்ணுற விஷயமே வந்து அது சூப்பர் ஹீரோ கான்செப்டாக இருந்தால் செலவு வந்து நிறைய பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க இருக்காங்க. ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு எடுத்த காலெல்லாம் போயிட்டு ஒரே படத்தில் 5-6 சூப்பர் ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் இந்த மார்வல்ஸும் டிசி காமிக்ஸும் இப்போல்லாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்மேன் vs சூப்பர்மேன்லேருந்து சூசைட் ஸ்குவாட் வரைக்கும் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையுமே வந்து அந்த படம் முடியும் போது வந்து இந்த 2 சூப்பர் ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோவை கொடுத்து ஒரு லீடு கொடுத்து அடுத்த பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நமக்கே உருவாக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சூப்பர் ஹீரோஸ்குள்ளேயே வந்து சூப்பர் வில்லன்ஸை பற்றி பேசணும். ஆனால் சூப்பர் ஹீரோஸ்க்கே நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் 2 சூப்பர் ஹீரோஸ் சண்டை போடுறதெல்லாம் கூட படமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் கிட்டத்தட்ட வந்து அப்படி தான். 2 பேருமே நல்லவங்கன்னு பார்க்குற நமக்கும் தெரியும், சண்டை போடுற அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த சண்டையை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த அனிம் அப்படின்னு நம்ம சிலதெல்லாம் இருக்குது, அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தான். எனக்கு சூப்பர் வில்லன்ஸ்லேயே பிடிச்சது வந்து ரொம்ப பிடிச்சது யாருன்னா ஃப்ரீஸா அப்படின்ற ஒரு கேரக்டர். அதை பற்றி சொல்லணும்னா நான் டிராகன் பால் சி அப்படின்ற ஒரு சீரீஸை பற்றி சொல்லி ஆகணும். டிராகன் பால் சி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிரகத்துலேருந்து இந்த கிரகத்துக்கு வந்திருப்பார், அதனால் வந்து அவருக்கு பல சக்திகள் வந்திருக்கும் இல்லைங்களா. அதே கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் வேரி ஆகிருக்கும். எப்படின்னா ஒரு யூனிவர்ஸே அழிஞ்சிட்ருக்கோம், அந்த யூனிவர்ஸ்லேருந்து தப்பிச்சு ஒருத்தர் வந்திருப்பார், மறுபடியும் அந்த யூனிவர்ஸ் அழிச்சவங்க நம்ம யூனிவர்ஸ் அழிக்க வருவாங்க. ஸோ வந்து இவங்க 2த்துக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிற ஒரு இடத்துல போய் ஃபைட் பண்ணி நம்ம யூனிவர்ஸ் வந்து சேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல உலகத்தை காப்பாற்றுறதை தாண்டி யூனிவர்ஸத்தை காப்பாற்றுறது, ஸ்டாரை காப்பாற்றுறதுன்ற லெவலுக்கு வந்து போயிடுச்சு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூப்பர் ஹீரோஸை வந்து நம்ம பல இடத்துல வந்து சூப்பர் ஹீரோஸை வந்து நிஜ மனுஷனாக பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பல விரும்பத்தகாத செயல்கள்லாம் விஷயங்கள் நடந்துருக்கு. சூப்பர் ஹீரோஸை வந்து உண்மை கிடையாது, சூப்பர் ஹீரோஸ் சொல்ல வர விஷயங்கள் மட்டும் தான் உண்மை. அதை மட்டும் ஏற்றுட்டு போகணும். ஏன்னா வந்து அது சொல்கிற விஷயங்கள் தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் சூப்பர் ஹீரோஸ் தான் உண்மை, அவங்களாம் வருவாங்கன்னு நினச்சிட்டு பல விஷயங்கள் நடந்துருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான்
சூப்பர் ஹீரோஸை உருவாக்கும் போதே அந்த கேரக்டரை உருவாக்குறவங்க வந்து அது கூடவே ஒரு கருத்தை சொல்லி உருவாக்குறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்றதுனால படத்துக்குள்ளேயே அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலர் வைப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்மேன் படங்களில் பார்க்கும்போது பேட்மேன் வந்து அவரை மாதிரியே உடை போட்டுக்கிட்டு ஒரு சிலர் வந்து ராத்திரியில் போய் சண்டை போடுவாங்க. அப்போ வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. பேட்மேன் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு சொல்லுவார், நீங்கள் வந்து உங்களுக்கு வில் பவர் இருந்தாலும் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணும். அப்படி ட்ரெயின் ஆன பிறகு தான் நீங்களும் என்ன மாதிரி போராட முடியும். அதனால் நீங்கள் முதல்ல ட்ரெயின் ஆகுங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி அப்படின்ட்டு அழைச்சிட்டு போவார். இதெல்லாம் யாருக்காக சொல்லப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தா, சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ற இந்த கேரக்டருங்க வந்து நிஜம் கிடையாது, நிஜம் மாதிரி இருக்கக்கூடிய சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்கள் மாதிரி நீங்கள் செயல்பட முடியாது. அப்படி செயல்படணும்னா அதுக்கு இன்னும் பல பயிற்சிகள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. இது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு ஃபேம் வந்த பிறகு தான் வரும். ஒரு கேரக்டர் இப்போ சடனாக அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாக இறங்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து நம்ம மக்களுக்குள்ளாக எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த மக்களுக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் கொண்டு வராங்க. இதுக்கு வந்து நம்ம அது அவருடைய சுதந்திரம், அதாவது ஒரு படைப்பாளியோட சுதந்திரத்தில் நம்ம தலையிட முடியாது. அவங்க உருவாக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் வந்து எந்த அளவுக்கு ரியாலிட்டிக்கு பொருந்தி வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் செயல்பட முடியும். கண்டிப்பாக ஒரு படைப்பாளியோட கற்பனைக்கு வந்து நம்ம தடைப்பட முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு படைப்புலையுமே வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சூப்பர் ஹீரோஸ் படத்தில் வந்து அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய கெட்ட விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். எவ்வளோ பெரிய கெட்டவன் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லவன் வருவான். ஸோ நமக்கு வந்து ஒரு வில் பவர் வேணும். எந்த ஒரு நிலைமையிலையுமே வந்து நம்ம எதையும் இழந்துருவோம், எஸ் இது போச்சு தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் படம். ஒரு எல்லாருக்குமே ஏன் சூப்பர் ஹீரோஸ் படம் பிடிக்குதுன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் எண்டிங் வந்து சூப்பர் ஹீரோஸ் படத்தில் கண்டிப்பாக இருக்கும். நல்லவங்க ஜெயிச்சிருவாங்க, உலகம் காப்பாற்றப்பட்டுடும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சூப்பர் ஹீரோ படம். ஒரு சூப்பர் ஹீரோ இருந்து உலகத்தை அழிய விட்டார்னா அது என்ன படம்? படம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக வில்லன் தோற்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து நம்ம ஏன் அந்த படத்தை பார்க்குறோன்னா, சூப்பர் ஹீரோ எப்படிலாம் ஜெயிக்கிறாரு, அந்த படத்தில் அவங்க கன்வே பண்ண வர மெசேஜ் என்ன, அந்த சூப்பர் பவர்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஹேண்டில் பண்ணுற அந்த ட்ரிக்ஸ் என்ன, அந்த வில் பவர் என்ன, அந்த வில் பவர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அந்த கற்பனைகளையோ அந்த ஃபேண்டசி விஷயங்களையோ ட்ரை பண்ணி பல்பு வாங்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தாட். அதனால தான் படம் ஆரம்பிக்கும் போது சொல்லிடுறாங்க, இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்னால பண்ணது, நீங்களாம் இப்போ ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நம்ம சூப்பர் ஹீரோஸ் வந்து சொல்கிற விஷயங்கள் இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கணும் தவிர வந்து இந்த மூட நம்பிக்கையில் விதிக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா வந்து அது மக்களை அந்த அளவு புரிஞ்சுட்டு செயல்படணும் நிச்சயமாக. ஸோ இப்போ சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஹீரோஸில் வந்து இப்போ நான் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் தான் அதுக்கு எனக்கு உதவணும். அதாவது சூப்பர் ஹீரோஸில் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்குறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்னால மக்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்றது உண்மை. அதே நேரத்தில் இந்த சூப்பர் ஹீரோஸுக்கு எல்லாமே இறப்பு அப்படின்றது இல்லாமலே இருக்குது. அது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தாழ்மையான என்னுடைய கேள்விக்கு பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வருவோம் சொல்கிறதுக்காக தான் இருக்குமோ. அது பார்ட் 2க்கு ஒரு சீக்குவலாக இருக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வில் பவர் வந்து என்றைக்குமே சாகக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் வந்து செத்து போச்சுன்னா வந்து நம்மளோட மனசு வந்து இவ்வளோ அவன் நல்லது பண்ணி வந்து அவன் தோற்று போயிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்க்குற மக்களுக்கு மனதில் வந்து விதைக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு சூப்பர் ஹீரோவுக்குமே வந்து சாவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இப்போ சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இறக்காத ஒரு மரணமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்றது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளும் அது மாதிரியான ஒரு சிறப்பான செயல்களை தான் செய்யணும். ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அந்த சூப்பர் ஹீரோக்கான பவர் வரும்போது அது கூடவே ஒரு பெரிய லட்சியமும் சேர்ந்து வரும். அதாவது அதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, ஓகே. கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு பவர் வருதுன்னா அது கூடவே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தோட தான் அந்த சூப்பர் ஹீரோஸ் கேரக்டர் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சூப்பர் ஹீரோஸ் செய்கிறது எல்லாமே நிஜம் கிடையாது. ஆனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வந்து உண்மையாக ஆகணும். மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.